Good evening. So, hi all, I welcome you all for the 5 editorials of the week session. In this initiative, we'll be identifying 5 important editorials of Hindu and we'll be discussing that for UPSC mains point of view. ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னதுன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிற எடிட்டோரியலில் படிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். அந்த எய்மில் தான் நான் ஆரம்பித்தேன் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. 2 மெயின்ஸில் நான் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் மெயின்ஸ் தான் நான் எடிட்டோரியல் ஆரம்பித்த பிறகு எழுதுனா 2 மெயின்ஸ். 2 மெயின்ஸ்லையும் நான் அதை ட்ரையல் பண்ணி பார்த்தேன். என்னோட எடிட்டோரியல் நோட்ஸை நான் திரும்ப கேட்டு யூடியூப்ல ஃபுல்லாக ப்ளே பண்ணி டெய்லி அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து, ஸோ என்னோட எடிட்டோரியலை நான் காதில் போட்டு கேட்டு அதுலேருந்து நான் திரும்ப நோட்ஸ் எடுத்தேன் பென்னில். அண்ட் இட் ஒர்க்டு. ஸோ அதனால பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அதுக்கு முன்னாடி அப்படியே சொல்லுவோம், பட் இப்போ வந்து ஐ ட்ரைட் இட். ஸோ 2 மெயின்ஸ்லையும் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ தட் இஸ் தி மெயின் எய்ம். ஸோ அதனால சிலபஸ் வைஸாக செக்ரிகேட் பண்ணி எடிட்டோரியலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. டேக் யுவர் ஓன் ரன்னிங் நோட்ஸ் இன் யுவர் நோட் புக் அண்ட் அதை வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் இதில் எழுதிட்டு இருக்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியம். முன்னாடி ஒரு காலத்தில் டேட்டா கம்மியாக படித்தா போதும்னு இருந்தது. நவடேஸ் வி நீட் டு ஸ்டடி எ லாட் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டேட்டா எல்லாமே ஏன்னா தட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் தி எட்ஜ் இன் தி ஆன்சர் ரைட்டிங். இப்போ முன்னாடி யூனிக் பாயிண்ட்ஸ் கேவ் அஸ் தி எட்ஜ், பட் இன்னி கரண்ட் ஜென்ரேஷனில் டேட்டா இஸ் கோயிங் டு கிவ் தி எட்ஜ். ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ அதிகமாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டேட்டா எல்லாம் நோட் பண்ணி அதை தனியாக இன்னொரு நோட்ஸில் ஃபர்ஸ்ட் நார்மல் நோட்ஸில் எழுதிடுங்க. அப்புறம் இன்னொரு நோட்ஸில் டேட்டாக்குன்னு தனியாக ஒரு நோட்ஸை மெயின்டைன் பண்ணி எடுத்தாலும் இட்ஸ் குட். ஸோ அது எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்த்தபோது இட் ஒர்க். அதனால தான் ஜஸ்ட் சஜஸ்டிங். ஓகே, ஸோ அதனால தான் ஐ ஒன்ட் போட் மை பிபிடி. ஸோ அதனால நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. தட் இஸ் தி அல்டிமேட் எய்ம். ஸோ வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ திஸ் நோட் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து நோபல் பிரைஸ் வீக் இருக்கும். நோபல் பிரைஸ் வீக் இருந்தால் அந்த வாரம் வந்து நம்ம நோபல் பிரைஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த 2 வீக்ஸும். ஸோ டுடே வாஸ் தி சயின்ஸ் வீக். அதனால இன்னைக்கு நம்ம சயின்ஸ் எடிட்டோரியல்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். ஏன்னா வந்து பீஸ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து இட்ஸ் நாட் ஆஃப் தட் ரெலவென்ட் ஃபார் அஸ், பட் வி நீட் டு நோ தி அவேர்னஸ். ஸோ அதனால அடுத்த வாரம் வந்து பீஸ்லையும் லிட்ரேச்சர்லையும் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது பிரீஃபாக சொல்லிட்டு ஐ கோ டு எக்கனாமிக்ஸ். பட் அஃப்கோர்ஸ் இஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ ரெலவென்ட், ஏன்னா எக்கனாமிக்ஸ் எல்லா வருஷமும் ரெலவெண்ட்டாக இருக்காது. ஆனால் சயின்ஸ் எப்பவுமே நமக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் ரெலவெண்ட், மெயின்ஸ்லையும் ரெலவெண்ட் அண்ட் குரூப் 1லையும் ரெலவெண்ட். ஸோ அதனால வந்து வி ஹாவ் டு ஸ்டடி சயின்ஸ் நோபல். சரியா? ஸோ வில் சி அபவுட் தி ஆல் த 3 சயின்ஸ் நோபல் டுடே: பிசியாலஜி, பிசிக்ஸ் அண்ட் மெடிசின். ஸோ இந்த வருஷம் நோபல் பிரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, விச் ஐ ஹாவன்ட் ஃபவுண்ட் இன் தி லாஸ்ட் 10 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஐம் ஃபாலோயிங் நோபல் ஃபார் தி லாஸ்ட் 10 இயர்ஸ் தான். ஸோ அதில் பார்க்குறப்போ இந்த வருஷம் என்னதுன்னா 3 ப்ரைஸும் இன்டர் கனெக்டடாக இருந்துச்சு. ஆல் த 3 சயின்ஸ் ப்ரைசஸ் ஆர் இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர் கனெக்டடாக ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷத்தோட ஒரு ஃபீச்சர். அது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வில் கண்டினியூ. திஸ் இஸ் 3rd எடிஷன் ஆஃப் இஸ்ரேல் வார். ஸோ இஸ்ரேல் வார் வந்ததுக்கு அப்புறம் வை த வார் ஸ்டார்டட் அப்படின்னு எக்ஸாக்ட்லி 1 year ago. 1 year ago போன வருஷம் மெயின்ஸ் எழுதிட்டு வந்து நான் நடத்தின முதல் எடிட்டோரியல் இஸ்ரேல் வார் தான். ஏன்னா அப்பதான் வார் ஆரம்பிச்சது. நடுவில் வந்து வாட் இஸ் த அப்டேட் அப்படிங்கிறத வி ஜஸ்ட் சா. லைக் வார் ஆஃப்டர் 8 months வி டிஸ்கஸ்ட் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி வார் அப்படிங்கிறது அண்ட் வேர் இட்ஸ் இன் கோயிங்னு. இப்போ ஆஃப்டர் 1 year வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்பப்போ என்ன ஸ்டேட்டஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர டெய்லி உட்காந்து ஃபுல்லா வாரில் என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எடிட்டோரியல்ல வரும்போது படிச்சுக்கணும். டெய்லி நியூஸஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, இன்னைக்கு பேஜர் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஓகே, ஹெஸ்போலா சீஃப் இஸ் டெட். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபுல்லா எப்பவுமே நம்ம உட்காந்து படிக்கிறதுங்கிறது டெய்லி உட்காந்து அந்த ஆர்டிகளை படிச்சு ரிசர்ச் பண்ணலாம் தேவையில்ல. அது இப்போ அப்பப்போ எடிட்டோரியல்ஸ் வரும்போது படிச்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ டுடே நெக்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி இஸ்ரேல் வார் எஸ்கலேஷன் அண்ட் வாட் இஸ் த நியூ ஃப்ராண்ட் கிரியேட்டட் வித் ஹெஸ்போலா அப்படிங்கிறது வில் சி. மூணாவது வந்து வில் பி சீயிங் அபவுட் தி டிலே இன் தி சபார்டினேட் ஜுடிஷியரி. சபார்டினேட் ஜுடிஷியரியில் இருக்கிற டிலேஸ்க்கான ரீசன் என்ன? பொதுவாக நம்ம ஜுடிஷியல் டிலேஸ்னா வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட், பட் டுடே வில் சி அபவுட் தி சபார்டினேட். நாலாவது வந்து மென்டல் ஹெல்த் டே. ஸோ October 10th வாஸ் மென்டல் ஹெல்த் டே. ஸோ இந்த வருஷம் மென்டல் ஹெல்த் டேவோட தீம் வந்து மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் பற்றி வில் பி சீயிங். அண்ட் ஃபைனலி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிரீன் பில்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஐ டுக் ஃப்ரம் டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஹிந்து. ஸோ ஆல் 5 எடிட்டோரியல்ஸ் இந்த வாரம் ஹிந்துல தான் நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்பிரஸ்லேருந்து எதுவும் எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால மேக்கிங் ஷோர் தட் வாட் எவர் யூ சி இன் தி நியூஸ் பேப்பர் தட் இஸ் தேர் இன் தி கிளாஸ். அதனால தான் ஐம் டூயிங் திஸ். பட் போக போக ஹிந்துவில் எடிட்டோரியல்ஸ் கம்மியாக இருக்கும் போதும் அண்ட் பெட்டர் எடிட்டோரியல்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருக்கும்போது ஐ வில் ஷோர்லி டேக். சரி, ஆரம்பத்தில் உங்களுக்காக ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஆல் 5 ஃப்ரம் ஹிந்து. So these are all the 5 editorials which you are going to see today. நம்ம செஷனுக்குள்ள போவோம். So we'll start the
today's session. So these are all the 5 editorials. நான் வந்து நோபல் பிரைஸ்க்கான கண்டென்ட் வந்து அப்கோர்ஸ் இட் கேம் இன் தி எடிட்டோரியல்ஸ் அண்ட் ஆல்சோ கேம் இன் டுடேஸ் FAQ அண்ட் ஆல்சோ ரெஃபர்ட் தி நோபல் சைட்டேஷன். ஸோ அதனால மூணுத்தையும் பார்த்து தான் we are discussing. ஸோ ஆல் 5 we have taken from Hindu தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் we are going to start with the West Asia. நோபல் வந்து கடைசியா பார்ப்போம், சரியா? லாஸ்ட் 1 hour நோபல் இருக்கும். ஸோ அப்போ நீங்களே அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் வெஸ்ட் ஏஷியா. ஸோ ஸ்டான்லி ஜானி, சுஹாசினி ஹைதர் இவங்கெல்லாம் எப்போ ஆர்டிகல் எழுதினாலும் படிங்க. ராகேஷ் ஷூத் எழுதுவாரு, அது எழுதினாலும் படிங்க. எக்ஸ்பிரஸ்ல படிக்கிறப்போ வந்து சந்திரமோகன் உடைய ஆர்டிகல்ஸ் படிங்க. இந்த மாதிரி வந்து ஐஆருக்குன்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எழுதுனா சூப்பரா இருக்கும். நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு பதிலா இவரோட ஒரு எடிட்டோரியல் படிச்சுட்டா போதும், ஒரு 6 மாசம் கதையை சொல்லிடுவார். ஸோ தட்ஸ் ஹவு ஹி வில் பி ரைட்டிங். ஐ எம் ரீடிங் ஹிம் ஃபார் தி லாஸ்ட் 10 years. ஸோ அதனால தான் இவரை பற்றி சொல்றேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐஆர் ரைட்டர்ஸ் இவர். ஸோ அதனால யூ ரீட் இஸ் எடிட்டோரியல் வென் எவர் இட் கம்ஸ். ஸோ ஐ ரெஃபர்ட் ஆக்சுவலி 3 editorials ஃபார் திஸ் டாபிக். ஒன்று வந்து இந்த எடிட்டோரியல், அடுத்தது வந்து ஐ சா திஸ் பேஜர் அட்டாக்ஸ் பத்தி இருந்த FAQ அண்ட் தேர் வாஸ் another FAQ. லாஸ்ட் 3 weeks FAQல பாத்தீங்கன்னா ஒரு சண்டே வி ஹேட் பேஜர் அட்டாக் பத்தி, இன்னொரு சண்டே வி ஹேட் அபவுட் தி அசாசினேஷன் ஆஃப் ஹசான் நசரல்லா, ஹஸ்பல்லாவோட சீஃப் வந்து வாஸ் கில்டு. ஸோ அந்த ஹெஸ்போலா சீஃபோட கில்லிங் பத்தி இருந்தது. அண்ட் மூணாவது வந்து இந்த எடிட்டோரியல். 3 ஆர்டிகல்லையும் ஐ ரெஃபர்ட் அண்ட் டேக்கன் தி கண்டென்ட் ஆஃப் இட். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு திஸ், இப்போ வார் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு சி தி அதர் 2 பார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் பத்தி டிஸ்கஸ் பண்ண அந்த பார்ட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தேன், அந்த பார்ட்டும் பாருங்க. அப்போதான் யூ வில் ஹேவ் தி கண்டினியூட்டி. பட் ஸ்டில் ஐ வில் பிரீஃப் டவுன் அண்ட் ஐ வில் கோ. ஸோ திஸ் இஸ் தி வெஸ்ட் ஏஷியன் மேப். வெஸ்ட் ஏஷியால இங்கதான் வந்து இப்போ வந்து வார் போயிட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் இஸ்ரேல் ஏரியா. ஸோ இஸ்ரேல்ல இந்த சின்ன ரீஜன் தான் நம்ம வந்து காசா அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஐ ஷோ தி ஜூம் இன் திங். ஃபர்ஸ்ட் வந்து ஓவராலா பாத்துக்கலாம். ஸோ இங்க இஸ்ரேல் இருக்கு, இங்க வந்து லெபனான் இருக்கு, அண்ட் ஹியர் வி ஆர் ஹேவிங் தி ஈரான். ஸோ இப்போ கரண்ட்லி த கிரைசிஸ் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் தீஸ் 3 countries. ஓகே, ஸோ வார் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஒரு சைட்ல வந்து வி ஆர் ஹேவிங் இஸ்ரேல். இப்போ இஸ்ரேல்ல காசா ஸ்ட்ரிப்ல தான் வந்து வார் போயிட்டு இருந்தது. நவ் வார் ஹஸ் டர்ன் டுவர்ட்ஸ் தி லெபனான் அண்ட் ஈரான் ஆஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தி வார். ஸோ அதனால வந்து ஒரு 3 phase வாரா, 3 tier வாரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ 3 tier வார்ல இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலோட இந்த எண்டில் வந்து யூ ஆர் ஹேவிங் தி ஸ்ட்ரிப் கால் காசா ஸ்ட்ரிப். ஹியர் யூ வில் பி ஹேவிங் வெஸ்ட் பேங்க் அண்ட் இங்க வந்து யூ வில் பி ஹேவிங் லெபனான். ஸோ அப்புறம் இங்க கோலன் ஹைட்ஸ் இருக்கும், கோலன் ஹைட்ஸ், அண்ட் திஸ் இஸ் சிரியா. ஸோ ஈரான் வந்து இங்க வந்து ஈராக் வரும், அப்புறம் தான் இங்க ஈரான் வரும். ஸோ அந்த மாதிரி இஸ்ரேல் அண்ட் ஈரான் டசன்ட் ஷேர் பார்டர். ஸோ மேப்ல வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் ஷேரிங் பார்டர்ஸ் வித் ஈரான் கேட்கலாம், ஈரான் கேட்கலாம், லெபனான் கேட்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் விச் ஆர் ஆல் தி சைட்ஸ் விச் ஆர் பாம்டு பை இஸ்ரேல் இன் லெபனான் அண்ட் லெபனான் அண்ட் ஹிஸ்புல்லா பை இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த சைட்ஸையும் நான் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கிட்டா ப்ரிலிம்ஸ்ல வந்து தே ஆர் ஆஸ்கிங் தி ரீஜன்ஸ் அண்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். அந்த ஏரியாவுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இங்கே தான் வந்து வி ஆர் ஹேவிங் லெபனான். ஸோ லெபனானோட இந்த பார்டர் இருக்குல்ல, லெபனான் அண்ட் இஸ்ரேல் பார்டர்ல திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் அ பஃபர் ரீஜன் வேர் யூ ஹேவ் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹெஸ்புல்லா. ஸோ ஹெஸ்புல்லா அப்படிங்கிற மிலிட்டன்ட் குரூப் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி லொகேட்டட் இன் தி பார்டர் ஆஃப் தி லெபனான். ஓகே, ஸோ இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிற இந்த குரூப் யார் அப்படிங்கிறத வில் சி. ஸோ இந்த பார்டர் ரீஜன்ஸ்ல இருந்து தே ஆர் ஃபயரிங் bombs in the northern part of the Israel. So Lebanon actually Hezbollah அப்படிங்கிற militant group வந்து they are having longer missiles also, more powerful missiles also, but அவங்க intentionally they have avoided using it. ஏன்னா வார வந்து ஹையா எஸ்கலேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால they avoided it and they are using only the short missile. So அவங்க short missiles யூஸ் பண்ணதுனால பெரும்பாலும் northern part of Israel is affected. So this northern region is called as Northern Galilee. So Northern Galilee region is found in which of the following அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். Northern Galilee is located in Israel. இஸ்ரேலோட நார்த். இந்த Northern Galileeல ஹெஸ்போலாவோட ஃபயரிங்ஸ் நிறைய நடந்துட்டதுனால many people were evacuated from Northern Israel and they are migrated to the southern part of the Israel. So அதனால இந்த இடத்துல evacuate பண்ணிட்டாங்க, நான் பாம் அட்டாக் இருக்குன்னு. ஸோ இப்போ இஸ்ரேலோட அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா to push the Hezbollah towards north or eliminate Hezbollah. இன்னும் eliminate Hezbollah அப்படிங்கிற வேர்ட் அவங்க யூஸ் பண்ணல. ஹெஸ்போல்லாக்கு கிரியேட் பண்ண இந்த பஃபர் ரீசனை ரிமூவ் பண்ணி ஹெஸ்போல்லாவை டுவர்ட்ஸ் நார்த்தா தள்ளி விடணும். ஸோ தட் பார்டர் இஸ் கிளியர். அந்த பார்டர்ல இருக்க ப்ராப்ளம் இஸ் கிளியர் அண்ட் டு ரீபாப்புலேட் பேக் தி பீப்புள் ஹூ ஹவ் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் நார்த் கலிலி. ஸோ இதுதான் வந்து இஸ்ரேல்ஸ் அப்ஜெக்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு லெபனான் அண்ட் ஹெஸ்போல்லா. ஸோ இந்த லொகேஷன் புரியுதுல. ஸோ நார்த் கலிலி அண்ட் இந்த ஃப்ராண்ட் ரீஜன்.
ஸோ திஸ் இஸ் ஓவரால் திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ நம்ம வந்து வார் ஃப்ரண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வில் சி. இந்த மேப் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் தெரிஞ்சாதான் வந்து யூ கேன் ஹாவ் அ மென்டல் இமேஜ். ஸோ டு brief about what happened last year. So last year, Israel-Palestine issue, it is 100-year-old issue. அந்த வீடியோ பாருங்க, you will know the story. அந்த வீடியோ பார்த்து அந்த ஸ்டோரி தெரிஞ்சாதான் இந்த கதை புரியும். ஸோ அந்த வீடியோல போய் நீங்க ஸ்டோரி பாருங்க. ஐ எம் ஸ்கிப்பிங் த ஸ்டோரி ஹியர். So Israel-Palestine issue is a very big issue between the Jew-dominated Israel and Muslim Arabs dominated Palestine. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அது வந்து எத்தனிக்காவும் இருக்கு, ரிலீஜியஸாகவும் ஒரு வார் இருக்கு, விச் ஹஸ் டர்ன் தி பொலிட்டிக்கல் டன். ஸோ அப்போ வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாருமே தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் தி பாலஸ்தீனியன் காஸ். அண்ட் இஸ்ரேலுக்கு வந்து யார் சப்போர்ட் வராங்க அப்படின்னா யூரோப்பியன் அண்ட் யூஎஸ்ஏ தலைமையில் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தே ஆர் இன் சப்போர்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இதனால வந்து தேர் வாஸ் அ ஹியூஜ் திஸ் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் இன் தி வெஸ்ட் ஏஷியா. அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் தேர் இஸ் அ ட்ரிபிள் த்ரெட் ஹேப்பனிங் பிட்வீன் இஸ்ரேல், ஈரான் அண்ட் சவுதி. ஸோ இந்த ஒரு கான்ஃபிளிக்டும் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கு. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த த்ரீ பீப்புள் டசன்ட் லைக் தி அதர் டூ அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூங்கிறது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி அரப் கண்ட்ரிஸ் வந்து தி ஆல்வேஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்ததுன்னா, ஒன்லி இஃப் தி பாலஸ்தீனியன் கொஸ்டின் இஸ் சால்வ் தென் ஒன்லி வி வில் ஹேவ் தி டிப்ளமேட்டிக் டைஸ் வித் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸ்ல தான் இருந்தாங்க. இந்தியாவும் அந்த ஸ்டான்ஸ்ல தான் இருந்துச்சு. ஒன்லி தி பாலஸ்தீனியன் கொஸ்டின் இஸ் சால்வ்ட் அண்ட் டூ ஸ்டேட்ஸ் ஆர் கிரியேட்டட் தென் ஒன்லி வில் ஹேவ் டிப்ளமேட்டிக் டைஸ் வித் இஸ்ரேல். ஆனால் 1992 வி சேஞ்ச் தி ஸ்டான்ஸ் பிகாஸ் ஆஃப் தி எமர்ஜிங் because of the disintegration of USSR and emerging multipolar world order வர்றதுனால நிறைய ரீசன்ஸ்னால we did that. கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அந்த கதைகள்லாம் நீங்க அந்த 100-year-old போய் பாருங்க, யூ வில் கெட் அன் ஐடியா. வில் கம் பேக் டு தி கண்டெம்பரரி டைம்ஸ். எல்லா நாடுகளும் வந்து இந்த 2-state சொல்யூஷன் வந்தால் தான் இஸ்ரேல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது தான் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபெட்டிகை நோக்கி போகுது, சேச்சுரேஷன் நோக்கி போகுது. ஸோ சேச்சுரேஷன் நோக்கி போகுதுன்னா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் ஹேவிங் இஸ்ரேல் ஹியர், யூ ஆர் ஹேவிங் காசா ஹியர் அண்ட் யூ ஆர் ஹேவிங் வெஸ்ட் பேங்க் ஹியர். ஸோ காசா ஸ்ட்ரிப் இஸ் டோட்டலி கண்ட்ரோல்டு பை ஹமாஸ் அப்படிங்கிற இந்த மிலிட்டன்ட் குரூப். இந்த ஹமாஸ் குரூப் டோட்டலா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, டோட்டலா தே ஆர் ரூலிங் தட். ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, டோட்டலா அதை சுத்தி வந்து தே ஹவ் கிரியேட்டட் அ பிளாக்கேட். தே ஹவ் க்ளோஸ் தி லேண்ட் பார்டர் அண்ட் தே ஹவ் க்ளோஸ் ஆல் தி சி பார்டர். ஸோ அதனால அந்த லேண்ட் லாக்ட வந்து அப்படியே வந்து பிளாக்கேட் பண்ணி ஒரே ஒரு என்ட்ரி ரூட் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபார் ஃபுட் மிச்சபடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் 2006 இருந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்ட் பேங்க்ல வந்து யூ ஆர் ஹேவிங் பாலஸ்தீனியன் organization. So it is a group which initially started as a militant group. இப்போ வந்து அது வந்து டெமோக்ராட்டிக் குரூப்பா மாறி and they have come under the Israel setup. இது வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரியான சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க, ஒரு அட்டானமஸ் டெரிட்டரி. முன்னாடி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி என்டையர் இஸ்ரேல்ல இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் டெரிட்டரி வேர் திஸ் பாலஸ்தீனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் ஹேவ் தேர் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன் பட் நாட் கம்ப்ளீட்லி. ஸ்டில் மிலிட்டரி பிரசன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வில் பி தேர். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்டர் ஸ்கிரிமிஷஸ் நடக்கும், இங்க அப்பப்போ பார்டர் ஸ்கிரிமிஷஸ் நடக்குமே தவிர பெரிய இஷ்யூஸ் நடக்கல. இந்த இஷ்யூஸ் வந்து முடியாம ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் நோக்கி போயிட்டே இருக்கு அண்ட் தேர் இஸ் நோ எண்டிங் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு நம்ம வந்து எமர்ஜிங் வேர்ல்ட் ஆர்டர்லயும் குளோபலைசேஷன்லயும் வி கான்ட் கீப் இஸ்ரேல் அசைட் அப்படிங்கறத வந்து அரபிக் நேஷன்ஸும் உணர்றாங்க. ஸோ அப்போ அரபிக் நேஷன்ஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பீஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அஜெண்டால யூஎஸ் கொண்டு வந்த ஒரு ஐடியா தான் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, Abraham, like he is considered to be the prophet of all the three major religions: Judaism, Islam, and Christianity. So அவரோட நேபிளே அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்? இந்த இஸ்ரேலுக்கும் அரபிக் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் ஒரு பீஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்ல கொண்டு வராங்க. ஆல்ரெடி த ஃபர்ஸ்ட் அரப் கண்ட்ரி டு ஹேவ் பீஸ் ட்ரீட்டி வித் இஸ்ரேல் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இஜிப்ட். ஸோ இஜிப்ட் டிட் இட் இன் தி 70s itself. Then you have Jordan. ஸோ இஜிப்டும் ஜார்டனும் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட் சேஞ்ச் என்ன நடக்குது அப்படின்னா 2020 3 other அரபிக் கண்ட்ரிஸ் ஆர் சைனிங் தி பீஸ் ட்ரீட்டி வித் இஸ்ரேல். அது யாருன்னு பாத்தீங்கன்னா UAE, பஹ்ரைன் அண்ட் மொராக்கோ. ஸோ UAE, பஹ்ரைன் அண்ட் மொராக்கோ அப்படின்னு இத்தனை நாளா பாலஸ்தீனியன் காஸ்க்காக குரல் கொடுத்துட்டு இருந்த அந்த நேஷன் வித் தி புரோக்கரிங் ஆஃப் USA தே ஆர் சைனிங் அ பீஸ் டீல் வித் தி இஸ்ரேல். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஸோ வாட் திஸ் அரப் கண்ட்ரிஸ் ஆர் திங்கிங் இஸ் தட் இது சேச்சுரேஷன் பாயிண்ட் நோக்கிட்டு இந்த பாலஸ்தீனியன் கொஸ்டின் முடியாத மாதிரி இருக்கு, இதுக்காக நம்ம வந்து குட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா இட் இஸ் கோயிங் டு எக்கனாமிக்கலி அஃபெக்ட் த ரீஜன் அண்ட் நியூ எமர்ஜிங் வேர்ல்ட் ஆர்டர்ல இஸ்ரேல் கூட கொலாபரேஷன் தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிறதுனால வி நீட் டு ஸ்டாப் திஸ் அப்படின்னு உணர்றாங்க. 2017 இந்தியாவை தான் பண்ணியிருப்பாங்க. வி டீஐஃபனேட்டட் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் அண்ட் வி ஸ்டார்டட் டு ஹேவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். அந்த கான்டெக்ட்ல இன்னொரு எடிட்டோரியல் இந்த வாரம் இருந்துச்சு, ஹவு இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இஸ்ரேல் சேஞ்ச். அதை ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணனால அதை எடுக்கல. அந்த 100-year வீடியோலே பாருங்க, அதுல யூ வில் ஹேவ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, 2017 வரைக்கும் வி ஆர் சப்போர்ட்டிங் 2-state சொல்யூஷன், இப்பயும் 2-state சொல்யூஷன் தான் சப்போர்ட் பண்றோம். பட் நம்ம என்ன சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா
earlier we didn't have a close bilateral relationship with Israel. Just வந்து diplomatic ties இருந்ததே தவிர ஒரு close relationship குள்ள போல. 2017ல என்ன பண்ணிட்டோம், இஸ்ரேலையும் பாலஸ்தீனையும் டீஹைஃபனேட் பண்ணிட்டோம், which means that India will have independent relationship with Israel and independent relationship with Palestine, and that will not affect our stance towards Palestine. பாலஸ்தீனியன் ஜஸ்டிஸ்க்கு அதை அஃபெக்ட் பண்ணா, ஆனா இஸ்ரேல் கூட நான் ஃப்ரெண்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்டி அலைன்மெண்ட் பேஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மாறணும். இப்போ இந்தியா மாறின மாதிரி அதே இதுல அரபிக் கண்ட்ரி மாறுறதுங்கிறது அந்த ரீஜனல் பாலிடிக்ஸ்ல இட்ஸ் வெரி பிக் திங். ஏன்னா பாலஸ்தீனியன் காஸ்க்காக ரொம்ப நாளா வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த அரபிக் கண்ட்ரீஸ்ல முக்கியமான கண்ட்ரியான யுஏஇ வந்து இப்போ பண்றாங்க அமெரிக்கன் டீல் புரோக்கரிங்ல அப்படின்னு வந்த பிறகு தட் இஸ் அ வெரி பிக் நியூஸ். அண்ட் சீக்ரெட்லி சவுதி இஸ் ஆல்சோ பிளானிங் டு நார்மலைஸ். ஸோ அரபிக் வேர்ல்டோடைய லீடர் அண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்ற சவுதி அரேபியாவே பாலஸ்தீனியன் காசை சைட்லைன் பண்ணிட்டு லெட் அஸ் ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் அப்படின்னு அந்த முடிவு எடுத்து மாறலாம் அப்படிங்கிறது அடுத்த சேஞ்ச். ஸோ எல்லாருமே நார்மலைஸ் பண்றாங்க. ஸோ நார்மலைசேஷன் நடக்குது. இந்த அட்டாக்கு நடக்கிறது 1 month முன்னாடி தான் G20 சமிட் இந்தியாவில் நடக்குது. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யுஏஇ அண்ட் எல்லாருமே சேர்ந்து தே ஸ்டார்டட் திஸ் ஐமெக், இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார். ஸோ இந்தியா, யுஏஇ, சவுதி அரேபியா, தென் யூ வில் ஹாவ் இஸ்ரேல் அண்ட் இட்டாலி, யூஎஸ்ஏவோட தலைமையில தே ஸ்டார்டட் திஸ் காரிடார். இந்த காரிடார்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இட் இஸ் அ எக்கனாமிக் காரிடார் விச் இஸ் பாசிங் த்ரூ அரபிக் ஸ்டேட் அண்ட் இஸ்ரேல். தட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், வேர் இஸ்ரேல் அண்ட் அரபிக் ஸ்டேட்ஸ் ஆர் கமிங் டுகெதர் அண்ட் சைனிங் அ ஜாயிண்ட் அக்கார்ட். இதுதான் செப்டம்பர் 2023 நடக்குது. ஸோ இப்படிலாம் நடந்த பிறகு பாலஸ்தீனியன் காஸ் சைட்லைன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி வந்து பாலஸ்தீனியன் மக்களுக்கு வருது அண்ட் தே ஆர் ஆல் அப்போசிங் இட். ஸோ இந்த நார்மலைசேஷனை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஹமாஸோட ஒரு அப்ஜெக்டிவா இருந்தனால தான் ஹமாஸ் டிட் தட் அட்டாக். ஸோ ஹமாஸ் வந்து தே ஆர் கிராசிங் தி பார்டர் அண்ட் தே ஆர் அட்டாக்கிங். ஸோ அந்த ஹமாஸ் அட்டாக் நடக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அப்ரஹாம் அக்கார்ட்ஸ்க்கு அப்புறமா ஓகே அப்போ வேர்ல்டு வந்து நம்ம ஆக்குபேஷனை மறந்துட்டாங்க, பாலஸ்தீனியன் காசுக்கு இனிமேல் வரமாட்டாங்க, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கம்ப்ளசன்சிக்கு வந்துட்டாங்க. வி கேன் ஆக்குபை வித்வுட் எனி கான்சிக்வன்ஸ். அரப்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனியன் இஷ்யூ லாஸ் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக், ஸோ நோ மோர் வி ஹேவ் டு கன்சிடர் இட் அப்படின்னு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ ஏன் வந்து யூஎஸ் வந்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸை புரோக்கர் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வருது. ஸோ வை யூஎஸ் வந்து இதை வந்து அரப்க்கும் ஜூஸ்க்கும் பீஸை கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இருக்கிற ரைவல்ரி தான் காரணம். இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் வந்து யூ ஆர் ஹேவிங் ஒன் பிளேயர் ஈரான், அனதர் பிளேயர் சவுதி அரேபியா, அனதர் பிளேயர் இஸ்ரேல். இவங்க தான் 3 மேஜர் பிளேயர்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா. ஸோ யூஎஸ் கூட நீங்க பாத்துறப்போ யூஎஸ் இஸ் ஃப்ரெண்ட்லி வித் இஸ்ரேல் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா அண்ட் இஸ்ரேல் ஆர் ஆலிஸ் ஆஃப் யூஎஸ். உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆனா வெளியே இருந்து பாக்குறப்ப இவங்க 2 பேர் ஆலி. இப்போ நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒன்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஈரானை வந்து சைட்லைன் பண்ணி டார்கெட் பண்ணிடலாம். அண்ட் ஈரான் இஸ் ஆல்சோ நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ற அந்த ஸ்டேட்ல இருக்கிறதுனால அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ வில் கம் டுகெதர் அண்ட் வில் சைட்லைன் ஈரான் அண்ட் வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தம் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் தான் யூஎஸ்க்கு. ஸோ அவங்க 2 ஆலியை ஒன்று சேர்த்துட்டு தே வாண்டட் டு சைட்லைன் தி ஈரான் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்ல தான் யூஎஸ் வாண்ட்ஸ் டு broker this deal. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ட பிறகுதான் அகைன் பாலஸ்தீனியன் காஸ் cannot go irrelevant and always there is a relevance அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக தான் ஹமாஸ் அப்படிங்கிற மிலிட்டன்ட் குரூப் தே கண்டக்டட் திஸ் அட்டாக் ஆன் October 7th அப்படின்னு சொல்றாங்க. ஸோ October 7th ஹமாஸ் குரூப் வந்து தே கிராஸ் தி பார்டர் அண்ட் தே கில்ட் ஆல்மோஸ்ட் some roughly 1,000 people in the Israel and they took 250 people are hostage. ஸோ இஸ்ரேல் உள்ள டெரிட்டரிக்குள்ள வந்து Hamas terrorist group வந்து they killed 1,000 people and they took 250 people as hostage and they went back to Gaza. ஸோ இப்போதான் வார் ஆரம்பிக்குது. ஸோ வாரோட அப்ஜெக்டிவா நேதன்யாஹூ சொன்னது என்ன அப்படின்னா, வில் கோ இன் டு காசா அண்ட் வி வில் எலிமினேட் ஹமாஸ். ஸோ ஹமாஸை டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ண போறோம், ரெஸ்கியூ பேக் தி ஹாஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த அப்ஜெக்டிவ்ல தான் அவர் உள்ள போறாரு. ஸோ வி வில் கோ இன் டு காசா அண்ட் வில் எலிமினேட் தி ஹமாஸ் அண்ட் ரெஸ்கியூ பேக் தி ஹாஸ்டேஜஸ். இந்த அப்ஜெக்டிவ்ல உள்ள போறாரு. 1 year ஆகியும் வந்து அந்த அப்ஜெக்டிவ் நிறைவேறல. ஈவன் தோ தி என்டையர் காசா இஸ் ஸ்ட்ரிப்ட் ஆஃப், ஃபுல் காசாலே கொண்டு போட்டும் அந்த மிலிட்டன்ட் குரூப் வந்து ஸ்டில் தே ஆர் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஸ்டில் தே ஆர் ஃபைட்டிங் ஆன் கிரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சேச்சுரேஷனை ரீச் ஆயிடுச்சு இந்த வார். ஸோ வார் வந்து ஒரு நெவர் எண்டிங் ஜோனுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த வார் ஆரம்பிச்சு ஹமாஸ் மேல அவங்க அட்டாக் பண்ண உடனே ஹமாஸுக்கு சப்போர்ட்டிவா 2 other மிலிட்டன்ட் குரூப்ஸ் வருது. ஒன்னு வந்து ஹெஸ்போல்லா இன் லெபனன், another one is ஹவுதீஸ் இன் யெமன். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஸோ ஹெஸ்போல்லால லெபனன்ல இருக்க ஹெஸ்போல்லா வந்து நார்தர்ன் இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. பட் யமன் வந்து ரொம்ப சவுத்துல இருக்கு, அவங்களால டைரக்டா மிசைல் அனுப்ப முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எங்களை தாண்டி இந்த ரெட் சீல யார் கிராஸ் பண்ணாலும் அவங்க மேல கொண்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹூ எவர் கிராசஸ் தி பாபல் மண்டப் ஸ்ட்ரைப் அண்ட் என்டர்ஸ் தி ரெட் சீ, ஏன்னா திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிராபிக் ஏரியால சூயஸ் கெனால் இருக்கீங்க. ஸோ சூயஸ் கெனால் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் sea lane of communication and it's a choke point.
ஸோ இங்க எந்த ஒரு இது போனாலும் இங்க இருக்கிற ஹவுதீஸ் அப்படிங்கிற இந்த குரூப் வந்து, அதனால தான் வந்து போன வருஷம் ரெட் சீல தேர் வாஸ் ஹியூஜ் கிரைசிஸ் அண்ட் இந்தியன் நேவிலாம் நிறைய மிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நடக்குது. ஸோ ஏன் வந்து ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெஸ்போல்லா இருக்கு, இங்க வந்து ஹமாஸ் இருக்கு, இங்க வந்து ஹவுதீஸ் இருக்கு. இந்த 3 பேருமே இப்போ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போதான் வருது. இப்போ இந்த 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தா தீஸ் ஆல் த 3 militant groups ஆர் ப்ராக்சி militant group which is supported by யாரு? ஈரான். ஈரானால சப்போர்ட் பண்ணப்படுற ப்ராக்சி militant groups. ஸோ அந்த ப்ராக்சி militant groups தான். ஸோ இந்த ப்ராக்சி militant groups வந்து வெஸ்ட் ஏஷியால ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தேர் இஸ் திஸ் ரைவல்ரில ஈரான் சவுதி ரைவல்ரி இருக்கு, ஈரான் இஸ்ரேல் ரைவல்ரி இருக்கு, இஸ்ரேல் சவுதி ரைவல்ரி இருக்கு. ஸோ இந்த ரைவல்ரியில இந்த ஈரான் வந்து சவுதியையும் இஸ்ரேலையும் டேக்கிள் பண்றதுக்காக இந்த பிரான்ஸை உருவாக்குனாங்க. ஹவுதீஸ் ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சவுதி அரேபியா அண்ட் யமன் கவர்மெண்ட் இன் யமன் ரீஜன். ஹெஸ்போலா இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தி அங்க இருக்கிற லெபனன் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணல, பட் அங்க வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஈரானால ஃபண்ட் பண்ணப்பட்ட இது. ஸோ இதான் வந்து ஆக்டோபஸ் டாக்டரின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈரான் இஸ் தி ஆக்டோபஸ் விச் இஸ் தி ஹெட் அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி டென்டக்கிள்ஸ். த்ரூ இட்ஸ் டென்டக்கிள்ஸ் அண்ட் ஃப்ரான் குரூப்ஸ் இட் இஸ் அட்டாக்கிங் ஆல் தி ஏரியா. ஸோ அப்போ வந்து இப்போ இஸ்ரேலோட டார்கெட் என்னவா இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் டு ரிமூவ் திஸ், எலிமினேட் திஸ் ஆக்டோபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டென்டக்கிளை காலி பண்ணுவோம், அப்புறம் வந்து ஆக்டோபஸை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த டாக்டரின்ல தே ஆர் நவ் கமிங் பேக். ஸோ இதான் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். திஸ் இஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஏன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் கேவ் திஸ் பிரீஃப் ஸ்டோரி. மிச்சவங்களாம் என்ன பண்ணுங்க, என்னோட 100 years ஆஃப் இஸ்ரேல் வீடியோ பாருங்க, யூ வில் கெட் தி மோர் ஸ்டோரி. ஸோ ஹமாஸ் torpedoed this entire status quo and led to the wider regional conflict. அந்த ஹமாஸோட அந்த ஒரு அட்டாக் அப்புறமா 1 year வந்து வைடர் ரீஜனல் கான்ஃபிளிக்ட். ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் அண்ட் காசா வார் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ அது ஹெஸ்போல்லா நோக்கி திரும்பி இப்போ ஈரான் நோக்கி திரும்பினதுனால இட் ஹஸ் பிகம் அ வெரி பிக் ரீஜனல் வார். ஸோ அதான் வந்து இட்ஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இஸ்ரேல் வந்து நவ் இட் ஹஸ் என்டர்ட் இன்டு 3 tier வார் ஸ்ட்ரக்சர் வித் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். 3 tier வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டயர் வந்து பாட்டம் டயர். பாட்டம் டயர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இட் ஸ்டார்டட் 1 year ago, தட் இஸ் டு எலிமினேட் ஹமாஸ் அண்ட் டு ரெஸ்கியூ ஹாஸ்டேஜஸ். ஸோ இந்த மிஷன்ல இஸ்ரேல் வந்து காசாக்குள்ள போறாங்க. காசாக்குள்ள போயிட்டு தே வாண்டட் டு ரிமூவ். இது ஃபர்ஸ்ட் டயர். ரெண்டாவது டயர் வந்து என்னதுன்னா மிடில் டயர். மிடில் டயர் என்ன அப்படின்னா ஹெஸ்போல்லாவை we have to push towards the north. So Israel wanted to push Hezbollah towards the north and ensure return of residents to Upper Galilee region. So Upper Galilee region prelims point of view இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம பாத்துக்கணும். prelims point of view regions நியூஸ்ல கேட்கலாம். அப்பர் கலிலி இஸ் இன் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் இருந்து டிஸ்பிளேஸ் ஆனா அவங்க மக்களை திரும்ப அங்க அப்பர் கலிலி கொண்டு போகணும். அதுக்கு ஹெஸ்போல்லா மேல தள்ளி விட்டா அந்த த்ரெட் போயிடும். ஸோ புஷ் தி ஹெஸ்போல்லா டுவர்ட்ஸ் தி நார்த். அண்ட் டாப் டயர் என்ன அப்படின்னா இவங்களுக்குலாம் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆக்டோபஸ் ஹெட் அடிக்கிறது. அதான் வந்து ஈரான். ஸோ வீக்கன் தி ஈரான்ஸ் ஆக்டோபஸ் அண்ட் ரீஷேப் தி வெஸ்ட் ஏஷியா. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நம்ம ஈரானை வீக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த 3 அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த 3 அப்ஜெக்டிவ் நடந்துச்சா அப்படிங்கிறதா வந்து அடுத்த கொஸ்டின். ஓகே, 3 அப்ஜெக்டிவ் நடந்துச்சா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாட்டம் டயர்ல என்ன ஆச்சு? பாட்டம் டயர்ல லாஸ்ட் 1 year இஸ்ரேல் பிளண்டர்ட் தி என்டையர் காசா அண்ட் தே ரிமூவ்ட், அதாவது தி எலிமினேட்டட் லிட்டரலி தி என்டையர் சிட்டி. ஸோ காசாவோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து 2.3 million. ஸோ 23 லட்சம். அந்த 23 லட்சம் மக்களுமே வந்து தே ஆர் டிஸ்பிளேஸ்ட். எவ்ரி ஒன் லெஃப்ட் தேர் ஹோம் அண்ட் தே ஆர் லிவிங் இன் ரெஃப்யூஜி கேம்ப் அண்ட் நன் ஆஃப் தி ரெசிடென்ட்ஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் தேர். காசா அப்படிங்கிற ஊரே இப்போ இல்லை, ஜஸ்ட் இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் டெப்ரிஸ் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. பட் ஸ்டில் ஹமாஸ் குரூப் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டன்ட். அப்கோர்ஸ் ஹமாஸ்க்கு ஒரு பெரிய செட்பேக் தான், ஆனா அந்த குரூப் ஸ்டில் எக்ஸிஸ்டண்டா இருக்கு. இன்னும் அவங்க அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த கேப்ல 41 சிவிலியன் 41,000 civilians lost their lives. Normal civilians they have lost their lives. 1 lakh people they are injured and 2.3 million people are displaced. So it has led to a very big humanitarian crisis and a refugee crisis and famine-like situation. And Israel has blocked all the entry points. அதனால access to food வந்து அங்க கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்து காசால இருக்கு. ஸோ காசால வந்து இஸ்ரேல் ஹேட் ஆல் ரைட்ஸ் டு எலிமினேட் ஹமாஸ். ஆனா பட் இட் ஷுட் ஹவ் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் தி சிவிலியன்ஸ். இந்த 41,000 சிவிலியன்ஸை வந்து கில் பண்ணதுங்கிறது இட்ஸ் டோட்டலி பிளாட்டன்ட்லி வயலேஷன் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். ஸோ சிவிலியன் லைஃப் 41,000 லாஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். லாஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் நடத்துறப்போ இவன் 1000 பேரை கொண்டா அவன் ரிட்டர்னுக்கு எத்தனை பேர் கொள்வான் அப்படிங்கிறப்போ இவன் 10,000 பேர் கொள்வான் அப்படின்னு தான் நான் எடிட்டோரியல்ல சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தா 41,000 ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். செகண்ட் டயர்ல என்ன ஆயிருக்கு? செகண்ட் டயர்ல ஹூ இஸ் திஸ் ஹெஸ்போல்லா? ஸோ ஹெஸ்போல்லா அப்படிங்கிறது வந்து 1980s ஃபார்ம் ஆன ஒரு மிலிட்டன்ட் குரூப். ஸோ நமக்கு வந்து அந்த 100 years வீடியோல பாத்தீங்கன்னா ஜார்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் இருக்கிற இஷ்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் இஸ்ரேல், ஹியர் யூ ஆர் ஹேவிங் லெபனன்.
ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல்ல வந்து உங்களுக்கு வந்து பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, PLO. ஸோ தேவர் மிலிட்டன் குரூப் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். அந்த PLO தான் வந்து யாசர் அரஃபத் தலைமையில ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, தே கேவ் அப் ஆர்ம்ஸ் அண்ட் தே டர்ன் இன்டு தி டெமோக்ரஸி. நாங்க ஆர்ம்ஸை விட்டுட்டு டெமோக்ராட்டிக்கா ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தே சரண்டர்ட், கேவ் அப் ஆர்ம்ஸ் அண்ட் தென் தே பிகம் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் இப்போ. பட் 1980s பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிலிட்டன் குரூப்பா இருந்தாங்க, இப்போ ஹமாஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த PLO ஆர்கனைசேஷனோட ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேலோட இன்னொரு ஃப்ராண்டா அவங்க வந்து சவுத் லெபனான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சவுத் லெபனான் இஸ் அகைன் அரபிக் கண்ட்ரி. ஸோ ஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்களே. ஸோ லெபனான் இஸ் சுன்னி முஸ்லீம் டாமினேட்டட் கண்ட்ரி வேர் ஷியாஸ் ஆர் மைனாரிட்டிஸ். பாலஸ்தீனியன் பீப்புளுக்கு வந்து இந்த ஏரியால வந்து இந்த PLO ஆர்கனைசேஷன் வந்து தேவர் ஹைடிங் இன் தி சவுத் லெபனன் அண்ட் தேவர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். இந்த PLA-வை எலிமினேட் பண்றதுக்காக இஸ்ரேல் வந்து சவுத் லெபனனுக்குள்ள வராங்க அண்ட் PLA கூட ஃபைட் பண்றாங்க. PLO என்ன பண்றாங்க, இதை விட்டுட்டு தே மூவ் தேர் பேஸ் டு டுனிஷியா, தே வென்ட் டு ஆப்பிரிக்கா. ஸோ அங்க வந்து PLO போயிட்டாலும் இந்த வார்ல என்ன ஆயிடுச்சு, மெனி ஷியா பீப்புள் ஹூ ஆர் செட்டில்ட் இன் தி சவுத் லெபனன் வேர் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ ஷியா பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் தி சவுத் ஆஃப் லெபனன் தே வேர் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் வார் அண்ட் தே நேச்சுரலி ஆல்ரெடி பாலஸ்தீனியன் காஸ்க்காக தே ஆர் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். நவ் இந்த பிரச்சனையில நம்ம பீப்புளுக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேலை ரெசிஸ்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு குரூப் தான் ஹெஸ்போல்லா. ஸோ இந்த இஸ்ரேலை நம்ம ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணணும், இதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மிலிட்டன் குரூப் இஸ்ரேல் அகேன்ஸ்டா ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹெஸ்போல்லா குரூப் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தே காட் சப்போர்ட் ஃப்ரம் ஈரான் அண்ட் தே பிகேம் அ ஃப்ராண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரானா மாறிடுச்சு. ஸோ இதான் வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹெஸ்போல்லா. ஸோ இந்த ஹெஸ்போல்லா வந்து ஆரம்பத்தில் ஒரு மிலிட்டன் குரூப்பா ஆரம்பிக்கிறாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஈரானோட சப்போர்ட்னாலையும் அண்ட் வேரியஸ் அதர் மீன்ஸ்னாலையும் தே ஆர் எமர்ஜிங் ஆஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நான் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் இன் தி வேர்ல்ட், நான் ஸ்டேட் டெரர் ஆர்கனைசேஷன். இப்போ அமாங் ஆல் தி டெரர் நான் ஸ்டேட் டெரர் ஆர்கனைசேஷன் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் நான் ஸ்டேட் டெரர் ஆர்கனைசேஷன் வித் ஹியூஜ் வெப்பன்ரி யாரு அப்படின்னு பார்த்தா ஹெஸ்போல்லா தான். ஸோ ஹெஸ்போல்லா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிட்டாங்க, அது வந்து ஒரு தனி கவர்மெண்ட் வித் இன் லெபனானா மாறிடுச்சு. And they are having their own government, they are having their own system, they are also having a political party, and the political party MPs வேற லெபனான் பார்லிமெண்ட்லயும் இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் இருக்கு. ஸோ லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் ஹெஸ்போல்லாக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் செட்டப்ல பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. பட் போத் லெபனான் கவர்மெண்ட் அண்ட் ஹெஸ்போல்லா ஆர் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ அந்த ஒரு யூனிட்டி அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிலிட்டன் குரூப்பா ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஸ்டேட் குரூப்பாவே, அவங்க நாட்டுக்குள்ள அவங்க ஸ்டேட் குரூப் தான், பட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல தேர் நான் ஸ்டேட் டெரர் குரூப். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எமர்ஜ் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் 2006 இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வார் வந்துச்சு. அந்த ஃபுல் ஃபிளெஜ்டு வார்ல என்ன ஆச்சு அப்படின்னா லெபனான் ஸ்டுட் தேர் கிரவுண்ட் அண்ட் இஸ்ரேல் வாசன்ட் ஏபிள் டு டிஃபீட் தம். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் வந்த பிறகு அந்த வாருக்கு அப்புறம் இன்னும் அவங்க வந்து தே காட் இன் டு ஃபோர் ஃப்ரண்ட். ஸோ அந்த வார்ல என்னாச்சு, அப்போ அந்த வார்ல கூட என்ன ஆச்சு, லெபனான்ல ஹெஸ்போல்லாவோட சீஃபை இஸ்ரேல் வந்து எலிமினேட் பண்ணாங்க. அந்த ரிட்டாலியேஷன் என்ன பண்ணாங்க, ஹெஸ்போல்லா சீஃபை போட்டு தள்ளலாம். அப்படி போட்டு தள்ளினவன தலைவனானவர் தான் வந்து இப்போ இந்த நசரல்லா அப்படிங்கிற இந்த பர்சன், ஹசன் நசரல்லா. ஸோ அதனாலதான் அவர் வந்த பிறகுதான் இன்னும் ஹெஸ்போல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கில்லிங் தி ஹெட் இஸ் நாட் தி சொல்யூஷன் ஃபார் அ வார். ஏன்னா அதனால எந்த டர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது, அந்த ஆர்கனைசேஷன் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் தி ஆர்கனைசேஷன் இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் தி வார் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல்ல சொல்லியிருப்பாங்க. 2006 அப்போ இருந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் அந்த தலைவர் தான் நசரல்லா. அந்த நசரல்லா மேட் ஹெஸ்போல்லா மோர் ஸ்ட்ராங்கர் இன் தி நெக்ஸ்ட் 15 years. ஸோ அதுதான் வந்து அங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த வார் சீஸ்ஃபயர்ல முடிஞ்ச பிறகு Hezbollah they had a buffer region in the northern Israel and from there they are existing. அப்பப்போ எப்போ பிரச்சனை வருது அப்பப்போலாம் ராக்கெட் போடுவாங்க. நார்த் கலிலி ரீஜன்ல இருக்கிற சிவிலியன்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த வார்னால கண்ட்ரி நடுவில் இருக்க பாலிடிக்ஸ்னால கடைசியா பாதிக்கப்பட போறது யாருன்னா ரெண்டு நாட்டிலையும் இருக்கிற சிவிலியன்ஸ் தான். இதுதான் வந்து சாரி ஸ்டேட் ஆஃப் எவ்ரி வார். ஸோ திஸ் இஸ் தி பிரீஃப் ஸ்டோரி ஆஃப் ஹெஸ்போல்லா. ஹெஸ்போல்லா கதை புரிஞ்சுச்சா? ஸோ ஹெஸ்போல்லா கிட்ட இது பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் இந்த வார்ல ஈரான் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தேர்ட் டயருக்குள்ள போவோம். இப்போ ஹெஸ்போல்லா ஏன் உள்ள வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நார்த்ல அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்தது. இஸ்ரேல் மக்களே டிஸ்பிளேஸ் ஆகிற அளவு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு ஒன்னு காசா முடிச்சாச்சு, டோட்டல் காசா காலி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஹெஸ்போல்லா நோக்கி திரும்பினார். ஸோ ஏன் வந்து ஹெஸ்போல்லா நோக்கி அவர் திரும்புறாரு அப்படிங்கிற இந்த நேத்தன்யாவோட மைண்ட் செட் போய் புரிஞ்சுக்கணும். வை இஸ்ரேல் பிரசிடென்ட் doesn't want to stop the war and he wants to continue the war அப்படின்னு பார்த்தா he is in a coalition government, தனி மெஜாரிட்டியில இல்ல. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எலிமெண்ட்ஸ் ஹூ ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் பாலஸ்தீனியன்ஸ், அவங்களோட தலைமையில ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி இதோட சப்போர்ட்ல தான் அவர் ஆட்சியில இருக்காரு. நீ இந்த வார நிறுத்தி சீஸ் ஃபயரை சைன் பண்ணிட்டு அப்படின்னா உங்க ஆட்சியை சப்போர்ட்டை நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டணி கட்சி சொல்றதுனால இந்த கோஆலியேஷன் பாலிடிக்ஸ்ல அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப என்னன்னா சீஸ் ஃபயரை சைன் பண்ணாருன்னா அவர் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து போயிடணும், ஆட்சிக்கு வந்துடும். ஸோ அவரோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நடத்துற வார் இது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏன்னா அந்த கூட்டணி கட்சி கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ தட் இஸ் தி ஆக்சுவல் ரீசன் விச் இஸ் தேர். ஏன்னா ஆஃப்டர் 1 year he would have signed a ceasefire.
யூஎஸ்ல இருக்க ஜோ பைடனே வந்து சீஸ்ஃபயர் சைன் பண்ணுன்னு மிரட்டியாச்சு. இதுக்கப்புறம் யாரு வந்து மிரட்டணும்னு எனக்கு தெரியல. ஜோ பைடனை பார்த்தா பயம் வராது, ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு இருக்கு. ஸோ ஆனா வந்து ஜோ பைடனே வந்து மிரட்டியும் கூட அவர் வந்து இஸ்ரேல் வந்து தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் த வார் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். திஸ் இஸ் ஒன்லி திங். ஜோ பைடன் ஐ மீன் யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ தட் இஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன் தர். ஸோ இப்போ இந்த கூட்டணி இதுக்காக என்ன பண்றாரு, வார கண்டினியூ பண்ணாம இப்ப என்ன பண்ணலாம், வாரம் நிறுத்த முடியாது, வாரம் நிறுத்தினா ஆட்சி போயிடும். அப்ப என்ன பண்ணலாம், வாரம் இன்னும் பெருசாக்கி விட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து லீடரா இருக்கலாம் அப்படிங்கறத அந்த மைண்ட் செட். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஓகே இப்போ இங்க காசா முடிஞ்சிச்சு, இங்க பில்டிங் கூட இல்ல குண்டு போடுறதுக்கு, அப்ப எங்க குண்டு போடலாம், போய் ஹெஸ்போல்லா லெபனனை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி லெபனனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்றப்போ திரும்ப வந்து லெபனன்ல ஆன் கிரவுண்ட் அட்டாக் பண்ணாம நம்ம அகைன் கிரியேட்டிங் அ பிக் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். இப்போ வந்து எப்படின்னா இது வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். கில்லிங் நசரல்லா இஸ் நாட் அ பிக், இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி ரிட்டர்ன்ஸ் டு இஸ்ரேல். ஏன்னா இன்னொரு தலைவர் வந்துருவாரு, அவனுக்கு இன்னொரு தலைவன் வந்துருவான். ஸோ ஆன் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி திங். பட் இந்த கில்லிங் தி ஹெட்ங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் அ பர்செப்ஷன் வந்து லோக்கல், அந்த நாட்டு உள்நாட்டு அரசியல்ல பாத்தீங்களா, நம்ம எனிமியோட தலைவரே போட்டு தள்ளியாச்சு அப்படிங்கிறது அடுத்த எலெக்ஷனுக்கான எலெக்ஷன் கேம்பெயின். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அதனாலதான் ஒரு யூஸே இல்லாம ஒரு தலைவரை போட்டு தரலாம். பட் ஓகே, கில்லிங் தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஹெட் இஸ் அ குட் திங். அதனால அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் என்னன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா த மைண்ட் செட் ஆஃப் தி பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அப்படிங்கறது ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இந்த டைவர்ஷன்ல இப்போ ஹெஸ்போல்லா கிட்ட போயாச்சு. ஹெஸ்போல்லா கிட்ட போயிட்டு ஹெஸ்போல்லாவோட ஹெட்டை வந்து எலிமினேட் பண்ண உடனே ஈரான் டுக் இட் வெரி பர்சனல். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுப்ரீம் லீடருக்கு அப்புறமா மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லீடர் யாருன்னா ஹெஸ்போல்லாவோட சீஃப் தான். ஏன்னா எல்லாமே அவங்களோட ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ ஹெஸ்போல்லாவோட சீஃபே போட்டு தள்ளிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து ஈரானோட நிறைய ஜெனரல்ஸ் ஹூ ஆர் ஒர்க் இந்த ஆக்டோபஸை செயல்படுத்திட்டு வருது வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன். ஈரான் கீழே இருக்கிற இந்த IRGC அப்படிங்கிற இந்த இது வந்து இட்ஸ் நத்திங் பட் அவங்களோட ஆர்மியோட ரெஜிமெண்ட் பேர் அப்படின்னு வச்சுக்கலாம், இன்டர்நேஷனல் விங். ஈரானோட ஆர்மியோட இன்டர்நேஷனல் விங் பேர் தான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஆக்டோபஸை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆக்டோபஸை செயல்படுத்திட்டு இருக்க இந்த IRGCயோட ஹெட்டை வந்து யார் வந்தாலும் அவங்களை எலிமினேட் பண்ணிட்டே வராங்க. ஸோ IRGCயோட 3 ஹெட்டை வந்து ஆல்ரெடி எலிமினேட் பண்ணோன்னே ஈரான் இஸ் ஆல்ரெடி இஸ் ட்ரிகர்டு. ஸோ ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிருக்க ஈரான் வந்து இப்போ நசரல்லாவோட எலிமினேஷனுக்கு அப்புறம் தே ஆர் மோர் ட்ரிகர்ட் நோ. ஸோ மோர் ட்ரிகர் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, நவ் ஈரான் ஸ்டார்டட் டு ரிட்டாலியேட். ஸோ ஈரான் வந்து தே சென்ட் அ மிசைல் அண்ட் தே ரிட்டாலியேட்டட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பெஞ்சமின் நேத்தன்யாவோட இந்த அன்பிளான்ட் எஸ்கலேஷன்னால வார் ஹாஸ் டர்ன் டுவர்ட்ஸ் தி லெபனன் அண்ட் ஈரான். ஸோ அதனால ஒரு அவுட் ரைட் ரீஜன் வார். ஏன்னா அந்த ரீஜன்ல இருக்க முக்கியமான 2 பேர் வந்து டைரக்டா வாருக்கு போறாங்க, கோல்டு வார் கூட இல்லை, டைரக்டா வாருக்கு போறதுனால தான் வெஸ்ட் ஏஷியா இஸ் அகைன் வந்து இது அண்ட் என்டையர் வேர்ல்ட் நேஷன் இஸ் அகைன்ஸ்ட் திஸ் வார். இந்த வாரை தயவு செஞ்சு நிறுத்தி தொலைங்க அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டோட ஒப்பீனியன். பட் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ ஷுட் வின் தி நெக்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ he will not stop the war. So this is the current situation. So decapitation of Hezbollah. So அந்த ஹெஸ்போல்லாவோட லீடரை வந்து எலிமினேட் பண்றது இட்ஸ் நெய்தர் கோயிங் டு ஸ்டாப் தி வார் இன் காசா நார் கோயிங் டு வீக்கன் தி ஹெஸ்போல்லா பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பாஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தலைவரை போட்டு தள்ளதுக்கு அப்புறமா தான் நசரல்லா வந்து அது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிறாரு. And that will give a emotional awakening to that people. That people will be more know, okay நம்ம தலைவரை போட்டு தள்ளிட்டாங்க, கண்டிப்பா அப்போ நம்ம எல்லாம் போயிட்டு ஹெஸ்போல்லால சேர்ந்து ஃபைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் தீவிரவாதத்தை நோக்கி அது தூண்டி விட்டுருது. தட் இஸ் தி ப்ராப்ளம் நோ இன் தி ரீஜன். எஸ்கலேஷன் வித் ஈரான். ஸோ தேர் இஸ் நோ எண்ட் கேம் பிளான்ஸ். இந்த வாரம் முடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணாம இஸ் ஜஸ்ட் கண்டினியூயிங் தி வார். ஏன்னா இப்போ வாரோட எண்ட் என்ன, எலிமினேஷன் ஆஃப் ஹமாஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஹமாஸ் என்டையர் காசாவே அடிச்சாச்சு, அப்போ ஹமாஸ் எண்ட் ஆயிருக்குங்களா, வாரம் நிறுத்தலாம்ல. ஸோ அப்போ இல்ல ஹமாஸ் இன்னும் எண்ட் ஆகல அப்படிங்கிறதான் ஸ்டாண்ட். ஸோ தேர் இஸ் நோ பிளான் அண்ட் இஸ் ஜஸ்ட் எஸ்கலேட்டிங் லுக். And no side is deterring the rival and they are further escalating the conflict. ஒரு வார்னா வந்து என்னன்னா டிட்டரன்ஸ் ரொம்ப முக்கியம். You have to deter the other persons from attacking you. ஸோ இந்த வார்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா no side is trying to deter the other side. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இஸ் நாட் அட் ஆல் டிட்டரிங். ஏன்னா அவர் வந்து எஸ்கலேட் பண்ணுங்கிற மைண்ட்ல தான் இருக்காரு. ஈரான் வந்து ஆரம்பத்துல ரொம்ப டிட்டரன் மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. இப்போ நம்ம தலையிட்டா தேவையில்லாம பிரச்சனை வரும். அண்ட் ஈரான் இஸ் ஆல்சோ நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு ஃபைட் வித் இஸ்ரேல் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த 6 years ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்து இட் ஹஸ் வீக்கன் தம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம இந்த வாரம் எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் ஈரான் இருந்துச்சு. பட் இந்த IRGCயோட ஹெட்டையும் நசரல்லாவோட ஹெட்டையும் போட்ட பிறகு அவங்களும் வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க, கண்டிப்பா எஸ்கலேட் பண்ணுவேங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி எண்ட் ஆஃப் த டே பெஞ்சமின் நேத்தன்யாஹூ வாண்ட்ஸ் எஸ்கலேஷன், ஹி டசன்ட் வாண்ட்ஸ் டு எண்ட் தி கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. பெஞ்சமின் நேத்தன்யாஹூக்கு கான்ஃபிளிக்ட் எண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா he would have gone into the ceasefire. பட் அந்த எஸ்கலேஷன் நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் எடிட்டோரியல்ல இவர் சொல்றாரு.
ஸோ நவ் லெட் அஸ் கம் டு தி இதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கு? ஈரான் வாண்ட்ஸ் ரிட்டாலியேட்னு ஒரு மிசைல் அனுப்பிச்சாச்சு. அந்த மிசைலுக்கு ரிட்டாலியேஷனா என்ன பண்ணாங்க இஸ்ரேல்? ஒரு பெரிய சைபர் அட்டாக் வந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு ரிட்டாலியேஷனா என்ன பண்ணுவாங்க? ஈரான் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த வார் இப்போ எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஒரு 3 மாசம் கழிச்சு அடுத்த எடிட்டோரியல்ல நம்ம சந்திக்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசின அந்த அன்கன்வென்ஷனல் டாக்டிக் யூஸ் பை தி இஸ்ரேல் பத்தி பார்ப்போம். ஸோ இஸ்ரேல் வந்து அனதர் பிளாட்டன்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, யூசிங் பேஜர்ஸ் அண்ட் வாக்கி டாக்கிஸ் அஸ் பாம். ஸோ நார்மல் பாம், நார்மல் மிசைல், நார்மல் ஃபைட்டிங் வச்சுட்டு பண்றது தான் வார். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி அதை வந்து வார்ல யூஸ் பண்ணதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இது பேஜர்னா என்ன? ஸோ பேஜர்னா என்ன நான் கண்டிப்பா நடத்தி ஆகணும், ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாருமே 2K கிட்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க பேஜர் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே பேஜர் யூஸ் பண்ணதில்லை. அப்போ எனக்கு முந்தின ஜென்ரேஷன் தான் பேஜர் ஜென்ரேஷன். நான் வந்து மொபைல் ஜென்ரேஷன் தான். நான் அந்த நோக்கியா பாம்பு கேம் விளையாடுற ஜென்ரேஷன். சரியா? மொபைல்லயே வந்து ரிங்டோன் நம்மளே செய்வோம், அந்த ஜென்ரேஷன் நான். ஸோ அப்போ எனக்கு முந்தின ஜென்ரேஷன் தான் பேஜர். அதனால கண்டிப்பா உங்களுக்கு காட்டணும். ஸோ இதான் வந்து பேஜர். ஒரு படத்துல பிரபுதேவா வச்சிருப்பாரு, பேஜருக்கு பில்லை கட்டு இல்ல பேஜர் கட்டு அப்படின்னு மெசேஜ் வரும். கிங்குடான்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? அது விடுங்க. பேஜர்னா என்ன அப்படின்னா, இது போனுக்கு முன்னாடி வந்த ஒரு டிவைஸ். ஸோ பேஜருங்கிறது இட்ஸ் அ டிவைஸ் விச் எவ்ரி ஒன் வில் ஹேவ். இங்க சைட்ல இப்படி வச்சுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல எல்லாரும் வயிற்றுல தான் அடி வந்திருக்கு. ஸோ பேஜர் இங்க சைட்ல வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த நம்பருக்கு SMS அனுப்பலாம். ஸோ இந்த எண்ட்ல இருந்து முன்னாடி 2 மெத்தட்ல பண்ணலாம். பேஜர் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னா அங்க ரிசீவர் ஒருத்தர் எடுப்பாங்க. இந்த மெசேஜ் வந்து இந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேஜருக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. ஸோ பேஜர்ல உங்களுக்கு அந்த SMS வரும், ப்ளீஸ் கம் ஹோம் ஏர்லி, பை 1 kg டொமேட்டோ அப்படின்னு வீட்டுல இருந்து மெசேஜ் வரும். உங்களுக்கு புரியுதா? அதை பார்த்துட்டு உங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு தக்காளி வாங்கிட்டு போகணும். ஸோ இது வந்து 1 வே பேஜர். ஸோ நீங்க போன் பண்ணி சொல்லுவீங்க. ஆரம்பத்துல எப்படின்னா ஒரு கனெக்டர்கிட்ட பேசுவீங்க, அந்த கனெக்டர் கொடுப்பாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க போன் அடிச்சீங்கன்னா டைரக்டா வந்து அந்த கம்ப்யூட்டர் எடுக்கும், அழைத்ததுக்கு நன்றி அப்படின்னு. என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்க டைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்மளே அதை வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைரக்டா நம்ம டைப் பண்ண மெசேஜ் வந்து அது SMS போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு SMS ரிசீவிங் மீடியமா இருக்கு. இது 1 வே பேஜர். 2 வே பேஜர்னா என்ன அப்படின்னா, இதுலயே ரிப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க ரிப்ளை பண்ணா அது உங்களுக்கு போகும். ஸோ வெறும் SMS மட்டும் பண்ற ஒரு டூல் தான் இந்த பேஜர். குட்டியா இருக்கும், எவ்வளவு சைஸ் தான் இருக்கும். ஸோ அதான் வந்து ப்ரீ மொபைல் போன் எரால யூஸ் பண்ணுது. ஸோ இது ஃபுல்லா வந்து ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. ஸோ ரேடியோ டிரான்ஸ்மிஷன் என்ன, இதுக்கும் மொபைல் போன் மாதிரி டவர்ஸ் இருக்கும். அந்த டவர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், இந்த பேஜர் இருக்கும். அந்த இப்போ எப்படின்னா, நம்ம மொபைல் போன் எப்படின்னா எவ்ரி மொபைல் போன் இஸ் லிங்க்டு டு தி டவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பட் பேஜரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த மெசேஜஸ் வந்து அந்த பேஜர் டவர்ல இருந்து இட் வில் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் தி ரேடியோ வேவ்ஸ். கரெக்டா எந்த நோடுக்கு வந்து அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கோ அந்த நோடு வந்து அந்த வேவ்ஸ்ல ஹிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் ரிசீவ் ஆயிக்கும். ஸோ தேர் இஸ் நோ டைரக்ட் லிங்க் பிட்வீன் தி, நான் இங்க கை வைக்கிறேன், இங்க தான் பேஜர் வைப்பாங்க, அதனால சொல்றேன். எல்லாரும் எடுப்பு. தேர் இஸ் நோ லிங்க் பிட்வீன் தி பேஜர் அண்ட் தி செல் டவர். உங்களுக்கு புரியுதா? டைரக்டா அந்த கான்ஸ்டன்ட் லிங்க் இருக்காது. இட் வில் ஜஸ்ட் டிரான்ஸ்மிட் தி ரேடியோ வேவ்ஸ் அண்ட் பேஜர் வில் ரிசீவ் இட். அண்ட் தேர் இஸ் நோ சென்டிங் பேக். ஏன்னா ஒன் சைடா இருக்கிறதுனால திரும்ப அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதுதான் பேஜர்ல இருக்கிற டெக்னாலஜி. இது வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் இப்போ கரண்ட்லி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செல் டவரே போகாம அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல செல் டவர் போகல, ரூரல் ஏரியாஸ்ல வேற சிக்னல் இஸ் லோ, அந்த ஏரியாஸ்ல தே ஆர் யூசிங் இட் வேர் தேர் இஸ் லோ நெட்வொர்க் கவரேஜ். ஸோ அண்ட் இட் இஸ் வெரி எனர்ஜி எஃபிஷியன்ட். வெறும் டெக்ஸ்ட்டை தான் டிஸ்பிளே பண்ண போறதுனால பேட்டரி பேக்கப் ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ அதனால நீங்க அடுத்த சார்ஜ் போடுறதுக்கு திரும்ப திரும்ப வர வேண்டியதில்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெட்வொர்க் அவுட்டேஜஸ் இதுல இருக்காது. செல் டவர் இருக்கும் பட்சத்துல சிக்னல் வந்துகிட்டு இருக்கும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். விச் ஆஃப் தி பேஜர்ஸ் ரிலேட்டட் அதை கேட்கலாம். அதனால தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேஜர்னு கேட்கலாம். ஏன்னா டெக்னாலஜி பிஹைண்ட் பேஜர் இப்போ கேட்க மாட்டான், அது பழைய டெக்னாலஜி. பட் அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்வைலன்ஸ் ப்ரூஃப். நீங்க இப்போ மொபைல் போனோ இல்லைனா வந்து ஸ்மார்ட் போனோ இல்ல வேற எந்த டிவைஸோ யூஸ் பண்ணா இட் கேன் பி ஹேக்டு. நம்பர் 1 இட் கேன் பி ஹேக்ட். நம்பர் 2 இட் கேன் பி ட்ரேஸ்ட். அதாவது சர்வைலன்ஸ் பண்ணலாம், ஈவ்ஸ் டிராப்பிங் பண்ணலாம். ஈவ்ஸ் டிராப்பிங்னா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்கலாம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எல்லாமே ஹேக் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் எரால இன்டர்நெட்டே இல்லாத ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி. இன்டர்நெட் அண்ட் மொபைல் கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு டிவைஸ்னா அது பேஜர் தான் பெஸ்ட் யூஸ். அதனால தான் non-state actors and terrorist groups who want to evade the government surveillance, they are using the pages. அதனால தான் ஹெஸ்போல்லாவும் இப்போ பேஜஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படி வந்து வேர்ல்ட்ல வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ல கண்டிப்பா இஸ்ரேலோட மொசாடு இருக்கு, யூஎஸ்ஏவோட CIA எப்படி இருக்கோ, ஆர் MI5 ஆஃப் UK, இந்தியாவோட ரா, அந்த மாதிரி வந்து
Mossad of Israel is considered to be one of the most technologically sophisticated intelligence group. ஸோ கண்டிப்பா ஹெஸ்போல்லாவை ஈஸியா அவங்க ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஹெஸ்போல்லா தலைவர் வந்து 60 அடி பங்கருக்குள்ள அடியில ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த பங்கரை கண்டுபிடிச்சு அதுல பாம்பு போட்டு பங்கர் பாம்பு போட்டு காலி பண்ணாங்க. ஸோ நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் அதான் அவர் சொன்னாரு, எங்க மொசாட் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது, எங்க போய் ஒளிஞ்சாலும் நாங்க பாம்பு போடுவோம் அப்படிங்கிறது he would have said Netanyahu. ஸோ அதனாலதான் வந்து டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ், அதுல ஜிபிஎஸும் கிடையாது, லொகேஷனும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஜிபிஎஸ் இல்ல, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல, அண்ட் ஒன் வே பேஜர்ஸா இருக்கிறதுனால அது ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து இதுல வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் தானே அனுப்புறீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் என்கிரிப்டடா அனுப்பலாம். ஸோ கோடிங் பண்ணி என்கிரிப்டடா அனுப்பலாம். அது அவங்களுக்கு மட்டும் தான் புரியும், வேற ஆளுங்க பார்த்தா புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைட் டு இன்க்ளூட் சர்க்கியூட்ஸ். ஸோ இப்போ இந்த பேஜர்ஸ் வந்து ஹெஸ்போல்லா ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் காசா வர ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா மொசாட் வந்து எல்லாரும் ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால யாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஹெஸ்போல்லா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ தே டர்ன் டுவர்ட்ஸ் தி பேஜர். ஸோ நம்ம பேஜரை வாங்கலாம். ஸோ அவ பேஜர் வேணும்னு பல்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தாய்வான் பேஸ்ட் கம்பெனி கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தாய்வான் பேஸ்ட் கம்பெனி அண்ட் நடுவில் வந்து ஒரு ஷிப்பிங் டீலர், அந்த டீலர் மூலமா வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பேஜர்ஸை வாங்கி இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த பாம் அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரி இருக்கு. இன்னும் வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணல. அண்ட் நாங்க தான் அது பண்ணோங்கிறது இஸ்ரேலும் சொல்லல. ஏன்னா இது ஒத்துக்கிட்டா அவங்க மேல ஆக்ஷன் வரும். ஏன்னா இட்ஸ் அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலும் கிளைம் பண்ணல நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஆனா இஸ்ரேல் தான் பண்ணாங்க, நோ டவுட். வேற யாராலையும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா, பட் அதை டீபங்க் பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த பேஜரை வந்து ஓவர் ஹீட் பண்ற மாதிரி நீங்க வந்து அதுல மெசேஜ் அனுப்பிட்டே இருந்து அந்த பேஜரை ஓவர் ஹீட் பண்ணி பேட்டரியை ஹீட் பண்ணி பேட்டரியை வெடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அதை வந்து when you send some messages it will overheat, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேக் பண்ணதா சொன்னாங்க. பட் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஃபைனலா வந்து இந்த தியரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதுன்னா, அவங்க தாய்வான்ல இருந்து இம்போர்ட் பண்ணும்போது ஒரு ஏஜென்சி இம்போர்ட் பண்ணுச்சுல, அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து அது ஹெஸ்போல்லா கிட்ட வரும்போது நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்செப்ட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா அந்த ஏஜென்சியே வந்து மொசாடோட ஒரு ஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கலாம். வெளியேந்து பாக்குறப்போ அது வந்து பேஜர் விற்கிற கம்பெனியா இருக்கலாம், இல்ல உள்ளுக்குள்ள இருந்து பாக்குறப்போ அது மொசாடோட ஒரு கம்பெனியாவே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு, அவங்க ஆர்டர் பண்ணி அந்த ஷிப்மெண்ட்ல இருக்கிறப்போ ஷிப்மெண்ட்ல ஒரு பேஜருக்குள்ளேயும் கொஞ்சம் ஆர்டிஎக்ஸ் போட்டு ஒரு கரண்ட் சர்க்கியூட் வச்சு ஒரு பர்டிகுலர் மெசேஜ் அனுப்பிச்சா அது வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி திரும்ப பேஜரை மூடி அமைச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து பேஜர் வாக்கி டாக்கி எல்லாமே ஷிப்பிங்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஹெஸ்போல்லா கிட்ட போகும்போது அந்த ஷிப்பிங்க்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேஜரையும் திறந்து கிட்டத்தட்ட 2000 பேஜர் வெடிச்சிருக்கு. ஸோ அப்போ 2000 பேஜரையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பாம் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வீடியோஸ் பாக்குறப்போ எக்ஸ்ப்ளோஷன் இருந்திருக்குங்கிறதுனால இது கண்டிப்பா ஆர்டிஎக்ஸ் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இன்டர்செப்டட் தி சப்ளை செயின் அண்ட் தே கிரியேட்டட் அ சர்க்கியூட் தட் would trigger with a signal. ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து வெடிக்கிற மாதிரி அதை செட் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு அட்டாக் நடந்த இடத்துல மொசாட் அந்த மெசேஜ் அமைச்சிருக்கோம், எல்லாருக்கும் வெடிச்சிடுச்சு. ஸோ வெடிக்கிறப்போ வாக்கி டாக்கிஸ் அண்ட் பேஜர் எவ்ரி திங் வாஸ் பிளாஸ்டட். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு அடிபட்டது எங்கன்னா கையில் அடிபட்டிருக்கு, எல்லாம் வயிற்றுல அடிபட்டிருக்கு. ஏன்னா எல்லா பேஜரும் இங்கே தானே இருக்கும், அதனால வயிற்றுல அடிபட்டு. அண்ட் டெத் ரேட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. 10 பேர் இறந்து போயிருக்காங்க. கம்மியாக தான், இங்கே 10 பேருங்கிறது இப்போ நம்பர் தான், பட் 10 பேருக்கு கம்மின்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா 41,000 கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ 10 பேர் இறந்து போயிருக்காங்க. பட் மோர் தென் 300 பீப்புள் ஹவ் இன்ஜூர்ட், அந்த மாதிரி 450 பீப்புள் ஆர் இன்ஜூர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பேஜர் அட்டாக் வந்து நீங்க வந்து பேஜர் அப்படிங்கிற டெக்னாலஜி பத்தி படிங்க, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க. மெயின்ஸ்ல வராது, பட் பிலிம்ஸ்ல வரலாம். மெயின்ஸ்ல நீங்க இது எழுதலாம், அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல இது எழுதலாம். எனி டிவைசஸ் கேன் பி, எனி டிவைஸோட சப்ளை செயின் கேன் பி இன்டர்செப்டட் அண்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு பாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து we can write in the mains. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க மைண்ட்ல வச்சு. ஸோ த்ரெட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி இன் தி மாடர்ன் டே வார்ஃபேர். ஸோ இதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வார் எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து யூஎஸோட எலெக்ஷன்ஸ் வேற ஒரு ஃபேக்டரா இருக்கு. இந்த யூஎஸ் எலெக்ஷன்ல யார் வின்னருங்கிறத பொறுத்தும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவர் வந்தா என்ன ஆகும், இல்ல இவங்க கமலா ஹாரிஸ் வந்தா என்ன ஆகுங்கிற அந்த டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அடுத்தது வந்து வில் சி தி லிட்டிகேஷன், த gruelling கோர்ஸ் ஆஃப் litigation in India. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் வீடியோ போய் கண்டிப்பா பாருங்க. என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த எடிட்டோர்ல இருந்து எடுத்து தனியா நான் என்னோட சேனல்ல போட்டிருப்பேன். ஸோ போய் பாருங்க. என்னோட சேனல்னு சொல்றப்போதான் ஒரு ஞாபகம் வருது, நான் டெலிகிராம்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சரியா? அதே பேர்ல தான், ஆர்வ கோலார் ஆதில், அதாவது கியூரியஸ் ஆதில் அப்படிங்கிற, அதுக்கு மீனிங் அதுதான்.
கியூரியஸ் ஆதில் அப்படிங்கிற அந்த பேர்லயே வந்து நான் வந்து டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? சப்ஸ்கிரைபைஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாரும் உள்ள வாங்க. அதுல வந்து வாட் ஐம் கோயிங் டு புட் அப்படின்னா, இப்ப தெரில என்ன போடுவேங்கிறது எனக்கு தெரில, ஆனா ஏதாவது போடுவேன், சரியா? லைக் ஐ புட், நான் படிக்கிறப்போ என் மைண்ட்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ போஸ்ட் லைக் எவ்ரி அதர் டெலிகிராம் சேனல் விச் ரன், பட் ஐ மேக் ஷூர் தட் தேர் இஸ் நோ கமர்ஷியல் திங்ஸ் இன் திஸ். அந்த மாதிரி ஐ கேன் மேக் ஷூர். அது ஜஸ்ட் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஏதாவது போட முடிஞ்சா நான் போடுறேன், சரியா? இப்போ எல்லாரும் அதே பேர்லயே டைப் பண்ணாலே ஓப்பன் சேனல் தான் வரும், போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to see the delays in judiciary, especially subordinate judiciary. ஸோ சபார்டினேட் ஜுடிஷியரியில் இருக்கிற டிலேஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்தியன் ஜுடிஷியரி வந்து 3 tier ஜுடிஷியரி. We are having சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ். சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யாரு? ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட்ஸ். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட்டோட கண்ட்ரோல தான் சபார்டினேட் கோர்ட்ஸ் இயக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜுடிஷியல் டிலேஸ் அப்படின்னு பேசினா we are only talking about the delays which is happening in the சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். பட் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற டிலேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் பெண்டிங்கோட டேட்டா, நானும் வருஷம் ஒரு எடிட்டோரியல் நடத்துறப்ப இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ வந்து நான் 3 crore நடத்திட்டு இருக்கேன். ஓகே, 5 crore ஆயிடுச்சு. ஸோ 5 crore கேசஸ் ஆர் பெண்டிங். ஸோ 80,000 கேசஸ் ஆர் பெண்டிங் இன் சுப்ரீம் கோர்ட், 6.2 lakh cases are pending in High Court, and 4 crore cases are pending in subordinate courts. ஸோ இந்த டேட்டா வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இதை வந்து அப்படியே மக் பண்ணி ஜுடிஷியல் பெண்டிங் போட்டால் இது எழுதி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுறணும். சுப்ரீம் கோர்ட்ல 8,000, 80,000, ஹை கோர்ட்ல 6.2 lakhs அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ்ல 4 crore. ஸோ 5 crore கேசஸ் பெண்டிங்னா அதுல 4 crore கேசஸ் எங்க இருக்கு? subordinate courts தான் பெண்டிங்கா இருக்கு. So why there is a huge pendency in subordinate courts? When there is a pendency in subordinate courts, அதுதான் அப்பலேட்டா மேல போகுது. அப்பலேட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும். பட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கேஸ் அது தனியா அவங்களுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கேசஸே முடிச்சு இது வந்து ஜட்மெண்ட் வந்துட்டாலும் இது அடுத்து அப்பலேட்டா மேல போகுது. ஸோ அப்போ இந்த பெண்டன்சி தான் மேலையும் அப்பர் டயர்ல பெண்டன்சி இன்னும் அதிகப்படுது. ஸோ இந்த ஜுடிஷியல் பெண்டன்சி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கோட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணாங்க. ரீசெண்டா வந்து அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுறப்போ இந்த எடிட்டோரியல் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எதாவது போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னதுன்னா, இருங்க, பிளாக் கோட் சிண்ட்ரோம் லைக் நீங்க ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அந்த டாக்டர், நர்ஸ், இந்த காட்டன் ஊசி இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் அதிகமாயிட்டு பிபி வந்துடும், பிபி அதிகமாயிடும், இல்லை ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபோபியா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படியே ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி பிளாக் கோட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சிண்ட்ரோம் வந்து இந்தியன் ஜுடிஷியரிக்கு மேல மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. இது 100% உண்மை. எல்லாருக்கும் அது இருக்கு தானே? கேஸ் போட்டா கண்டிப்பா 4 வருஷம் ஆகும். எதுக்கு கேஸ் போடணும்? அப்படியே முடிச்சிட்டோம், சரி அதுக்குள்ள போக வேணாம், எதுக்குமா போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அது முடியவே முடியாது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே they will talk. So இந்த பிளாக் கோட் சிண்ட்ரோம்னா என்னன்னா, many people are reluctant to engage in litigation. So they are litigation-குள்ளே போக விரும்பல. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிடலாம், சரி நம்ம பேச்சுவார்த்தையில முடிவு பண்ணிடலாம். Even though injustice is happening in their side and even though the mediation is not fair, they will accept it because கோர்ட்டுக்கு போய் யூஸ் இல்லை. ஸோ அப்போ கோர்ட்டுக்கு போய் யூஸ் இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னா then justice is not served அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். So many people are reluctant to engage in litigation due to gruelling process. Gruelling process na ரொம்ப tough process. So இந்த எப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஹிந்து பேப்பர்ல பார்த்தாலும் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். Whenever you see words, okay, learning new vocabulary அப்படிங்கிறது வந்து டெய்லி டிக்ஷனரி எடுத்து வச்சு 10 வேர்ட் படிக்கிறது இல்லை. அப்படி படிச்சா உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வராது. இங்கிலீஷ் நிறைய படிக்கிறப்போ, புது வேர்டு பார்க்குறப்போ அந்த வேர்டோட மீனிங் படிக்கிறது தான் லேர்னிங் vocabulary. சரியா? நிறைய இங்கிலீஷ் படிக்கணும். நிறைய இங்கிலீஷ் படிக்கிறப்போ நிறைய புது வேர்ட்ஸ் வரும். நிறைய புது வேர்ட்ஸ் வரும்போது அதுக்கான மீனிங் பார்க்குறப்போ யூ லேர்ன் vocabulary. ஸோ இந்த மாதிரி எப்போ ஹிந்து பேப்பர்ல உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்தாலும் அந்த வேர்ட்ஸோட மீனிங் படிச்சு வச்சுக்கணும். ஏன் படிச்சு வச்சுக்கணும்னா, ஒன்னு ஒரு vocabulary will increase, இன்னொன்று மெயின்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். மூணாவது, மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி வேர்டு வரும். அப்போ மெயின்ஸ் கொஸ்டின்ல இந்த மாதிரி வேர்டு வரப்போ உங்களுக்கு புரியாது. அது புரியல, கொஸ்டினே புரியாது. சம்டைம்ஸ் எஸ்ஏவே விட வேண்டியது வரும். ஏன்னா அந்த எஸ்ஏல ஒரு டைட்டில் ஒரு வேர்டு புரியல அப்படிங்கிறதுனால. சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், எஸ்ஏவை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு தப்பா எழுதிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால யூ ஹாவ் டு see something. Gruelling na வந்து it's very tough and difficult.
ஆன ப்ராசஸ். ஏன் இந்த ப்ராசஸ் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, ஏன்னா என்லெஸ் அட்ஜர்ன்மெண்ட்ஸ், எப்போ பாரு கேஸ் வந்து அட்ஜர்ன் ஆயிட்டே போகுது. நியூமரஸ் அப்பீல்ஸ். ஒரு ட்ரிபியூனல் அப்படிங்கிறதே ஜுடிஷியல் டிலே சால்வ் பண்ண வந்து ஆரம்பிச்சோம். இப்போ ட்ரிபியூனல் கேஸ் என்ன ஆகும், அடுத்து அப்பீல் ஆகும். லோக்கல் கோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட், ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட். ஸோ அப்படின்னு அப்பீல் போயிட்டே இருக்கிறது. அண்ட் எஸ்கலேட்டிங் லீகல் காஸ்ட். ஒரு வாட்டியும் பாக்குறப்போ நம்ம வந்து அந்த லீகல் காஸ்ட் வந்து ஒரு சம்டைம்ஸ் ஒரு சில லாயருக்கு வந்து ஒரு சிட்டிங்க்கு வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு அப்பியரன்ஸ்க்கு வாங்குவாங்க. இப்போ நீங்க ஒரு லாயருக்கு பணம் கொடுத்து அவர் வந்து அப்பியரன்ஸுக்கு நீங்க கூட்டு போறீங்க, அன்னைக்கு ஹியரிங் வருது. ஹியரிங் அன்னைக்கு போயிட்டு அட்ஜர்ன்மெண்ட்ன்றாங்க. ஏன்னா விட்னஸ் வரல, இல்ல எதிர்த்தரப்புல வரல, இல்ல எதிர்த்தரப்பு வக்கீல் வரல, இந்த மாதிரி ஏதோ சொல்லி இன்னைக்கு அட்ஜர்ன் அப்படின்ட்டாங்கன்னா கேஸ் எது நடந்திருக்காது, ஆனா நீங்க ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த மாதிரி இருந்தா அப்ப யாருக்கு கோர்ட்ல கேஸ் நடத்தணும்னு தோணும். அண்ட் நால்சா, அதாவது ஃப்ரீ லீகல் எய்டுமே வந்து இட் இஸ் நாட் ரீச்சிங் தி என்டையர் பாப்புலேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஹேப்பனிங். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சில ரீசன் சொல்றாங்க. ஸோ இப்போ ஜுடிஷியல் டிலே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மெயின்ஸ்ல வருது அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆன்சர்ல இருக்கணும். அதுக்கு தான் நான் அதை போல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜுடிஷியல் டிலே ரிலேட்டடா இல்லை ஜுடிஷியல் ரிலேட்டடா எந்த இஷ்யூ வந்தாலும் ப்ராப்ளம்ஸ் எழுதுறப்போ இந்த வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகே, என்லெஸ் அட்ஜர்ன்மெண்ட்ஸ், நியூமரஸ் அப்பீல்ஸ் அண்ட் எஸ்கலேட்டிங் லீகல் காஸ்ட், இது வந்து ஒரு கீவேர்டு. அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்காக இந்த டிலே இருக்கு அப்படின்னா இந்தியன் ஜுடிஷியரி ஷெட்யூலிங் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். எப்படி வந்து ஒரு கேஸை ஷெட்யூல் பண்றாங்க அண்ட் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ப்ராக்டிசஸ்லேயே தேர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ எஃபெக்டிவ் கேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த நம்ம இப்போ ஜுடிஷியரி ரிலேட்டடா ஒரு பாயிண்ட் எழுதுறப்போ நீங்க எழுதுவீங்க, இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வருதுன்னு வைங்களேன், அதை எப்படி அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க டயர் அப்ரோச் தான் போகணும். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன ப்ராப்ளம், ஒரு 4 ப்ராப்ளம், ஹை கோர்ட்ல ஒரு 2 ப்ராப்ளம், லோவர் கோர்ட்ல ஒரு 4 ப்ராப்ளம், இல்ல 2 ப்ராப்ளம் எழுதினாலே உங்களுக்கு 8 பாயிண்ட் வந்துடும். ஹை கோர்ட் எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் ஈஸியா ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால் 10 பாயிண்ட் கூட எழுத முடியும். அப்படி எழுதுறப்போ சபார்டினேட் கோர்ட்ஸ் பத்தி ஒரு பாயிண்ட் எழுதுறப்போ ப்ராப்ளம்ஸ் இன் ஷெட்யூலிங் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா அதுதான் கீவேர்டு. ஓகே, கேஸ் இஸ் நாட் ஷெட்யூல்டு ப்ராப்பர்லி அப்படின்னு எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? ரைட்டிங் சொல்றேன், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா கேஸ் இஸ் நாட் ஷெட்யூல்ட் ஆன் டைம் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா ப்ராப்ளம்ஸ் இன் ஷெட்யூலிங் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த மாதிரி எழுதுறப்போ தான் உங்க ஆன்சர் வந்து ஓகே டெக்னிக்கலா ஏதோ படிச்சுட்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூ ஹேவ் டு என்ஷூர் இன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் எடிட்டோரியல் வந்து எடுக்க கத்துக்கணும். எஃபெக்டிவ் கேஸ் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான கேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியர் டைம்லைன்ஸ் இருக்கணும். கேஸை இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்ல எவ்வளவு ஹியரிங் நடந்தா இதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் வரும், சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் விட்னஸ் வரும், விட்னஸ்க்கு அப்புறம் 4 ஹியரிங் அப்புறம் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 180 days இல்லைன்னா வந்து ஒரு 270 days இல்ல ஒரு 100 days அப்படிங்கிற ஒரு டைம் லைன் கொடுக்கலாம்ல. அந்த டைம் லைன் அப்படிங்கிறது இல்ல நம்ம ஊர்ல. நான் ஒரு சில லால டைம் லைன் இருக்கு. இப்போ வந்து இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சில ஒரு 180 days இருக்கு. பாக்ஸோ கேஸுக்குலாம் டைம் லைன்ஸ் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் டைம் லைன் இருக்கிற கேஸ்லயும் டைம் லைன் ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா டைம் லைனை மீறினா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல. டைம் லைன் இருக்கணும்னு தான் இருக்கே தவிர டைம் லைனை மீறினா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க இல்ல என்ன ஹூ ஹேவ் டு பே தி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதனாலே டைம் லைன் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ யூ ஷுட் ஹேவ் கிளியர் டைம் லைன்ஸ் ஃபார் ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கேஸ் நடத்துறதுக்கு ஒரு டைம் லைன்ஸ் வேணும். ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைல் லாட் ஆஃப் அஃபிடவிட்ஸ்ல. ஒரு கேஸ் போகுது அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அஃபிடவிட்ஸ் யூ ஹேவ் டு ஃபைல். அதோட ஃபைலிங்கான ப்ரொசீஜர்ஸ்க்கு யூ ஹேவ் டு கீப் தி டைம் லைன். அதே மாதிரி வந்து விட்னஸ் எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டான ஷெடியூலிங்ஸ் இருக்கணும், ஹியரிங்கோட ஷெடியூலிங் இருக்கு அண்ட் லிமிட்டிங் தி அட்ஜார்ன்மெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை என்ஷோர் பண்ணாதான் குயிக்கா வரும். ஸோ அப்போ ஜுடிஷியல் ரிலேட்டா வே ஃபார்வர்ட் எழுதுறப்போ இந்த 4 வேர்ட்ஸ் இருக்கணும். கிளியர் டைம் லைன்ஸ் ஃபார் ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ், கண்டக்டிங் விட்னஸ் எக்ஸாமினேஷன் ஆன் டைம், ஷெடியூலிங் தி ஹியரிங்ஸ் அண்ட் அட்ஜார்ன்மெண்ட்ஸ், லிமிட்டிங் தி அட்ஜார்ன்மெண்ட்ஸ் ஆர் குரூஷியல். ஸோ அட்ஜார்ன்மெண்ட்ஸை லிமிட் பண்ணணும். ஸோ இப்போ வாட் ஆர் ஆல் தி இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் லோக்கல் கோர்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஒரு கேஸ் ஃப்ளோ அப்படின்னு எப்படி இருக்கணும்? இப்போ நான் சொன்ன டைம் லைன், கேஸ் ஃபைல் ஆனதுல இருந்து ஃபைனல் ஜட்மெண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ப்ராசஸ் தான் கேஸ் ஃப்ளோ. ஸோ ஒரு ஸ்டெப்பும். ஸோ அந்த கேஸ் ஃப்ளோ எப்படி போகணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வி ஃபார்ம் திஸ் ரூல் கேஸ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் ரூல்ஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லாத்துக்கும். அண்ட் ஒரு ஹை கோர்ட்டும் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸை வந்து நம்ம என்னதான் வந்து லீகலா கொண்டு வந்துட்டாலும் இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்லி இம்ப்ளிமெண்ட் வித் லிமிடெட் இம்பாக்ட். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து தே ஆர் நாட் எஃபெக்டிவ்லி ஃபாலோயிங். ஏன்னா வந்து அந்த ரூல்ஸை மீறினா என்ன நடக்குங்கிற கான்சிக்வன்சஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ அதனாலே அது வந்து மீறிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஹையர் கோர்ட்ஸ் இம்போஸ் டெட்லைன்ஸ் வித்வுட் கன்சிடரிங் தி கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஸோ ஹையர் கோர்ட்ஸ்னா ஹை கோர்ட்டை சொல்றோம். ஒரு ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணுது, ஹை கோர்ட் தான் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸையும் லோக்கல் கோர்ட்ஸையும் ரெகுலேட் பண்ணுது.
ஸோ அப்போ கேஸ் வந்து நிறைய பேர்டன் இருக்குன்னு ஹைகோர்ட் என்ன பண்ணும், இந்த மாசத்துல இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் கொடுக்குறாங்க. ஸோ தட் சீக்கிரம் கேஸ் முடியணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க தான் டார்கெட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க ஹைகோர்ட் அப்படின்னா, எந்த கேஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த கேஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது ரெண்டும் கொடுக்குறப்போ அது டாப் டவுன் அப்ரோச்சா இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல ஹைகோர்ட் இஸ் நாட் ரெகக்னைசிங் தி கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் தி டாப் டவுன் ஆர்டர் அப்படிங்கறத சொல்றாரு. இது எல்லாம் எதுவுமே நான் போய் பார்த்தது இல்லை, படிச்சதை வச்சு நான் சொல்றேன். அதனால வந்து லா படிச்சு லீகல் படிச்சு எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா செஷன் முடிஞ்ச உடனே வந்து கரெக்ட் பண்ணுங்க என்ன, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க லாயரா? ஓகே, நடுவில் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. High courts impose deadlines without considering the local district courts situations. Local district court சுச்சுவேஷன்ஸ் பத்தியும் ரியாலிட்டிஸ் பத்தியும் தெரியாம they are just giving the targets. And sometimes வந்து இந்த கேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த கேஸை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த கேஸ் மேட்டர் என்ன, இது எந்த சார்ந்த கேஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸா இல்ல பாக்ஸோ கேஸா அந்த மாதிரி பாக்குறாங்களே தவிர அந்த கேஸ் வந்து விசாரணையில எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்காம ஜஸ்ட் டார்கெட் கொடுத்துறாங்க. என்ன ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் பாக்ஸோ கேஸா இருந்தாலும் போலீஸ் விசாரணை பண்ணி விட்னஸையோ எவிடன்ஸையோ கொண்டு வந்தாதான் கேஸ் முடியும். அது அவங்க என்ன பாக்குறாங்க, இஷ்யூ பேஸ்டா டார்கெட் கொடுத்துட்றாங்க. ஆனா வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில நம்ம எப்படி டார்கெட்டை செட் பண்ணோம் அப்படின்னா எந்த கேஸ் முடிகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அதை வச்சு தே ஹேவ் டு ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து கோஆபரேஷன் ஆஃப் போலீஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சைட்ல இருந்து யூ ஹேவ் டு கம் அண்ட் ஃபினிஷ் தி கேஸ். ஸோ அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டிஸை பார்த்துட்டு தான் வந்து யூ ஹேவ் டு கிவ் தி டார்கெட்ஸ். ஸோ ஹைகோர்ட் வந்து டார்கெட்ஸ் செட் பண்ணும்போது கிரவுண்ட் ரியாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுங்க அப்படின்றாங்க. And judges are not incentivized to adhere to deadlines. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. என்னன்னா இப்போ வந்து ஒரு கேஸ்ல ஒரு டெட்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 மாசத்துல கேஸ் முடிக்கணும் அப்படின்னு லீகலாவே இருக்கு. ஸோ அந்த 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ் வந்து அந்த கேஸை வந்து ஆன் டைம் முடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு இன்சென்டிவ்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு சில இன்சென்டிவ்ஸ் ஐ கம் பேக் டு தட். பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இன்கேஸ் அந்த டார்கெட்டை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல கவர்மெண்ட் சைட்லயோ ப்ராசிக்யூட்டர் சைட்லயோ அது ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இல்லைன்னா லாயர் சைட்ல இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், லாயர்ஸும் டிலே பண்ணலாம். அப்படி ஆகும்போது ஜட்ஜ் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு வைங்க. ஆக்ஷன் எடுக்கிறப்போ ஜட்ஜுக்கு வந்து கெட்ட பேர் வந்துருது பார் அசோசியேஷன்ல, இந்த ஜட்ஜு சரியில்லை, இந்த ஜட்ஜு மோசமானவர். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஜட்ஜுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க ஹையர் ஜுடிஷியரியில போயிட்டு. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம ரெப்புடேஷன் பாதிக்கும். ஏன்னா என்னதான் ஜட்ஜா இருந்தாலும் ஜட்ஜ் ஆல்சோ நீட்ஸ் தி கோஆபரேஷன் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் லாயர்ஸ். அவங்களோட கோஆபரேஷன் இருந்தால் தான் ஜட்ஜும் அவரோட பணியை ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ அவங்கள பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிறதுனாலேயே இவங்களும் வந்து டெட்லைன் மீறினாலும் பரவாயில்ல அப்படின்னு ஜட்ஜஸ் இருந்துடுறாங்க அப்படின்னு இஸ் டெல்லிங். Judges are not incentivized to address to deadline. They grant extension beyond the statutory timelines to avoid conflicts and complaints from bar. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது பார்ல ஏதாவது பிரச்சனை வந்துன்னா நாளைக்கு நம்மள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ரொமோஷன் ஆக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தா நாளைக்கு நம்மள ஹை கோர்ட்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு அவருக்கு. ஸோ அதனாலே சரிப்பா பாத்துக்கலாம் அடுத்த வாரம் அப்படின்னு தள்ளி போட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் சிஸ்டம்ல ஜட்ஜஸ்க்குலாம் வந்து ஒரு யூனிட்ஸ் தராங்களாம். யார் வந்து நிறைய கேசஸை வந்து சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பாயிண்ட் தராங்க. அந்த பாயிண்ட் வச்சுதான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா ஒரு மெக்கானிசம் இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் சிஸ்டம்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து யூனிட்ஸ் ஆர் அசைன் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் கேசஸ் டிஸ்போஸ்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ். சென்சிட்டிவ் கேசஸ்னா கொஞ்சம் ஹையர் வெயிட்டேஜ் இருக்கு, கம்மி சென்சிட்டிவ் கேசஸ்னா லோவர் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ அது மாதிரி வெயிட்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் கேசஸ் கம்ப்ளீட் பண்ணா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக ஜட்ஜஸ் என்ன பண்றாங்க, நிறைய கேசஸை நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற அந்த டார்கெட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ தட் நமக்கு ப்ரொமோஷன்ல கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப முக்கியமான கேஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாம எது வந்து ரொம்ப முக்கியமான கேஸ் விச் இஸ் வேர் ஜஸ்டிஸ் மஸ்ட் பி என்ஷோர்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுக்கிறதோட எது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், எது வந்து அடுத்த வாரமே முடியும், எது 2 நாள்ல முடியும், அந்த மாதிரி கேசஸ் எடுத்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் அவுட்புட் தான் ஜட்ஜையும் வந்து எய்ம் பண்றாங்களே தவிர குவாலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி அவங்க ஃபோக்கஸ் பண்றது இல்லை. இப்போ தேர் மைட் பி சம் இம்பார்ட்டன்ட் கேஸ், அதுல கொஞ்சம் டிலேஸ் இருக்கலாம், பட் அந்த கேஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான சென்சிட்டிவ் கேஸா இருக்கலாம், பட் தே ஆர் போஸ்ட்போனிங் தி காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ். அதனாலேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து லாயர்ஸ் கிட்ட இருக்க ப்ராப்ளம்ஸ். லாயர்ஸ் வந்து தே ஆர் ஹேண்ட்லிங் மல்டிபிள் கேசஸ். ஒரு லாயர் வந்து 4-5 கேஸ்ல இருப்பாரு. ஸோ அப்படி 4-5 கேஸ்ல வந்து அந்த லாயர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு லாயர் மல்டிபிள் கேஸ் ஹேண்டில் பண்ணுவார்னாலே அந்த ஏவன் படம் தான் ஞாபகம். ஏவன் படம் தானே, இல்ல பாரிஸ் ஜெயராஜ்னு ஒரு படம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? அதுல அந்த பிரகாஷ் ராஜ் அவங்க அப்பா, அந்த அப்பா கேரக்டர் தான் ஞாபகம் வருது. ஒரு கோர்ட்லயும் நிறைய கோர்ட்ல கேஸ் வச்சிருக்கிறது பார்த்தா. சரி ஓகே,
நீங்க அந்த படம் பார்க்கலன்னா விட்டுருங்க, வாங்க. அது ஒரு பயங்கரமான ஜோக் அது. லாயர்ஸ் ஹேண்ட்லிங் மல்டிபிள் கேஸ் இன் டிஃபரெண்ட் கோர்ட்ஸ் ஆன் சேம் டேட். அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லாயருக்கு வந்து ஒரே நாள்ல 2 கோர்ட்ல ஹியரிங் வரும். அதனால என்ன பண்றாரு, ஒரு கோர்ட்டுக்கு தான் ஒரு ஆள் போக முடியல, இன்னொரு கோர்ட்ல வந்து அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிடுறாரு. ஸோ அப்போ லாயர்ஸும் வந்து ஒழுங்கா வந்து தே ஆர் நாட் பிளானிங் இட் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் லாயர்ஸ் கிட்ட வைக்கிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அது மிஸ் ஆகிறதுனால அட்ஜர்ன்மெண்ட் நடக்குது. இது ஒன்று இருக்கு, லாயர்ஸ் ஆர் நாட் ஹேண்ட்லிங் தி ஷெட்யூல்ஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுக்கு லாயர்ஸ் மட்டுமே பொறுப்பும் இல்லை. ஏன்னா வந்து கோர்ட்டோடைய டைம் லைன் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள். ஸோ லேக் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி, இன்னைக்கு தான் ஹியரிங் நடக்கும், இன்னைக்கு தான் இந்த கேஸ் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஷெடியூலே வந்து கோர்ட் சைட்ல இல்லை. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேஷன், கோர்ட்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த லாஜிக்ல கோர்ட் ஹியரிங்கை வந்து லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக்லயுமே வந்து கிளாரிட்டி இல்லாததுனால லாயர்ஸ்க்கும் ஒழுங்கா பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருமே டைம் லைன் ஃபாலோ பண்றது இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் வந்து லாயர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்ஜர்ன்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, கேஸை கொஞ்சம் டிலே பண்ணணும், இன்னும் ஒரு சில எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் வாங்கணும், ஆர் அவங்களோட கட்சிக்காரரை கொஞ்சம் ஏதாவது காப்பாற்றணும், இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா வேணும்ட்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிடுறாங்க. ஸோ இப்படிலாம் பண்றப்போ கோர்ட்ஸ் கேசஸ் ஆர் பீங் டிலேட் அண்ட் பீப்புள் ஆர் லூசிங் தி ட்ரஸ்ட் ஆன் தி ஜுடிஷியரி. அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே ஆர்டர்ஸ் டிஸ்கரேஜ் தி லாயர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து யூ ஆர் ஃபைலிங், ஒரு ரிட்டு போட்டு நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்க, ஒரு கேஸ் இருக்கு, ஒரு ரிட்டு போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஸ்டே அப்படிங்கிற அந்த டைம் லைனை கொடுக்க சொல்றாங்க. ஸோ பர்மனண்டா அது ஸ்டே ஆர்டர் அப்படின்னா விச் ஆல்மோஸ்ட் இட் மீன்ஸ் தட் கேஸ் முடிஞ்சிச்சு. யாருக்கு சாதகமா அந்த ஸ்டே ஆர்டர் இருக்கோ அவங்க சைட்ல கேஸ் முடிஞ்சிச்சு. அப்போ ஆப்போசிட் பார்ட்டிக்கு வாட் இன்சென்டிவ் இஸ் தேர் டு ஃபைட் த கேஸ். ஸோ அப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா டைம் லைனோட கொடுங்க, 3 மாசத்துக்கு தான் ஸ்டே ஆர்டர், 6 மாசத்துக்கு தான் ஸ்டே ஆர்டர் அப்படின்னு கொடுத்தா அப்போ 6 மாசம் கழிச்சு திரும்ப ரிவ்யூ நடக்கும், திரும்ப கேஸ் போகும். அது வந்து என்ன பண்றாங்க, ஜட்ஜஸும் நிறைய வாட்டி ஸ்டே ஆர்டர் வந்து கண்டினியூஸா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால விட்னஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. அப்கோர்ஸ் லிட்டிகன்ஸே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க, எனக்கு கோர்ட்டே வேணாம், கேஸே வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த கோர்ட்ல சாட்சி சொல்ல வர விட்னஸ்க்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அந்த விட்னஸ் ஏதோ ஒரு இடத்துல வேலை பாக்குறாரு, ஒரு வீடு இருக்கு, லீவ் போட்டு வராரு அப்படின்னா அன்னைக்கு அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா என்ன ஆகும், அப்புறம் ஆப்போசிட் தரப்பு வக்கீல் வரல இன்னைக்கு, இப்போ அட்ஜர்ன்மெண்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இவர் வந்து இவருக்கு மோட்டிவேஷனே இருக்காது கேஸ் விட்னஸா இருக்கணும் ஆர் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதனாலே இட் இஸ் டிட்டரிங் தம் ஃப்ரம் அப்பீலிங். ஸோ தே ஆர் மிஸ்ஸிங் தி பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் தே ஆர் ஃபீலிங் அன்சர்டன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியாதானா உங்க எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? உட்காந்து அப்படி யோசிச்சு பார்த்து காமன் சென்ஸ்ல நீங்க ஒரு 10-15 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே இந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் காமன் சென்ஸ்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் இருக்கு. நம்ம பண்ணுவோமா ப்ரிப்பரேஷன்ல அப்படின்னா பண்ண மாட்டோம். ஏன்னா சபார்டினேட் கேஸ் கோர்ட்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல எங்கேயுமே அது நடக்காது. ஸோ அதனால இந்த எடிட்டோரியல்லாம் வந்து சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன். ஈவன் தோ இட் ஆல் ஆர் சிம்பிளர் பாயிண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸா இருக்கு. ஆனா எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே இடத்துல சபார்டினேட்டோட இஷ்யூஸ் நம்ம ஒரு இடத்துல கிடைக்குதுல்ல. இன்னைக்கு இதை பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அவ்வளவுதான். சபார்டினேட் கோர்ட்ஸோட இஷ்யூஸ் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. லட்சுமிகாந்த்ல சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு ஒரு 2 பக்கத்து கொடுத்துருப்பான், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா என்ன, செஷன்ஸ் கோர்ட்னா என்ன அப்படின்னு போட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னா என்ன அப்படின்னு. அதை ஸ்டாட்டிக்ல படிச்சுட்டு இது இஷ்யூஸ் எடுத்து போட்டு அந்த 2 டேட்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சபார்டினேட்ல எதை கேட்டாலும் கதை எழுதிடலாம். உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதான் மெயின்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்னால லைக் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் இன் சிங்கிள் ஏரியா அப்படிங்கிறனால தான் ஐ சோஸ் திஸ். அப்போ வே ஃபார்வர்ட் என்ன, இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்றது தான் வே ஃபார்வர்ட். என்னது, கிளியர் டைம்லைன்ஸ் ஃபார் ஃபைலிங் டாக்குமெண்ட்ஸ், கண்டக்டிங் விட்னஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா விட்னஸ் சென்ட்ரிக்கா கொஞ்சம் கோர்ட் நடக்கணும், அப்பதான் வந்து ஜஸ்டிஸ் வில் பி இது, அண்ட் ஷெட்யூல்ட் ஹியரிங்ஸ் அண்ட் லிமிட்டிங் தி அட்ஜர்ன்மெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வே ஃபார்வர்ட் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ அதான் பண்ணும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி நீங்க ஒன்று தான் கேஸ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ரூல் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ அடுத்த வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னா, நம்ம கிளாசிக்கா எல்லாத்துக்கும் எழுதுற வே ஃபார்வர்ட் டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்துடலாம். யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ். இப்போ நீங்க எதுக்கு வேணா அது எழுதலாம், உங்களுக்கு புரியுதா? எந்த இஷ்யூக்கு வேணா எழுதுங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ தேவைப்படுதுல்ல. ஸோ டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வாங்க, ஆன்லைன் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வாங்க. ஆல்ரெடி நிறைய கோர்ட்ஸ் மூலமா நிறைய கோர்ட்ஸை கொண்டு வந்தாச்சு. ஸோ அதை கொண்டு வந்து டேட்டா ட்ரிவன் அப்ரோச் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பயன்படுத்துங்க. அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னா தேவையில்லை, பயன்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ ஏஐ சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுங்க, அப்படி பண்ணா முடிஞ்சிடும். ஸோ சுப்ரீம் கோர்ட்லயும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு சூபாஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து சந்திரசூட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சிஜிஐ SUPACE சூபாஸ், சூபேஸ். ஓ, வாட்ஸ்அப் மூலமா தெரியலையே, நம்ம முடிச்சுட்டு பேசலாம்.
நான் சொல்றது வந்து இது. அப்புறமா வந்து நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லோவர் கோர்ட்ஸ்க்கும் வரணும் அப்படிங்கிறது வி ஹேவ் டு ரைட். நான் கோர்ட்ஸ் ரிலேட்டடா இ கவர்னன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, இ கோர்ட்ஸ்னே ஒன்று இருக்கு. இ கோர்ட்ஸ் வந்து டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கீழே இருக்கு. அப்புறம் நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா கேசஸும் எந்த நிலவரத்துல எந்த கோர்ட்ல எவ்வளவு அந்த மாதிரி எல்லா ஜுடிஷியல் ரிலேட்டட் டேட்டாவும் உங்களுக்கு ஒரு போர்ட்டல்ல கிடைக்கணும்னா அதுல இருக்கும். ஸோ இது வந்து அவங்க ரெஃபர் பண்றாங்க. அண்ட் சூப்பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஏஐ சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் விச் வாஸ் லான்ச்டு. இது எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இஷ்யூ போட்டு இதுல இருக்க பாஸ்ட் கேசஸ் போட்டீங்கன்னா அது வந்து ஏஐ வந்து சொல்லுது, ஓ இந்த கேஸ்ல அந்த கேஸ்ல அப்படி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. ஒரு லாயர்னா அவருக்கு என்ன வேணும்னா ஜட்மெண்ட் ரெஃபரன்ஸ் வேணும் ஒரு பாயிண்ட் ஆர்கியூ பண்றதுக்கு. அது அந்த ஏஐ எடுத்து கொடுத்தது, அந்த கேஸ்ல அப்படி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, அதை நீ இதுல இப்படி யூஸ் பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றதுக்கு அது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கே அது தேவையில்ல. ஒரு ஜட்ஜ் உட்காந்து இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறாருன்னா எல்லா ஜட்ஜுக்கு எல்லா ஜட்மெண்ட்டும் தெரியுமா? தெரியாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தா நிறைய படிக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஜட்ஜஸ்க்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து மென்டல் ஹெல்த் டே. ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் இந்தியாஸ் மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ மென்டல் ஹெல்த் எடிட்டோரியல் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அக்டோபர் 10 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறத டபிள்யூஹெச்ஓட அந்த குரூப்பும் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் ஆரம்பிச்சதா போட்டிருந்தாங்க. ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்து ஏன் அந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து 2-3 வாட்டி கேட்டாங்க. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸ்ல டேட்ஸ் கொடுத்துட்டு ரீசனிங்ல வை தட் டேட் வாஸ் சோசன் அந்த ஆங்கிள் 2-3 வாட்டி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இனிமேல் எப்போ டேட்ஸ் முக்கியமான டேட்ஸ் எப்பயாவது கண்ணில் பட்டுச்சுன்னா ஏன் அந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா டேட்டும் படிக்க முடியாது, 365 நாள் ஏதோ ஒரு டே தான். ஸோ அதனால அது எல்லாத்தையும் படிக்க முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி கண்ணில் மாட்டுறப்போ படிச்சு வச்சுக்கணும். ஆனால் இதுல முக்கால்வாசினா டைம் வந்து அது எதுக்காக சூஸ் பண்றான் அப்படின்னா அன்னைக்கு தான் ஏதாவது கன்வென்ஷன் சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு தான் வந்து மொதல் வாட்டி அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்ல. ஸோ அன்னிலேருந்து அதே டேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து பார்லிமெண்ட் வந்து அன்னைக்கு தான் ஆக்ட் பாஸ் பண்ணிருக்கும். இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து டிசம்பர் 24 அதுதான் வந்து கன்சியூமர் டே வைக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1980s பாஸ் பண்ணாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ என்சிஆர்டியில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேவும் படிக்கிறப்போ ஏன் வந்து அந்த டே வந்துச்சுங்கிற ரீசனிங்கும் படிங்க. ஓகே, நாட் ஃபார் ஆல் பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஹிந்து வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டேஸ் வரும்போதெல்லாம் அவங்க அந்த தீம்ல எடிட்டோரியல்ஸ் போடுறாங்க. அது வந்து லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ் பண்ணாங்க, ரெஃப்யூஜிஸ் பண்ணாங்க, வாட்டர் டேக் பண்ணாங்க, இப்போ வந்து மென்டல் ஹெல்த்துக்கும் பண்ணியிருக்காங்க. 2 ஆர்டிகல் வந்துச்சு. அந்த 2 ஆர்டிகல் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டைசிங் மென்டல் ஹெல்த் இன் ஒர்க் பிளேஸ். இது ரொம்ப முக்கியம். நமக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும், அப்புறமா வந்து பிசினஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றது எதுனா அந்த ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இஸ் ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்வாயரன்மெண்ட் வில் ஷுவர்லி டிட்டோரேட் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் வில் புஷ் யூ டு டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிளா ரீசென்ட்லி வந்து 26-year-old woman who was working in Ernst and Young அந்த கம்பெனியோட அந்த உமன் வந்து ஷீ சஃபர்ட் அ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஷீ டைடு. அவங்களோட அம்மா வந்து ஒரு 1 week கழிச்சு ஷீ ரோட் அ லெட்டர் டு இவையோட சேர்மனுக்கு லெட்டர் எழுதினாங்க. உங்க கம்பெனியில வேலை செஞ்சதுனாலையும் நீங்க கொடுத்த ப்ரெஷர்னாலையும் 24 மணி நேரமும் வேலை வாங்கிட்டே இருந்ததுனாலையும் தூங்க கூட விடாததுனாலையும் தான் என் பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் 26 வயசுலயே வந்திருக்கு. என் பொண்ணோட டெத்து கூட உங்க கம்பெனில இருந்து யாரும் வரல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட இந்தியா ஃபுல்லா அந்த இஷ்யூ பெருசாகி அப்புறம் கம்பெனி சேர்மன்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் தி சிச்சுவேஷன், தட் வாஸ் தி ட்ரிகர் பிஹைண்ட் தி திங். ஸோ நமக்கு GS4ல ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. எத்திக்ஸ் சிலபஸ்ல ஒர்க் கல்ச்சர் இஸ் அ ஸ்பெஷல் டாபிக் கிவன் இன் தி சிலபஸ். அதனால தான் இந்த எடிட்டோரியல் சூஸ் பண்ணேன். இந்த வருஷத்தோட மென்டல் ஹெல்த் டே தீமே என்னதுன்னா மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஒர்க் கல்ச்சரை வந்து ஒழுங்கா வச்சுக்கிட்டாதான் மென்டல் ஹெல்த் ஒழுங்கா இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன்ல டேக்கன். ஸோ எத்திக்ஸோட இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா GS பேஸ்டு இஷ்யூஸோட எத்திக்கல் டைமென்ஷன் ஆர் பீங் ஆஸ்ட். ஸோ அதான் இந்த வருஷத்தோட நியூ அப்டேட் ஃப்ரம் UPSC. போன வருஷம் வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது, பட் இந்த வருஷம் இது ஒரு புது அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம GS பேஸ்ட் இஷ்யூஸ் எது பார்த்தாலும் அதோட எத்திக்கல் டைமென்ஷன் பார்க்கணும். அதனால தான் நான் இப்போ வந்து அமாஸ் வார்ல அந்த வாக்கி டாக்கி அண்ட் பேஜர் பத்தி பேசுறப்போ ஏன் சொல்றேன்னா IRல இருந்தும் கேட்கறாங்க. இந்த வருஷமே என்ன வந்துச்சுன்னா வெப்பன்ஸ் பத்தி ஒரு IR கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அந்த ஆங்கிள். அப்புறம் GS2ல ஹெல்த் கீழே மென்டல் ஹெல்த் படிக்கணும். ஸோ அந்த ஆங்கிள். ஸோ ப்ரையாரிட்டைசிங் மென்டல் ஹெல்த் இன் தி ஒர்க் பிளேஸ். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒர்க் பிளேஸ் ப்ரெஷருக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடர்ன் டேல இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியான அமெரிக்கால உருவாக்குன ஒரு கல்ச்சர். இந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து இட்ஸ் பாசிட்டிவ் கான்செப்ட் தான். என்னதுன்னா, அவங்க வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து அவங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கும். ஸோ அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார் வேணா அமெரிக்கால ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆகலாம். ஸோ அமெரிக்கா டசன்ட் டிஸ்கிரிமினேட் அமாங் எனிவன், இஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் தேர் எனிவன் கேன் பிகம் எனிவன் அப்படின்னு சொல்றது தான் அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிறது. ஸோ ஹார்ட் ஒர்க் போடவங்க மட்டும் ரெடியா இருக்கவங்களாம் அமெரிக்காவுக்கு வாங்க, நீங்க எதை வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்றது. அண்ட் இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் ஆல்சோ, நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஈவன் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த படம் இருக்கும், வில் ஸ்மித்தோட ஒரு பியூட்டிஃபுல் மூவி. அந்த மூவிலே அதுதான் தீமே. அவ்வளோ கஷ்டப்படுற அந்த ஒரு அப்பா சிங்கிள் ஃபாதர் வந்து ஹவு ஹி சக்சீட்ஸ் இன் இஸ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ரியல் லைஃப் பர்சனோட கதை தான். ஸோ அந்த ஒரு கேபிட்டல் அது வந்து ஒரு சைட்ல இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் திங்கா இருந்தாலும், அந்த அன்லிமிட்டெட் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, அந்த அன்லிமிட்டெட் ஹார்ட் ஒர்க் போட்டா உங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட்டு நீங்க 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உழைங்க, இந்த வயசு தான் உழைக்கிற வயசு, எஃபர்ட் போடுங்க, நிச்சயமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கேபிட்டலிசமும் இருக்கு. ஏன்னா எவ்ரி பாஸ் வாண்ட்ஸ் தேர் எம்ப்ளாயிஸ் டு ஒர்க் ஃபார் 16 hours அண்ட் கெட் சேலரி ஆஃப் 2 hours. ஸோ அதுதான் வந்து எல்லா பாஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 18 மணி நேரம் வேலையை வாங்கிட்டு சம்பளம் பார்த்தா 2 மணி நேரத்துக்கான சம்பளத்தை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கேபிட்டலிசமோடைய அர்ஜும் வந்து அதனால தான் அமெரிக்காவில் வந்துச்சு. ஸோ அது பாசிட்டிவ்னஸ் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தாலும் அதுதான் வந்து இந்த ரிலன்ட்லெஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்து. ஸோ சக்சஸ் இஸ் ஈக்குவேட்டட் வித் எஃபிஷியன்சி. ஸோ நான் இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, அந்த 2 எடிட்டோரியல்ல இருந்து நிறைய சென்டென்சஸ் எடுத்தேன், 2 டேட்டா எடுத்து இந்த ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் டிஸ்ஆர்கனைஸ்டா இருந்தாலும் நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுறப்போ அந்த கீவேர்ட்ஸ் போட்டு எழுதிடணும். ஸோ சக்சஸ் இஸ் ஈக்குவேட்டட் வித் எஃபிஷியன்சி அண்ட் ரிலன்ட்லெஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மெட்டீரியல் வெல்த். ஸோ இது மூணுத்து கூட நம்ம சக்சஸ் லிங்க் பண்றதுனால தான் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் கமிங். ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அந்த கீவேர்ட்ஸ் ரைட்டிங் இன் யோர் நோட்ஸ் அண்ட் பிரிங் ஏபிள் டு ரெப்ளிகேட் இன் தி எக்ஸாம் ஹால் இஸ் தி சேலஞ்ச் இன் எத்திக்ஸ். ஸோ நம்ம எஃபிஷியன்சி, யார் ஹையஸ்ட் எஃபிஷியன்டா இருக்காங்களோ அவங்க தான் சக்சஸ். யார் ரிலன்ட்லெஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். ஒரு ஒர்க்குக்கு நீங்க போறீங்க அப்படின்னா 6 நாளுமே பெர்ஃபெக்டா இருக்கணும், உங்களோட எல்லா ஒர்க்கும் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே சூப்பரா பண்ணணும் அண்ட் நிறைய சம்பாதிக்கணும், மெட்டீரியல் வெல்த், நிறைய மெட்டீரியல் வெல்த்தை நான் அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு அர்ஜுக்குனால தான் we are having the this work pressure issue. ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர் இஷ்யூ தான் இட் இஸ் லீடிங் டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் லேக் ஆஃப் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நம்ம இப்படி ரிலன்ட்லெஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு பின்னாடி ஒர்க்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் போட்டு முன்னேறணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லதுதான். அது ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டு அதுதான் ஒரே வாழ்க்கையா இருக்கிறப்போ இருக்கிறது சரியானா தப்பு. ஸோ அதனாலதான் வந்து அன்லிமிட்டட் ஹார்ட் ஒர்க்லாம் போடக்கூடாது. ரெஸ்ட்டும் வந்து அப்பப்போ எடுக்கணும், பிரேக்ஸ் வந்து அப்பப்போ எடுக்கணும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு அது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா வாரம் ஒரு 3 hours பிரேக் எடுக்கிறதுலையும் தப்பு இல்லை, 3 hours ஒரு ஹாஃப் டே பிரேக் எடுக்கிறதும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக டெய்லி வந்து நீங்க வந்து ஒரு படம் பார்க்கணும்னு இல்லை, வாரத்துக்கு ஒரு படம் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் டேக் தி பிரேக்ஸ். அப்கோர்ஸ் எவ்ரிடே யூ வில் டேக் அ பிரேக். நான் இது சொல்றேன், லைக் ஷார்ட் பிரேக்ஸ் எடுப்போம். ஸோ அது பண்றதுனால என்ன ஆயிடுது, தட் இஸ் புஷிங் அஸ் டுவர்ட்ஸ் தி டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன்? டிப்ரெஷனோட டெஃபினிஷனே வந்து இட்ஸ் a வெரி வைட் திங். ஸோ ஐ எம் நாட் டெக்னிக்கலி குவாலிஃபைட் டு டிஸ்கஸ் டிப்ரெஷன், ஏன்னா அது மெடிக்கலா இருக்கிறதுனால ஐ ஷுட் நாட் டிஸ்கஸ். பட் இன் ஜென்ரல் வந்து ஒரு ஐடியாக்காக சொல்லணும் அப்படின்னா, டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம், அதெல்லாம் நடக்காம லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராம போறப்போ ஒரு சேட்னஸ் வரும். ஆர் சம் அப்ஜெக்டிவ்ஸ் உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாதப்போ ஒரு சேட்னஸ் வருதுல்ல, அது வந்து டிப்ரெஷன் கிடையாது. உங்களுக்கு கிடையாது, புரியுதா? உங்களுக்கு ஒரு கோல் வேணும், அந்த கோல் ஆசைப்படுறீங்க, அது நடக்கல அப்படிங்கிறப்போ நீங்க வருத்தப்படுறீங்கல்ல, சோகமாறீங்கல்ல, அது டிப்ரெஷன் கிடையாது, அது சோகம். சேட்னஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. நான் ஒரே டிப்ரெஸ்டா இருக்கேன், இன்னைக்கு போய் நான் பிரியாணி சாப்பிடணும். டிப்ரெஷனா இருந்தா பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ அதான் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷனுங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, அந்த சேட்னஸ் வந்து அதிகமாகி 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 உங்களுடைய நார்மல் லைஃபை அஃபெக்ட் பண்ணி உங்களோட நார்மல் லைஃபை டோட்டலா செயலிழக்க வச்சு உங்களை அன்ப்ரொடக்டிவ் ஆகி ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அதான் வந்து டிப்ரெஷன். அந்த மாதிரி வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அன்ப்ரொடக்டிவா எதுவுமே செய்யாம, உங்களுடைய எந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ், எந்த ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணாம, டெய்லி ஆக்டிவிட்டி வேலைக்கு போகாம, படிக்காம, இல்ல ஸ்கூலுக்கு போகாம, காலேஜுக்கு போகாம, ஸ்கூல் பசங்களுக்குலாம் தெரியல, காலேஜுக்கு போகாம, இந்த மாதிரி. ஸோ வேலைக்கு போகாம, படிக்காம, ஒரு ரூம்லயே அடைஞ்சு போயிட்டு யார்கிட்டயும் பேசாம, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ்ல ரொம்ப நாளா இருக்கிறப்போ
அது ஒரு ப்ரோலாங்டு திங். டிப்ரெஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரோலாங்டு திங். ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம் தான் யூ என்டர் இன்டு கிளினிக்கல் டிப்ரெஷன். ஸோ அதனால நம்ம இஷ்டத்துக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தப்பா யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? ஆசைப்பட்டது கிடைக்கல அதனால சோகம் மாறிங்கிறது மனித இயல்பு. யாருக்கும் எல்லாரும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால வந்து நீங்க 100 விஷயம் ஆசைப்பட்டா 5 விஷயம் கிடைக்கும், 95 விஷயம் கிடைக்காது. உங்களுக்கு புரியுதா? அதுக்கெல்லாம் சோகம் மாறதுக்கு பேர் டிப்ரெஷன் கிடையாது. அண்ட் யூபிஎஸ்சியில ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனாலும் அதனால வர சோகமும் டிப்ரெஷன் கிடையாது, சரியா? ஒரு வாரம் பிரேக் எடுத்துட்டு அடுத்து ஆரம்பிச்சிடணும். சரி, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ சக்சஸ் இஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து டிப்ரெஷன் கொடுக்குது, ஆங்ஸைட்டி கொடுக்குது. ஆங்ஸைட்டினா அடுத்து ஃபியூச்சரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ வர விஷயம் தான் ஆங்ஸைட்டி. உங்களுக்கு புரியுதா? அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம், பயமா இருக்கலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கலாம். எக்ஸைட்மெண்ட்டும் ஆங்ஸைட்டி கொடுக்கும், பயமும் ஆங்ஸைட்டி கொடுக்கும். ஸோ எல்லாமே கொடுக்கும். ஸோ ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆங்ஸைட்டிக்கு காரணமா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரிலன்ட்லெஸ் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னா யாராலையாவது 7 நாளும் ப்ரொடக்டிவா இருக்க முடியுமா? முடியாது. அப்போ 7 நாளும் ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது நடக்காம போறப்போ டென்ஷனா இருந்தா ஆங்ஸைட்டி கொடுக்குது. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். அண்ட் லேக் ஆஃப் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப். இப்படி ஒர்க்குன்னு இருந்தா எங்க இந்த ரிலேஷன்ஷிப்? ரிலேஷன்ஷிப்னா வெறும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் பியாண்ட் தட். ஹேவிங் குட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஹேவிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து யூ ஹேவ் டு பிரிங் இன் த ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த மாதிரி மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாம போயிடும். வீட்டில் இருக்கிறவங்களோட கட் ஆஃப் ஆயிடுறது, ஃப்ரெண்ட்ஸோட கட் ஆஃப் ஆயிடுறது. ஸோ இது ஒன்று கொடுக்குது. அண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னா உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பத்தி யோசிக்கிறது. ஸ்பெண்டிங் டைம் அண்ட் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். வாட் ஆர் வி? நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம், நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு நமக்கு தெரியும். நமக்கு உண்மையிலே பிடிக்குங்கிறதுனால இது பிடிக்குமா, இல்ல ரீல்ஸ்ல அவன் போய் அங்க சாப்பிட்டாங்கிறதுனால நமக்கு அது பிடிச்சிருக்கா? ரீல்ஸ்ல அந்த இர்ஃபான் சிவ்ல அவன் போய் சாப்பிட்டாங்கிறதுனால நம்ம போய் இப்ப சாப்பிடணுமா? சோ உண்மையிலே நம்ம பிடிச்சிதான் பண்றோமா? சோ சம்டைம்ஸ் வந்து அவர் லைக்கிங்ஸ் ஆர் இன்ஃபுளுன்ஸ் பை எக்ஸ்டர்னல் திங்ஸ். ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிடிச்சதை செய்யறோம்னு நினைப்போம். பட் அது நமக்கு சாட்டிஸ்பாக்சனே கொடுக்காது. ஏன்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு தாட் இருக்குல்ல. ஏன்னா இட்ஸ் கிவன் தட் வியூ இஸ் கிவன் பை சம்மோன் எல்ஸ். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி நீங்க யாரு, அப்படி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மீ டைம் அப்படின்னு ஒன்று வைக்கணும். மீ டைம்னா உங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு தனியா இருக்கிறது, தனியா இருந்து உங்களை பத்தி யோசிக்கிறது தான் மீ டைம். ஸோ அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி அப் டு ஃபைண்ட் தட். ஸோ அது பண்ணாததுனால என்ன ஆயிடுது, அடுத்தவங்க கொடுக்குற டார்கெட்டே வந்து உங்களுடைய லைஃப் கோலா மாறி அதை அச்சீவ் பண்றதா ஹாப்பினஸ் நினைச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணி உங்களுக்கு ஹாப்பினஸ் வராதப்போ இட் இஸ் பேக் ஃபயரிங். ஸோ தட் இஸ் தி திங். அண்ட் திஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் டோட்டலி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா எரா இன் டுடேஸ் வேர்ல்ட். ஏன்னா வந்து எவ்ரி மூமெண்ட் வி என்டர் இன் டு தி சோஷியல் மீடியா வி ஆர் பீங் கிரியேட்டட் லைஃப் ஸ்டைல். அண்ட் இதுதான் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற அந்த கோல்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இது ஒரு எஸ்ஏவாகவும் வந்ததுல என்னதுன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நவ் டெக்னாலஜிக்கலி அவுட் சோர்ஸ்ட். அதானே செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் இல்ல அது இந்த வருஷம் எஸ்ஏ போமோ. நான் சொல்றது ஒரு 2 PYQ 2 வருஷம் முன்னாடி வந்தது. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் டெக்னாலஜிக்கலி அவுட் சோர்ஸ் அப்படின்னு ஒரு எஸ்ஏ வந்துச்சு. ஸோ அந்த எஸ்ஏல இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அதனால தான் சொல்றேன் வை ஐம் டீச்சிங் திஸ் அப்படின்னா இதெல்லாம் தான் எஸ்ஏல இருக்கணும். வாட் எவர் ஐ ஜஸ்ட் டோல்ட் இப்படிதான் எஸ்ஏவும் எழுதணும். ஸோ எஸ்ஏக்கு வந்து எதுவும் டெக்னிக்கலா எழுதணும்லாம் இல்லை, தோன்றத கரெக்ட் இங்கிலீஷ்ல எழுதுறதா எஸ்ஏ. ஸோ அவ்வளவுதான். அண்ட் பர்பஸ் இன் லைஃப், வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம யாருன்னு உணர்ந்து நம்மளோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்காம போறது காரணமே அதுதான். இதெல்லாம் வந்து நடக்காததுனாலதான் ஒர்க் ப்ரெஷர்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஆர் இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் சூசைடுக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த எடிட்டோரியல்ல அவர் சொல்ல வருவார். பட் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, இது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப நான் என்ன புதுசா சொல்லிட்டேன்? இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமக்கு எத்திக்ஸ்லயும் எஸ்ஏல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை நம்மளால 7.5 நிமிஷத்துல 10 மார்க்குள்ள அதை ஆன்சரா எழுதி ஒரு எக்ஸாம்பிள்ல கோட் பண்ணணும். ஸோ அந்த ஏரியால தான் நம்ம மிஸ் ஆகிறோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அது நோட்ஸ்ல இருக்கா, அது ஒரு வாட்டி நோட்ஸ்ல கடத்தி நோட்ஸ்ல எழுதி அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டு 2 வாட்டி ப்ராக்டிஸ் ஆனாதான் அது வருது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் எழுதி வச்சு கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஞாபகம் வருமா? தட் இஸ் தி திங். ஸோ அதுக்காக தான் இந்த எடிட்டோரியலை சூஸ் பண்ணி வி ஆர் டிஸ்கசிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது காலங்காலமா நிறைய பேர் கேட்டாங்க. இந்த எடிட்டோரியல்ல அவர் வந்து வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் சொல்றாரு. ஸோ ஐ ஜஸ்ட் கோட் தெம்.
ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், ஹூ am I, why I have to live அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. நம்ம எத்திக்ஸ் சிலபஸ்ல படிக்கிறப்போ வெஸ்டர்ன் பிலாசபர்ல ஃபர்ஸ்ட் படிக்கிறதே சாக்ரட்டிஸ் தான். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், இவங்க 3 பேர்ல இருந்தா வில் ஸ்டார்ட் எத்திக்ஸ்ல. எத்திக்ஸ்லயும் படிக்கணும், நான் ஒன்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தி பேசல. எத்திக்ஸ்லயும் யூ ஹேவ் டு ஸ்டடி சாக்ரட்டிஸ், பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டல். அங்க இருந்து ஆரம்பிப்போம். இந்தியன் பிலாசபர்ஸ்ல யூ ஸ்டார்ட் வித் சாணக்கியா, இல்ல யூ ஸ்டார்ட் வித் வேதாஸ் அண்ட் ஹிந்து எபிக்ஸ், அண்ட் தென் யூ ஹேவ் டு கம் டு சாணக்கியா, திருவள்ளுவர், அண்ட் தென் யூ வில் கோ டு டைரக்ட்லி அங்க இருந்து ஜம்ப் பண்ணி விவேகானந்தருக்கு வந்துருவாங்க. விவேகானந்தர், காந்தி அப்படின்னு, ரவீந்திரநாத் டாகூர் அப்படின்னு அந்த டைரக்ஷன்ல அப்படி போயிடும். ஸோ அன்எக்ஸாமின் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. வாட் இஸ் அன்எக்ஸாமின் லைஃப்? எந்த விஷயத்தை பார்த்தாலும் அது என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கணும். உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாமே ஏன் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் அவர் சொல்றாரு. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனே இல்லாத லைஃப் வந்து வாழ்றதுக்கே இட்ஸ் நாட் வர்த் லிவிங் அப்படிங்கிறத சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ஸோ ஹேவ் அன் எக்ஸாமின் லைஃப். அப்போ லைஃப் எப்படி எக்ஸாமின் பண்றது? த்ரூ ரேஷனாலிட்டி, பகுத்தறிவு கொண்டு எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு தான் சாக்ரட்டிஸ் சொல்லுவார். ஸோ யூஸ் ரேஷனல் தாட் டு எக்ஸாமின் யுவர் லைஃப். நான் பெரிய தாட்டை சும்மா ஒரு லைன்ல சொல்றேன். அரிஸ்டாட்டல் என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் அ குட் லைஃப் அப்படின்னா, டு அட்டைன் தி யூடமோனியா. ஸோ யூடமோனியானா என்ன அப்படின்னா, ஸோ எத்திக்கல் லிவிங். ஸோ எத்திக்கல் லிவிங் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எத்திக்கலா நீங்க வாழ்றப்போ யூ வில் கெட் அன் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் யூடமோனியா. அண்ட் அந்த யூடமோனியா அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்மளா வாழ்றோம் அப்படின்னு அரிஸ்டாட்டல் சொல்லுவார். இதெல்லாம் ஆன்சர் ரைட்டிங்ல அப் டு கோட். இது வந்து பேசிக் எத்திக்ஸ் ஆரம்பிக்கிறப்ப படிக்கிறது. ஸோ யூடமோனியா இஸ் எத்திக்கல் வே ஆஃப் லைஃப். அந்த 4 கார்டினல் பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு பிளாட்டோ. அந்த 4 கார்டினல் பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி வாழ்ந்தா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் தான் யூடமோனியா த்ரூ வர்ச்சுவஸ் லிவிங். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஜென்ரேஷன் இந்த காலகட்டத்தில் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்றது இல்லை அப்படின்னு எடிட்டோரியல்ல சொல்றாரு. ஸோ அதுதான் அந்த 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் இதனால தான் இந்தியாவில் வந்து தேர் இஸ் அ மென்டல் ஹெல்த் எபிடமிக். ஸோ இட் ஹஸ் கான் இன்டு அன் எபிடமிக் ஸ்டேட் with 19.7 crore people with depression and anxiety and substance abuse. ஸோ இந்தியாவில் வந்து இந்த 2 டேட்டாவும் ரொம்ப முக்கியம் ஆன்சர் ரைட்டிங்ல. இது 2 எடிட்டோரியல் தனித்தனியா எடுத்த டேட்டா. ஒன்னு வந்து 19.7 crore people are in mental health issue, some sort of mental health issue, and 11,400 people died last year because of the work pressure. ஒர்க் ப்ரெஷர்னால நடந்த சூசைட் எவ்வளோன்னு பார்த்தா 11,400 people, இன்க்ளூடிங் தி ஏர்னஸ்ட் அண்ட் யங்ல இருந்த அந்த கேர்ள். ஸோ தட் இஸ் திங். இப்போ அடுத்து இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எது கூட லிங்க் ஆயிருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லிங்க்டு டு கன்சியூமரிசம். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செலவு பண்ணி, நிறைய பொருளை வாங்கி நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கன்சியூமரிஸ்டிக் லைஃப். அண்ட் அர்பன் லிவிங், அர்பன் ஏரியாவில் போய் வாழ்ந்து நல்ல ஹாப்பியா செட்டில் ஆகுறது. அண்ட் காம்படிஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் கூட லிங்க் ஆயிருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு வந்து கிளினிக்கல் டிப்ரெஷனோ இல்லைனா ஆங்ஸைட்டியோ இல்லைனா லைஃப்ல வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கொடுக்குற விஷயமா இருக்கு. நம்ம மாடர்ன் டே டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயம் எல்லாமே வந்து இட் இஸ் லிங்க்டு வித் தி திங்ஸ் விச் கிவ்ஸ் யூ தி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம உணர்ந்துருக்கணும். ஸோ கன்சியூமரிசம், நிறைய வாங்கி நிறைய பொருள் யூஸ் பண்ணணும், அந்த ட்ரெஸ் வாங்கணும், அந்த கார் வாங்கணும், அந்த ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல ஒரே சட்டையை வந்து நான் வாரத்துல இருக்க மாசத்துல இருக்க 30 நாள் 30 வேற ட்ரெஸ் போடணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அப்படி அது நடக்காத போது என்ன ஆயிடுது? அது ஆஸ்பிரேஷன் வச்சுக்கிறது தப்பானா கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் கேன் ஹேவ் தியர் ஓன் ஆஸ்பிரேஷன். பட் அது நடக்காத போது என்ன ஆகுது? டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அந்த டிசப்பாயின்மெண்ட் தேவையா லைஃப்ல? ஸோ அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வருது. ஸோ கன்சியூமரிசம்னால வரக்கூடிய டிசப்பாயின்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அர்பன் லிவிங். ஸோ அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிறதுனால ஆல்ரெடி இட் இஸ் பொல்யூட்டட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், அண்ட் urban lifestyle is itself pressurizing sometimes. And competition in work, competition in education, competition everywhere. அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலா யூ கைஸ் நோ வாட் இட் இஸ் அப்படிங்கிறது. காம்படிஷன் பத்தி நான் பேச வேணாம், காம்படிஷன் எப்படி ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்னு. ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறது. லைக் இந்த மாசம் சம்பளம் வருது, பட் அந்த சம்பளத்துல வந்து பாதி விஷயம் இஎம்ஐல போகும் அப்படின்னா அது ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். வர்ற பணம் எல்லாமே இஎம்ஐல போயிடுச்சு, அப்ப நான் கடன் வாங்கணும். அப்போ கடன் வாங்குறதுங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரெஷர்ல எவ்வளவு பெரிய ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரெஷர். அண்ட் அதை அடைக்க முடியாம போறப்போ அதை விட மென்டல் ஹெல்த் இஷ்யூ வருது. அண்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ எல்லா எம்ப்ளாயர்ஸும் என்ன பண்றாங்க, இந்த காலகட்டத்தில் இருக்க ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி கிக் எக்கனாமி நோக்கி போயிட்டு இருக்கு. அதனாலே எல்லாமே வந்து அன்சர்டனா இருக்கு. ஸோ அந்த அன்சர்டனிட்டி ஆஃப் ஜாப் இஸ் அன் இஷ்யூ. அதனால எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
மெட்டீரியல் வெல்த் வில் ப்ரொவைட் டெம்பரரி கம்ஃபர்ட் பட் இட் ஃபெயில்ஸ் டு மீட் தி டீப் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். ஸோ மெட்டீரியல் வெல்த் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம ஆசைகள் என்ன, ஒரு ஐபோன் 16 வந்துச்சு அதை வாங்கணும். ஐபோன் 16 எவ்வளோ, 1.5 லட்சமா 2 லட்சமா? சரி, ஐபோன் 16, ஐபோன் 15 வச்சிருக்கவங்கலாம் 16 வந்திருக்கும், 16 வாங்கலையான்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் வெல்த் எல்லாம் இப்போ நீங்க வாங்கிட்டீங்க, 16 வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட அடங்குவீங்களா அப்படிங்கிறதா கொஸ்டின். எனக்கு வந்து ஒரு ஃபெராரி கார் வாங்கணும், இல்ல யமஹா பைக் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், சரியா? அந்த ஆசையை இப்போ யமஹா வாங்கிட்டீங்க, இல்ல ஃபெராரி கார் வாங்கிட்டீங்க, அதோட முடிஞ்சிருமா? அவன் புது மாடல் விட்டுருவான், ஏன்னா அவன் கேபிட்டலிஸ்ட். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க அதை பார்த்தோன்னா உங்க வண்டி சின்னதாயிடுது. ஸோ மெட்டீரியல் வெல்த் கூட நம்ம ஹாப்பினஸ் அட்டாச் பண்ணி வைக்கிறப்போ தட் வில் நெவர் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் தட் வில் நெவர் கிவ் யூ ஹாப்பினஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனாலதான் ஈவன் தோ இட் டெம்பரரி கம்ஃபர்ட் அது கொடுத்தாலும் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அது வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இண்டிவிஜுவல் சக்சஸ் டு கலெக்டிவ் வெல்பீயிங். ஸோ அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம இன்னொன்று வந்து நம்ம எத்திக்ஸ்ல படிக்கிறப்போ என்ன படிப்போம் அப்படின்னா, கம்பேரிசன் ஆஃப் ஓல்டு ஜென்ரேஷன் அண்ட் நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிறத எத்திக்ஸ்ல ஒரு டாபிக் படிப்போம். ஸோ ஓல்டு ஜென்ரேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து கலெக்டிவ் லிவிங்ல இருந்தாங்க, நியூ ஜென்ரேஷன் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் லிவிங்ல இருக்காங்க. அது வந்து இந்த போஸ்ட் ரினைசான்ஸ் எராவுடைய அவுட்கம், ஹியூமனிசம் அண்ட் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு போஸ்ட் ரினைசான்ஸ் டைம்ல வேர்ல்டு வந்து அதை நோக்கி போனதுனால அந்த ஹியூமனிசம், இண்டிவிஜுவலிசம் அண்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கலி இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப், இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆம்பிஷன், இண்டிவிஜுவலிஸ்டிக் கோல், எனக்காக நான் வாழ்றேன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த கலெக்டிவ் லிவிங் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. லைக் ஆல்ரெடி இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம எத்திக்ஸ்ல என்ன படிப்போம் அப்படின்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி பத்தி படிப்போம். ஸோ நான் எல்லாம் ஜிஎஸ் லெவல்ல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி பத்தி படிக்கிறப்போ கலெக்டிவ் லிவிங் டு இண்டிவிஜுவல் லிவிங் நோக்கி போகுது. ஸோ ரெண்டுத்துலயும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கு, நியூக்ளியர் ஃபேமிலியில அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதுல நடக்கிற ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த இண்டிவிஜுவல் லிவிங்ல கண்டிப்பா மேக்ஸிமம் அட்வான்டேஜஸ் இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். ஆனா இந்த இண்டிவிஜுவலிஸ்ட் லிவிங்ல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. லேக்கிங் தி சோஷியல் சப்போர்ட். அண்ட் ஹியூமன் பீயிங் இஸ் அ மேமல். மேமல்ஸ் லிவ் அஸ் அ சோஷியல் குரூப்ஸ். ஸோ உங்களோட ஜீன்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய அறிவுனால நம்ம வந்துட்டோம், 6th சென்ஸ்னால வந்து இப்போ 7th சென்ஸ் நோக்கி, சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், சரியா? அந்த ரெஃபரன்ஸ் எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. ஓகே, சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அதனால இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃபுக்கு போலாம், பட் ஜீனுக்குள்ள நம்ம யாரு, மேமல் தானே. பட் மேமல் நீட்ஸ் சோஷியல் லிவிங். ஸோ அந்த சோஷியலைசேஷன் லூஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்லி வில் பி சஃபரிங் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். இண்டிவிஜுவல் சக்சஸ் வில் லீட் டு கலெக்டிவ் வெல்பீயிங். அந்த கலெக்டிவ் இண்டிவிஜுவல் சக்சஸ்ல இருந்து இல்ல இண்டிவிஜுவல் சக்சஸ் அப்படிங்கறத மட்டும் நோக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லாம கலெக்டிவ் வெல்பீயிங்கை நோக்கி நம்ம போகணும். ஸோ நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் குரூப்ல தான் ஹாப்பினஸை வச்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். அதனால தான் யூ ஹேவ் டு அட்டாச் யுவர் ஹாப்பினஸ் வித் ஃபேமிலி அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க. ஒன் ஸ்மால் மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே டு ஹேவ் அ கலெக்டிவ் லிவிங்னா ஃபேமிலி தான். ஸோ அதனால எவ்ரி ஒன் அட்டாச்சஸ் தேர் லைஃப் வித் ஃபேமிலி. இண்டிவிஜுவல் சக்சஸோட ஃபேமிலி கூட இருக்கிறது தான் வந்து ஹேவ் டு சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லெவல்ல கம்யூனிட்டி ஜாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி வந்து உருவாக்கணும். அகைன் கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோலா இருக்கும் போதோ இல்ல ஃபேமிலி ஆஸ் அ ஹோலா இருக்கிறப்போ யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் தட். ஸோ அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் லிவிங் அப்படிங்கிறதா பிரேசில் கம்யூனிட்டி கார்டன்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி கார்டன்ஸ்ல எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இண்டிவிஜுவல் கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குல்ல, தனித்தனி அபார்ட்மெண்ட்ஸ், வில்லா, அந்த மாதிரி ஏரியாக்கள்ல வந்து அங்க என்ன அந்த பிரேசில் கம்யூனிட்டி கார்டன்ஸ் எப்படின்னா, அந்த கார்டனோட ஹேண்டிங், அது அர்பன் ஃபாரஸ்ட்ரி. ஸோ அந்த அர்பன் ஃபாரஸ்ட்ரியோட மேனேஜ்மெண்ட், அந்த என்டையர் கேட்டட் கம்யூனிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாங்க. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் அந்த என்டையர் கம்யூனிட்டி லிவிங் அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டியால நல்லா இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாருமே எல்லாரு கூடயும் கொலாபரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் தட் இஸ் கிவிங் அ கம்யூனிட்டி ஃபீலிங் ஃபார் தெம். ஸோ அதுதான் வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதான் பிரேசில் கம்யூனிட்டி கார்டன்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, எத்திக்ஸ் ஆன்சர்ல அதை கொண்டு போகணும், அதுக்காக தான் நான் கொண்டு வரேன். உங்களுக்கு அதை பத்தி தெரியலனாலும் சும்மா எழுதிடணும். உங்களுக்கு புரியுதா? பிரேசில் கம்யூனிட்டி கார்டன்ஸ் மாடல் அப்படின்னு போட்டு எழுதினோம். அது என்னன்னே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனா அப்படிலாம் எழுதணும், அதான் மெயின்ஸ். ஸோ இது மூலம் வரும்போது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் பர்பஸ் அண்ட் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம். இந்த கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிற கலெக்டிவ் லிவிங் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா கொடுக்க சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம். இப்போ வீட்டில் வந்து ஒருத்தர் டிப்ரெஷனா இருக்காரு அப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலியில அதோட ஐடென்டிஃபிகேஷன் கம்மி. ஏன்னா பேரண்ட்ஸ் வில் பி ஒர்க்கிங் அண்ட் த சைல்டு வில் பி அலோன் இன் தி ஹோம். பட் நம்மளோட அர்பனைசேஷன் லிவிங்னால அது வந்திருக்கு. ஸோ அது இந்த காலகட்டத்துக்கு இது அட்வான்டேஜ் தான். பட் ஜாயிண்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் வீட்டில் இருக்கிறப்போ அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க
அவங்க கூட இன்டராக்ட் பண்றப்போ அந்த கிட்டுக்கோ இல்லை அந்த யங்ஸ்டருக்கோ தே வில் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து தே வில் பி டெல்லிங் இட். அண்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டி லிவிங்ல இருக்கிறப்போ இட் ஃபாஸ்டர்ஸ் எம்பத்தி, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஹியூமன் கனெக்ஷன். ஸோ எம்பத்தினா உங்களுக்கு தெரியும், ஹியூமன் கனெக்ஷன் யூனோ. பட் வாட் இஸ் திஸ் மைண்ட்ஃபுல்னஸ்? மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லா நொடிகளும் வந்து கான்சியஸா தான் பண்றோமா? நிறைய வாட்டி நம்ம அன்கான்சியஸா நிறைய விஷயங்கள் கோவத்துல வந்து டக்குன்னு பேசிடுறது, நடந்துக்கிறது. ஸோ அப்படி நடந்துக்காம உங்களோட வாழ்க்கையில இருக்க எவ்ரி செகண்டும் நீங்க அவேரா இருக்கீங்களா அப்படிங்கறத மைண்ட்ஃபுல்னஸ். உங்க மைண்ட் எப்பவுமே கான்சியஸா இருக்கா? அந்த மைண்ட்ஃபுல்னஸ் யூ ஹாவ் டு பிராக்டிஸ் அப்படிங்கிறது. அன்கான்சியஸா மைண்ட்லெஸ்ஸா போறப்பதான் வந்து இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க மாட்டிப்பீங்க. அப்கோர்ஸ் 24 ஹவர்ஸ் மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியாது, பட் மேக்ஸிமம் வந்து அதை கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஜென்ரலா இது இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்களா. அடுத்து வந்து பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர். பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர் அகைன் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சிலபஸ். இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு பாசிட்டிவான ஒர்க் கல்ச்சர் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு ஆஃபீஸ்ல உருவாக்கணும், ஸோ தட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் என்ஷோர்ட். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸை உருவாக்கணும். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கினா கம்பெனிக்கு லாபம் வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் கேபிட்டலிசம் இயங்குது. ஸோ 8 மணி நேரம் அவர் வந்து 5 மணி கிளம்புறப்போ 6 மணி 7 மணி வரைக்கும் வச்சு வேலை வாங்கிட்டு அப்புறம் அனுப்புறப்போ கம்பெனிக்கு லாபம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து எப்பயாவது ஒரு வாட்டினா கண்டிப்பா பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் நிறைய ஆஃபீஸஸ்ல அது எப்பவுமே நடக்குது. எப்பவுமே இருக்கிறப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, தட் வில் இன்க்ரீஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், தட் வில் இன்க்ரீஸ் டிஸ்கண்டென்ட்மெண்ட், that will affect their efficiency and that will bring down the productivity and affect the company அப்படிங்கிறது தான் லாஜிக். ஸோ எந்தெந்த ஆஃபீஸஸ்ல பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர் இருக்கோ அந்த ஆஃபீஸஸ் தான் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இது. நீங்க எல்லா ரெப்யூட்டடான டாப் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர் ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய இருக்கும். எம்ப்ளாயிஸ்க்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் தி அவுட்புட். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சாலும் வீட்டுக்கு போயிடலாம். 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அது மாதிரி ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிட் ஒர்க். ஹைபிரிட் ஒர்க்னா இப்போ ஆஃப்டர் பேண்டமிக்னால வந்து ஸோ என்னதுன்னா வீக்ல வந்து 3 நாள் வந்து ஆஃபீஸ் வந்தால் போதும், 4 நாள் வீட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 days ஒர்க் வீக்ல 2 நாள் மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும், 3 நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி தான் ஹைபிரிட் ஒர்க். அண்ட் மென்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் பை தி ஆஃபீஸ். ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து உங்களோட எம்ப்ளாயி வந்து டிப்ரெஷன்ல இருக்காரா இல்லையா, அப்படி இருக்காரு இல்ல அவர் பேர்ன் அவுட்ல இருக்கு. பேர்ன் அவுட்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்னாலே நீங்க வேலை செய்யாம சும்மா இருந்திருப்பீங்க. சும்மா எதுவுமே வேலை செய்யாம சும்மா இருந்துருது, நான் வேலையே செய்ய மாட்டேன், வேலையை மேல இன்ட்ரெஸ்ட் போயிட்டு வேலையே செய்யாம இருக்கிறது தான் பேர்ன் அவுட். ஸோ அந்த மாதிரி பேர்ன் அவுட் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்காரா அப்படிங்கறத யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஸோ அது அண்ட் ரெகுலர் பிரேக்ஸ் அண்ட் வெக்கேஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணா ப்ரொடக்டிவிட்டி அதிகம் தான் இருக்கு ஃபார் மெனி ஆஃப் தி ஆஃபீஸஸ். ஸோ இந்த ஒர்க் கல்ச்சர் வந்து மாற்றணும். ஸோ ஒர்க் கல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹேவ் டு பிரிங் இன். ஸோ அதனால தான் வந்து எல்லா ஆஃபீஸஸ்லயும் வந்து மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு செஷன் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனிங் தி சூப்பர்வைசர்ஸ் அண்ட் மேனேஜர் டு ரெகக்னைஸ் தி சைன் ஆஃப் பேர்ன் அவுட். அவங்களோட எம்ப்ளாயிஸ் பேர்ன் அவுட் அட்டைன் பண்றாங்களா இல்லையாங்கிறத ரெகக்னைஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அண்ட் எமோஷனல் எக்ஸாஷன் அண்ட் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறத ரெகுலரா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது எமோஷனல் எக்ஸாஷன் ஆகி இல்லை டிஸ்எங்கேஜ்மெண்ட்னா என்னதுன்னா குரூப் விட்டு வெளியே போய் தனியாவே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ். யார் கூடயும் ஒட்டாம சைலண்டா அப்படியே ஒதுங்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ரெகுலரா அவங்கள வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து மேனேஜர்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ எவ்ரி ஆஃபீஸ் ஷுட் ஹேவ் சம் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ரிலேட்டட் திங். ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் கூட்டு வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நாள் கவுன்சிலிங் கொடுக்கணும், தனித்தனியா பேசணும். அவங்க கிட்ட தனியா ஒரு செஷன்ஸ் வச்சு தே ஹேவ் டு டேக் தேர் ஒப்பீனியன்ஸ். அது ஒரு சைட் பண்ணணும். இன்னொரு சைடு என்ன பண்ணணும்னா சூப்பர்வைசர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் டு ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம்ஸ் இன் ஒர்க்கர்ஸ். இது வந்து ஒர்க் கல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ல எழுதலாம். அண்ட் எவ்ரி ஒர்க்கர் ஷுட் லேர்ன் டு சே நோ. இந்த லேர்ன் டு சே நோ வந்து ஒர்க்கருக்கா இல்லை, லைஃப்க்கும் அதுதான். லேர்னிங் டு சே நோ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன் லைஃப். இதனாலே நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நோ சொல்ல முடியாததுனால ஒத்துக்கிட்டே நிறைய பேர் சஃபர் ஆவாங்க. லைக் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்னாலேயோ எதுவும் தைரியமா நோ சொல்ல பழகி, தைரியமா அது நோ சொல்ல பழகிறப்போ ஆரம்பத்துல 2 வாட்டி கஷ்டமா இருக்கும். அப்புறம் அது ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் பாருங்க. அந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து வேற எதுவுமே இல்லை. ஸோ லேர்ன் டு சே நோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா வந்துடாது, பட் வந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ லேர்னிங் டு சே நோ இஸ் அ வெரி பிக் திங் இன் லைஃப். ஸோ எப்போ நோ சொல்லணும், இது யாருக்கு வேணா இருக்கும். சுப்பீரியர் உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறப்போ, சார் அது பண்ண முடியாது சார், நமக்கு இது இருக்கு, இது அஃபெக்ட் ஆயிடும். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம், அந்த ஆஃபீஸ்ல சுப்பீரியரா இருக்கோங்கிறதுனால நம்ம நோ சொல்ல மாட்டோம். பட் சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா இது இன்னும் ப்ரொடக்டிவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பையும் தாண்டி ஃபேமிலியில, ரிலேஷன்ஷிப்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் அந்த லேர்னிங் டு சே நோ வரணும்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து மென்டல் ஹெல்த்ல பாக்குறோம். ஸோ அப்போ இந்த எடிட்டோரியல்ல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு புதுசு இல்லை. பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்க சொன்ன பாயிண்ட்ஸும் நான் சொன்ன விஷயங்களும் தான் எத்திக்ஸ் ஆன்சர்ல இருக்கணும். லிட்டரலி உங்க எத்திக்ஸ் ஆன்சர்ல என்ன இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்கணும். இதெல்லாம் தான் ஆன்சர். ஆக்சுவலா நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இப்போ இந்த மெயின்ஸ்ல கூட ஐ குட் சி என்ன அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து எத்திக்ஸை பார்த்து பயப்படாங்க. உங்களுக்கு புரியுதா? எத்திக்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4 பேப்பர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது எத்திக்ஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் பேப்பர். ஏன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மிச்ச 3 பேப்பருக்கு இதுதான் ஆன்சர்னு கீ வச்சிருக்காங்க. கரெக்டா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் பத்தி ஒரு கேள்வி வருது அப்படின்னா நீங்க அதை தான் எழுதணும். பட் எத்திக்ஸ் இஸ் ஒன்லி பேப்பர் வேர் தேர் இஸ் நோ கீ. ஏன்னா ஈச் இண்டிவிஜுவல் 14,000 பேரும் வேற வேற ஆன்சர் தான் எழுதுவான். உங்களுக்கு புரியுதா? மிச்ச எல்லா ஜிஎஸ் ஆன்சர் எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் எழுதுவான். எல்லாம் ஒரே 365 படிப்பான், இல்ல வந்து பிரகார் படிப்பான், இல்லைன்னா வந்து அதே என்சிஆர்டி படிப்பான், இல்ல அதே நோட்ஸ் தான் படிச்சிருப்பான். ஆனா எத்திக்ஸ்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னதான் எத்திக்ஸ் எல்லாருக்கும் அதே நோட்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கிறப்போ படிச்ச கண்டென்ட்டை இந்த கொஸ்டின் கீழே அப்ளை பண்றது எப்படின்னு தெரியாம என்ன ஆகும், அது எழுதுறப்போ அந்த டிஃபரன்ஸ் வரும். ஸோ அப்போ இங்க என்ன இருக்குன்னா, எத்திக்ஸ்ல வந்து தேர் இஸ் நோ கீ, இதுதான் கீ அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறதா இப்போதைக்கு நம்ம அனுமானிக்கிறோம். ஸோ அப்போ வந்து யூ கேன் ரைட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் இருக்கிறது அதுல இருக்க அட்வான்டேஜ். இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர் அப்படிங்கிறது உங்களால ஏத்துக்க முடியாது. உங்க ஆன்சர்ல வந்து ஆர்டிகல் இருக்கணும், ஜட்மெண்ட் இருக்கணும், இல்ல டேட்டா இருக்கணும், ஃபேக்ட் இருக்கணும். பட் எத்திக்ஸ் ஆன்சர்ல இப்படிதான் இருக்கணும், ஜென்ரலா இருக்கணும், ஆனா கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ எத்திக்ஸ் ஆன்சருங்கிறது எப்படின்னா இட்ஸ் ஓப்பன், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல, ஃப்ரீயா எப்படி வேணா கைக்கு வந்ததை எழுதலாம். ஆனா ஒரே ஒரு கேட்ச், ஆன்சருக்குள்ள கீவேர்டு இருக்கணும், எக்ஸாம்பிள் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த கரெக்டான கீவேர்டும் கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போட்டுட்டு எப்படி வேணா எழுதலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அகைன் ஜிஎஸ் பேஸ்டு டாபிக்ஸ் எத்திக்ஸ்ல வரப்போ நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேப்பர் 3ல கேட்டா வேற மாதிரி எழுதணும், பேப்பர் 4ல கேட்டா வேற மாதிரி எழுதணும். கரெக்டா? இப்போ வந்து ஐஆர் பத்தி ஒரு கொஸ்டின் வந்துச்சு பேப்பர் 4ல. அதே கொஸ்டின் வந்து பேப்பர் 2ல வந்திருந்தா அதை வேற மாதிரி எழுதணும், பேப்பர் 4ல வந்தா எத்திக்ஸா எழுதணும். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின் வந்து முதல் கொஸ்டின் இந்த வாட்டி எத்திக்ஸ்ல. அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க வந்து பேப்பர் 3ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேலஞ்சஸ்லாம் எழுதி வச்சீங்கன்னு வைங்களேன், அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கோ இன் டு தி எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்குள்ள எங்க நீங்க வந்து அரிஸ்டாட்டலையும் சாக்ரட்டிஸையும் இல்ல திருவள்ளுவரையும் கொண்டு வரலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இல்ல விவேகானந்தரோ இல்ல காந்தியோ இவங்களை எப்படி நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள கொண்டு வரலாங்கிறதா யூ ஹேவ் டு திங்க். கொண்டு வரலாம் இந்த சென்ஸ் அவங்களோட பிலாசபிஸ் வந்து இங்க நம்ம கோட் பண்ண முடியுமா? ஸோ இப்படிதான் அதோட ஆன்சர் போயிருக்கணுமே தவிர தட் ஷுடன்ட் ஹவ் பீன் டெக்னிக்கல். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து எத்திக்ஸ்ல கிடைக்கும். ஸோ அதை வந்து ரியலைஸ் பண்ணுங்க. எத்திக்ஸ் இஸ் ஈஸி கம்பேர்ட் டு அதர் 3 பேப்பர்ஸ். ஈஸி. ஸோ டெக்ஸ்ட் கான்டெக்ட் வந்து எல்லாரும் பாக்குறீங்களா? டைம் இருக்கிறப்போ பேப்பர் படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ஹிந்துல ஆன்லைன்ல தான் இது கிடைக்குது. ஆனா நிறைய பேர் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதனால இது கிடைக்காது. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, ஐ மேக் ஷூர் தட் ஹிந்துவோட டெக்ஸ்ட் கான்டெக்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ஹிந்து பண்ற ஒரு அநீதி என்னன்னா, இது டெல்லிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. டெல்லிக்கு மட்டும் பிரிண்ட் எடிஷன்லயே சயின்ஸும் வருது, டெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸும் வருது. ஸோ ஆனா நமக்கு மட்டும் அது வரமாட்டேங்குது. பட் ஓகே, ஆன்லைன்ல அது இருக்கு. நான் எப்பவுமே ஐ ரீட் ஆல் 5 days. ரெலவெண்ட் எடிட்டோரியல் வந்தா கண்டிப்பா ஐ சூஸ் இட். பட் உங்களால் படிக்க முடிஞ்சா படிங்க. ஐ ஆல்சோ ட்ரை டு பிரிங் இன் as much as possible. ஸோ how performance buildings are next step towards the sustainable future. ஸோ நமக்கு வந்து சஸ்டைனபிள் ஹேபிட்டட் அப்படிங்கிறது வந்து எஸ்டிஜில என்ன கோல்? சஸ்டைனபிள் சிட்டிஸ். எப்படி கரெக்டா ஒருத்தர் 10ன்றீங்க 12ன்றீங்க? 11 தான் வந்து சஸ்டைனபிள் அர்பனைசேஷன். சிட்டினா என்னது? சிட்டினா வந்து நியூயார்க். நியூயார்க்ல என்ன பில்டிங் இருந்தது? ட்வின் டவர்ஸ். அது பார்க்க 11 மாதிரி இருக்குல்ல. ஏங்க இது இந்த மாதிரிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். 17க்குமே நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன். அப்படி வச்சுதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால அந்த 11 எனக்கு காலம் பூரா மறக்காது. எனக்கு சிட்டினா 11. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி கதைகளை ரெடி பண்ணி எழுதுங்க. ஏன்னா மெயின்ஸுக்கு எஸ்டிஜி வச்சுதான் பொழப்பு. ஸோ சிட்டிஸ்ல தான் 2 பெரிய பில்டிங் இருக்கும், அதான் 11. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங்ஸ். ஸோ நம்ம வந்து கிரீன் பில்டிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் கிரீன் பில்டிங் அப்படின்னா, அந்த கிரீன் பில்டிங் வந்து இட் ஷுட் கன்சியூம் லெஸ் எனர்ஜி அப்படிங்கிறது. அது கன்சியூம் லெஸ் எனர்ஜி அண்ட் மேக்ஸிமம் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து அது கம்மியா இருக்கணும். இந்த 2 கோல்ல இருக்கிறது தான் கிரீன் பில்டிங். ஸோ லெஸ் எனர்ஜினா என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஏர் கண்டிஷனர், வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் இது எல்லாமே வந்து கம்மி எனர்ஜி யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ நேச்சுரலாவே வந்து வென்டிலேஷன் தான், லைட் யூஸ் இருக்காது. நீங்க நேச்சுரல் பில்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனோட நீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். வென்டிலேஷன் இனஃபா இருந்தாலே ஏசியோட நீட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் மூலமாகவும் வென்டிலேஷன்ஸ் மூலமாகவும்
நம்ம கிரீன் பில்டிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபுட் பிரிண்ட். ஸோ இப்போ அடுத்தது கிரீன் பில்டிங்கோட அடுத்த லெவல் அட்வான்ஸ்மெண்ட் தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல நம்ம வெறும் கிரீன் பில்டிங் மட்டும் இல்லாம ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டும் நம்ம எழுதணும். அதுதான் இந்த எடிட்டோரியல் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முதல் திங்ஸ். ஸோ ஜிஎஸ்டியில் கன்சர்வேஷன் அப்படிங்கிற டாபிக். பில்டிங்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு தி குளோபல் எமிஷன்ஸ். ஸோ குளோபல் எமிஷன்லேயும் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க, எஸ்பெஷலி இன் தி ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ். இம்ப்ரூவிங் தேர் எனர்ஜி அண்ட் கார்பன் எஃபிஷியன்சி இஸ் வைட்டல். ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ் ஃபுல்லாக வந்து கான்கிரீட் பில்டிங்ஸ் தான் இருக்கு. இந்த கான்கிரீட் பில்டிங்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நடக்கும். ஸோ வாட் இஸ் இஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்? ஸோ இதுதான் வந்து ஒரு அர்பன் ஏரியா அப்படின்னா இது வந்து சப்அர்பன், ஓகேவா? இங்க வந்து ரூரல், இப்படிதானே இருக்கும். ஸோ இப்போ ஐம் டிராயிங் தி டெம்பரேச்சர் கர்வ். ஸோ டெம்பரேச்சர் கர்வ் போறப்போ சப்அர்பன் வரைக்கும் இப்படி இருக்கு, ஆனால் அர்பன் ஏரியாவில் வரப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப இப்படியா இருக்குது. ஸோ அப்போ சுத்தி வந்து ரூரல் ஏரியாஸ் எல்லாம் கூலா இருக்கு, அர்பன் ஏரியா மட்டும் ஹாட்டா இருக்கு. ஆவரேஜ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் சிட்டிஸ் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு தி சரௌண்டிங் ரூரல் ஏரியாஸ். அதான் வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் கர்வ். ஸோ அர்பன் ஏரியாவில் எழுதுறப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போடணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமான காரணமே என்னதுன்னா பில்டிங்ஸ் தான். இந்த பில்டிங்ஸ் என்ன பண்ணுது, கான்கிரீட் இருக்கிறதுனால இட் இஸ் அப்சார்பிங் அ லாட் ஆஃப் ஹீட் அண்ட் இட் இஸ் ரீடைனிங் வித் இன் த சிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அகைன் இதுல வந்து நம்ம நிறைய வந்து ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கேயே தங்கிடுது. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் இஷ்யூஸா இருக்கு. ஸோ அதனால அண்ட் சிட்டிஸ் ஆர் ஹைலி எனர்ஜி இன்டென்சிவ், ஹையஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன் சிட்டிஸ்ல தான் நடக்குது. ஸோ அப்போ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்டாகவும் கிரீனாகவும் மாத்துறது மூலமா தான் we can achieve the எமிஷன் டார்கெட்ஸ் அண்ட் கார்பன் எஃபிஷியன்சி. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங்ஸ் அண்ட் கிரீன் பில்டிங்ஸ் தான் என்ன, அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேட்டா தான் ஆன்சர் ரைட்டிங்ல கண்டிப்பா நீங்க எழுதணும். ஸோ குளோபலி பில்டிங்ஸ் வந்து 40% ஆஃப் தி டோட்டல், பிராக்கெட் குள்ள இருக்கிறது பாத்தீங்க, பிராக்கெட் வெளியே மட்டும் பாருங்க, 40% ஆஃப் தி டோட்டல் ஃபினான்ஷியல் ஃபைனல் எனர்ஜி கன்சம்ஷன். எனர்ஜி கன்சம்ஷன்ல 40% கன்சம்ஷன் வந்து பில்டிங்ஸ் தான் வந்து கன்சியூம் பண்ணுது இன் ஜெனரல் பாக்குறப்போ ஓவர் த லைஃப் ஸ்பேன். அண்ட் ஹெச்விஏசினா என்ன அப்படின்னா ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். அதுதான் வந்து ஹெச்விஏசின்னு சொல்றோம். ஹீட்டிங்னா கோல்டு ஏரியாஸ்ல ஹீட்டிங் யூஸ் பண்ணுவோம், வார்ம் ஏரியாஸ்ல ஏசி யூஸ் பண்ணுவோம், அண்ட் வென்டிலேஷன்னா விண்டோஸ். ஸோ ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் அண்ட் லைட்டிங் தான் வந்து 28% ஆஃப் கார்பன் எமிஷன்ஸ்க்கு காரணமா இருக்கும், ஏசி கன்சம்ஷன். ஸோ பில்டிங்ஸ் வந்து கன்சியூம் 40% ஆஃப் எனர்ஜி, 28% ஆஃப் CO2 எமிஷன்ஸ். ஸோ எமிஷன் ஒன்று, எனர்ஜி கன்சம்ஷன் ஒன்று, ரெண்டு டேட்டா. பிராக்கெட்ல இருக்கிறது இந்தியன் டேட்டா. ஸோ வெளியே நான் எழுதுனது குளோபல் டேட்டா, பிராக்கெட்ல இருக்கிறது இந்தியன் டேட்டா. ரெண்டு டேட்டாவும் ஞாபகம். இந்தியாவில் வந்து பில்டிங்ஸ் வந்து 30% ஆஃப் தி எனர்ஜியும் 20% ஆஃப் தி கார்பன் எமிஷன்ஸும் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா இஸ் வெரி குரூஷியல். ஓகே, ஏன்னா கிரீன் பில்டிங்ஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ஏரியா இன் தி கொஸ்டின். With India's urban population expected to reach 60 crores, 600 million, 60 கோடி by 2030, India risks surpassing the global benchmarks for energy efficiency. So urbanization இந்தியால பீக் ஆயிருக்கு, ஏன்னா நம்ம வந்து urbanization based development model தான் ஃபாலோ பண்றோம். So when the population reaches 60 crore by 2030, there will be huge energy consumption in the urban areas. So அதுக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் தான் வந்து இந்த கிரீன் பில்டிங்கும் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங்ஸ். So what is green buildings? So green buildings-னா என்ன அப்படின்னா we define a green building based on the design. So they are energy efficient, water consumption and materials. எந்த மெட்டீரியல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் and how much water is being conserved and how much energy efficient they are. Based on this தான் வந்து we are defining what is a green building and carbon emissions அதெல்லாம் பேஸ் பண்ணி. ஸோ கிரீன் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் கான்செப்ட் தான். ஸோ இப்படி கட்டினா அது கிரீன் பில்டிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ வாட் இஸ் இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங்? ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங் இஸ் சம்திங் அபவ் தி கிரீன் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. They elevate these ideas by striving for peak efficiency in every aspect of form and function. வெறும் வந்து எனர்ஜி அண்ட் வாட்டர் இல்ல மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்க்காம அந்த பில்டிங்ஸ்ல எவ்ரி ஆஸ்பெக்ட், லைக் ஃப்ளோரிங்கா இருக்கட்டும், இல்ல இந்த டிவி யூஸ் பண்ணலாமா, எந்த டிவி போடலாம், இல்ல எந்த ஃபேன் போடலாம், ஹேவல்ஸ் வயர் யூஸ் பண்ணலாமா, சாதா வயர் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து கூட சின்ன சின்ன விஷயங்கள்லயுமே வந்து they are trying to make sure that it is efficient. ஸோ அப்படி என்டையர் பில்டிங் ப்ராசஸும் எஃபிஷியண்டா கொண்டு வரதான் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங் என்னன்னு பார்ப்போம். ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங்ஸ் ஆர் டிசைன்ட் வித் ஸ்பெசிபிக் மெஷரபிள் கோல்ஸ். ஸோ வந்து பில்டிங்ஸ்க்கே வந்து தே ஆர் ஹேவிங் கோல்ஸ். இந்த இவ்வளோ எனர்ஜி எஃபிஷியன்சி ரீச் பண்ணணும், இவ்வளோ இது ரீச் பண்ணணும், அந்த மாதிரி தே ஆர் ஹேவிங் ஸ்பெசிபிக் கோல்ஸ் ஃப்ரம் எனர்ஜி டு வாட்டர் யூஸ். ஸோ எனர்ஜி வாட்டர் யூஸையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா என்ன புதுசா வருது, ஆக்கியூபன்ட் ஹெல்த், அந்த பில்டிங்ல வாழ்ற ஹியூமன் பீயிங்கோட ஹெல்த், கம்ஃபர்ட் அண்ட் இந்த ஃபேக்டரி வந்து தே ஆர் கன்சிடரிங்.
ஸோ அதனால தான் இட் கோஸ் பியாண்ட் கிரீன் பில்டிங். ஏன்னா கிரீன் பில்டிங்ல நம்ம ஹெல்த் அண்ட் இதை பத்தி தனி கோலா நம்ம எதுவும் வச்சுக்கல. ஸோ அப்போ ஹியூமன் கம்ஃபர்ட் அண்ட் ஆக்குபென்ட் ஹெல்த், அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வி ஆர் ஆடிங் ஹியர். அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங் வந்து இட் கோஸ் பியாண்ட் வாட் கவர்மெண்ட் சேஸ். கவர்மெண்ட் இவ்வளோ இருந்தால் போதும்னு சொன்னால் அதுக்கு 2 மடங்கு இன்னும் எஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ அதான் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங்கோட திங்ஸ். They use advanced technology and smart design strategies. Continuously track their performance. So இதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னா it is highly automated இருக்கும். ஆட்டோமேட்டடா இருந்து சென்சார்ஸ் இருக்கும் பில்டிங் ஃபுல்லா. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, புட் சென்சார்ஸ் எவ்ரிவேர் அண்ட் கனெக்டட் த்ரூ தி நெட்வொர்க். ஸோ பில்டிங் ஃபுல்லா சென்சார் வச்சு கான்ஸ்டன்டா பில்டிங் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கிரீன் பில்டிங்னா கட்டி முடிச்சிருவாங்க. ஆனா ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங் இஸ் ஹேவிங் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் விச் மானிட்டர்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டே டு டே பேசிஸ் அண்ட் கிவ்ஸ் தி data. So அது மூலமா you can further see the performance and further improve the performance. So high performance building வந்து site specific design approach வந்து போகுது. ஸோ ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படிங்கிற டிசைன் இல்லாம அந்த ஊர்ல அந்த சிட்டியில அந்த இருக்கிற ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சருக்கு என்ன டிசைனோ அந்த டிசைன். ஸோ இந்த டிசைன் தான் நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னு இல்லை. ஸோ சைட் ஸ்பெசிபிக் டிசைன் இஸ் தி க்ரூஷியல் பார்ட் ஆஃப் இட். நேச்சுரல் லைட்டிங்கை மேக்ஸிமம் உள்ள கொண்டு வரணும், நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வென்டிலேஷன் வச்சு ஏர் சர்க்குலேஷனை என்ஷோர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ்: நேச்சுரல் லைட்டிங், வென்டிலேஷன் அண்ட் டெரைன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் யூசிங் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறப்போ வாட் இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்? வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, அப்புறமா டாய்லெட் யூசேஜ் இருக்கு, குக்கிங் யூசேஜ் இருக்கு, அப்புறம் கார்டனிங் அண்ட் அதர் வாஷிங் யூசேஜஸ் இருக்கு. இந்த மாதிரி 4 யூஸ் இருக்குல்ல வாட்டருக்கு. 4 யூஸ்ல இருக்கிற வாட்டர்ல ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங் வாட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஹைலி பியூர். ஆனா மிச்சம் 2 வாட்டரும் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் பியூரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரேடிங்ஸ்ல நீங்க வந்து வாட்டரை வந்து பிரிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாய்லெட் யூசேஜுக்கும் நீங்க வந்து கிளீனிங் பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ற வாட்டர் வந்து யூ கேன் ரீசைக்கிள். எல்லா வாட்டரும் கலெக்ட் பண்ணி யூ கேன் டூ தி கிரே வாட்டர் ரீசைக்ளிங். கிரே வாட்டர் ரீசைக்ளிங் பண்ணி திரும்ப அதே தண்ணியை அந்த பில்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஒரு ஹேபிட்டட்ல ஒன்ஸ் தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ரீசைக்ளிங் அட்டைன் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் வாட்டர் நீட்ஸுங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்க யூஸ் பண்ண வாட்டரை திரும்ப யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடிஷ்னல் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சஸ்டைனபிள் கிரே வாட்டர் ரீசைக்ளிங் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் இன்சுலேஷன் மெட்டீரியல்னா என்ன அப்படின்னா, அந்த பில்டிங் வந்து எதுல கட்டுறாங்க அப்படிங்கிற அந்த வால் மெட்டீரியல் அண்ட் விண்டோ மெட்டீரியல். ஸோ அந்த இன்சுலேஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூசிங் அ வெரி குட் இன்சுலேட்டட் பில்டிங் அப்படின்னா, உள்ள வந்து இப்போ வந்து 10 நிமிஷம் போட்டு ஏசி இந்த சில்னஸ் வந்துச்சா, நல்ல இன்சுலேட்டட் பில்டிங்கா இருந்தா ஏசி ஆஃப் பண்ணாலும் இந்த சில்னஸ் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதான் அதோட பர்பஸ். ஏன்னா உள்ள இருக்க டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணும், வெளியே இருக்க டெம்பரேச்சர் அப்படியே உள்ள கொண்டு வராது. ஸோ கட்டுறப்போவே நல்ல இன்சுலேட்டட் மெட்டீரியல்ல கட்டுறப்போ அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபருங்கிறது கம்மியா இருக்கும். லோ யூ வேல்யூ விண்டோஸ். யூ வேல்யூ அப்படிங்கிறது இட்ஸ் அ இண்டிகேட்டர் விச் மெஷர்ஸ் தி இன்சுலேஷன். ஸோ அது வந்து இப்போ வந்து லோ யூ, அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர், வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியும் இருக்கிற அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் மெஷர் பண்றது யூ வேல்யூ. லோ யூ வேல்யூ இருந்ததுன்னா அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கம்மியா இருக்கு அப்படின்னா இட் இஸ் குட் இன்சுலேஷன் அர்த்தம். ஸோ லோ யூ வேல்யூனா அந்த கர்வ் யூ, அதை தேர் மீனிங். ஸோ அந்த யூ வேல்யூ விண்டோஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி தெர்மல் எஃபிஷியன்சியை கொண்டு வந்து we have to reduce the energy demand. ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏசி யூசேஜையும் ஹீட்டர் யூசேஜையும் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹெச்விஎஸ்சினா என்ன? ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏசி சிஸ்டம்ஸ், கிரே வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் இன் யுவர் ஆன்சர். ஹெச்விஎஸ்சி இருக்கணும், கிரே வாட்டர் ரீசைக்ளிங். கிரே வாட்டர் ரீசைக்ளிங்னா என்ன? யூஸ்டு வாட்டரை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி திரும்ப யூஸ் பண்றது. கிரே வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல். ரெயின் வாட்டர் கேன் பி ஹார்வெஸ்டட் எய்தர் டு தி லோக்கல் டேங்க்ஸும் போகலாம், இல்ல கிரவுண்ட் வாட்டருக்கு திரும்ப கொண்டு போகலாம். நீங்க ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி உங்க பில்டிங் டேங்கே ஃபில் அப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிரவுண்ட் வாட்டருக்கும் அக்விஃபருக்கும் வந்து நீங்க வந்து பிட் போட்டு உள்ள அனுப்பி விடலாம். ஸோ 2 மெத்தடும் யூ கேன் டூ. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் லைட்டிங் கண்ட்ரோல்ஸ். ஆம்பியன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதும். ஒருத்தர் வந்து ஆன் பண்ண ஆஃப் பண்ணணும்னு இல்லாம ஆட்டோமேட்டிக்கலி ரொம்ப லைட் என்ன மேகமூட்டமா இருந்தால் லைட் ஆன் ஆகும், திரும்ப ஓப்பன் சன் வந்தால் லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் லைட்டிங் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மீட்டரிங். ஸோ அட்வான்ஸ் மீட்டரிங் மூலம் எனர்ஜி யூசேஜ் பார்த்துக்கலாம். பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அலோஸ் ஆப்ரேட்டர்ஸ் டு மானிட்டர் தி ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங் இன்க்ளூடிங் ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். ஸோ பில்டிங் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கும், லைக் வி ஆல்ரெடி சா. அந்த பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் BMS அப்படின்னு இருக்கும், விச் மானிட்டர்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ் தி ரிசோர்ஸ் யூஸ்.
ஸோ அதை மானிட்டர் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் பேஸ்ட் அப்ரோச்ல பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு நீங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். நெட் ஜீரோ பில்டிங் அண்ட் கிரிட் இன்டராக்டிவ் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது அடுத்தது. நெட் ஜீரோ பில்டிங்ஸ்னா இட் ஷுட் அப்சார்ப் மோர் கார்பன் தேன் இட் எமிட்ஸ். அதான் வந்து நெட் ஜீரோ. ஆர் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ண நெட் ஜீரோ. இஃப் இட் அப்சார்ப்ஸ் மோர் இட் இஸ் நெட் நெகட்டிவ். கிரிட் இன்டராக்டிவ் பில்டிங்ஸ்னா என்னதுன்னா, இப்போ நம்ம இந்த சூரியகர் ப்ரோக்ராம்ல கொண்டு வந்தது தான். நீங்க சோலார் பேனல் வச்சு உங்களோட எலக்ட்ரிசிட்டியை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி தான் கிரிட் கொடுங்க. அதான் வந்து கிரிட் இன்டராக்டிவ். ராதர் தென் டிபெண்டிங் ஆன் கிரிட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, தே பிகம் எனர்ஜி ஜென்ரேட்டர் தெம்செல்ஸ் அண்ட் கிவ் பேக் டு கிரிட். ஸோ அதுதான் வந்து இந்த பிஎம் சூரியகர் ப்ரோக்ராமுடைய எய்ம் கூட. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்டிங் கிரியேட் ஹோலிஸ்டிக் என்வாயர்மெண்ட் ஆர் டெக்னாலஜி டிசைன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி intersect. So இந்த keyword பாருங்க, technology, design and sustainability intersect to enhance the building performance. So இந்த மாதிரி words, sentence formations வந்து we can learn and we can try to replicate. So it is more than saving just energy. Use of smart systems. So smart systemsனா என்ன அப்படின்னா, இப்போ பில்டிங்ல வந்து ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அதை வந்து இப்போ நீங்க வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. எந்த ஒரு கூடா இருந்தாலும் இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் இட், ரெகுலரா சர்வீஸ் பண்ண டைம்ல சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணவே தேவையில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பில்டிங்ல யூஸ் பண்ற ஒரு பைப்பிங்கா இருக்கட்டும், வயரிங்கா இருக்கட்டும், ஒரு மோட்டரா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ரெகுலரா மெயின்டைன் பண்ணி அந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருந்துச்சுனாலே அது வந்து சீக்கிரமா ரிப்பேர் ஆகாது அண்ட் சீக்கிரமா நீங்க புதுசு வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ரெடியூஸ் கன்சம்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி அதோட லைஃபை வந்து என்ஹான்ஸ் பண்றது. ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட் கன்சூமரிசம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, இன்டெலிஜென்ஸ் நான் சொன்னால எல்லாத்துலயும் இந்த பாயிண்ட் எழுதலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேன் அட்ஜஸ்ட் லைட்னிங், டெம்பரேச்சர் அண்ட் வென்டிலேஷன் பேஸ்ட் ஆன் தி ஆக்குபென்சி பேட்டர்ன். ரூம்ல நிறைய பேர் இருந்தா ஏசி தானா வந்து ஏறும், ரூம்ல கம்மி ஆளுங்க தான் ஏசி தானா குறையும். அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏசி நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எடிட்டோரியல்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருந்ததே இல்லை. ஏன்னா ஈவினிங் ஆகுது, நீங்க மதியானம் செஷன் அட்டன் பண்றப்போ தான் தெரியும் இந்த ரூமோட மகிமை. ஸோ பட் என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா ஆக்குபென்சி ரேட். நிறைய பேர் இருந்தா டெம்பரேச்சர் வந்து குறைச்சிடணும், கம்மியான ஆளுங்க தான் அதுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் ஏற்றி ஃபேன் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஸோ இவ்வளவு நேரம் எழுதுனது ஜெனரிக் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரீன் பில்டிங், ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் எழுதுன். இந்த கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது இப்போ ஏன் முக்கியங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. எந்த ஒரு டெக்னாலஜி படிச்சாலும் இனிமேல் என்ன படிக்கணும், நான் சொன்னால இனிமேல் எல்லா ஃபேக்கல்ட்டி சொல்லி தருவாங்க. அதுதான் இது. என்னதுன்னா இனிமேல் எதை படிச்சாலும் எக்ஸாம்பிள்ஸை எக்ஸாம்ல கோட் பண்ற மாதிரி படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பேப்பர்ல 4-5 இடத்துல இந்த பேட்டர்ல கேட்டாங்க, ரைட் 4 கேஸ் ஸ்டடி, ரைட் 3 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து லொகேஷன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள். கிரீன் பில்டிங்னா 4 எக்ஸாம்பிள் எழுதணும்ல. ஸோ அது வந்து எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும் அப்படின்னா, உங்க ஊர்ல பக்கத்துல இருக்க பில்டிங் எழுதக்கூடாது. நீங்க ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அப்படின்னு எழுதக்கூடாது. அது வந்து கரெக்டருக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ பேன் இந்தியாவில் அக்செப்ட் பண்ண எக்ஸாம்பிள்ஸா நம்ம எழுதுறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அதனால ஹிந்துல வர எக்ஸாம்பிள்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணோம்னா, ஓமந்தூரார் பில்டிங் இஸ் அ கிரீன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பில்டிங் விச் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் வே பேக் இன் 2009 itself. ஸோ அந்த பில்டிங் வந்து நவ் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல். நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். நவ் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் வந்து உன்னதி. ஸோ இந்த 4 கேஸ் ஸ்டடி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற டயக்ராம்ஸ்லாம் தேவையில்லை, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறேன். பட் உன்னதி கிரேட்டர் நோய்டா அப்படிங்கிறது முக்கியம், சரியா? ஸோ உன்னதி பில்டிங் இன் கிரேட்டர் நோய்டா வந்து இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதோட ஃபெக்கேட்னா என்னதுன்னா அந்த பில்டிங்கோட வால்ஸ். அந்த பில்டிங்கோட வால்ஸ் இஸ் டிசைன்ட் அக்கார்டிங் டு சன்ஸ் பாத் இன் தி லோக்கல் ஸ்கை. ஸோ சன் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸஸ்லாம் டைரக்ஷன் மாறிடும். ஸோ அது மூலமா என்ன பண்ணுது, இட் இஸ் இன்ஷூரிங் தி தெர்மல் கம்ஃபர்ட் அண்ட் ரெடியூஸ் தி கிளார் வந்து குறைக்குது. திஸ் இஸ் காம்ப்ளிமெண்டட் பை ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் வித் லோ சோலார் ஹீட் கெயின் கோஎஃபிஷியன்ட். எந்த கிளாஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னா சோலார் கோஎஃபிஷியன்ட் லோவா இருக்கிறது. ஸோ சீக்கிரமா அது வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, விச் இம்ப்ரூவ்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் இண்டோர் என்வாயரன்மெண்ட். ஸோ இதான் வந்து அந்த உன்னதி பில்டிங். ஸோ இந்த உன்னதி பில்டிங்ல வந்து மேக்ஸிமம் வந்து தே வுட் ஹவ் கெப்ட் தி கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பேஸ்டு பில்டிங்கா இருக்கிறப்போ அந்த கிளாஸோட டைரக்ஷன்ஸ் வந்து இட் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் தி சன்ஸ் மூமெண்ட். ஸோ சூரியகாந்தி பூ மாதிரி, சன்ஃப்ளவர் மாதிரி. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தே ஹாவ் brought here. ஸோ அடுத்தது வந்து இந்திரா பர்யாவரன் பவன் இன் நியூ டெல்லி.
பர்யாவரன் என்னன்னு தெரியல. இந்திரா பர்யாவரன் பவன். ஸோ இந்திரா காந்தி பேர்ல ஏதோ வச்சிருக்காங்க. நியூ டெல்லியில ஏதோ ஒரு கவர்மெண்ட் பில்டிங் தான். யூட்டிலைசஸ் அட்வான்ஸ்ட் ஹெச்விஏசி சிஸ்டம் ஃபீச்சரிங் a யூனிட் கால்ட் சில்டு வாட்டர். ஸோ இது எப்படின்னா சில்டு வாட்டர் சர்க்குலேஷன் சிஸ்டம். இது மூலமா அவங்க வந்து கூலிங் கொண்டு வராங்களே தவிர ஏசி இல்லாம வாட்டர் சர்க்குலேஷன் மூலமா கூலிங் கொண்டு வராங்க பில்டிங்க்கு. உங்களுக்கு ஐடியா புரியுதா? அப்போ ஏசி கன்சம்ஷன் குறையும். ஸோ இதான் வந்து அந்த பில்டிங். இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பைப்பிங்ஸ் இருக்கும். இந்த பைப்பிங்ஸ்ல வாட்டர் சர்க்குலேஷன் மூலமா தே ஆர் என்ஷோரிங் தி சில்லிங். பட் எந்த பில்டிங் பார்த்தாலும் அதை சுத்தி ட்ரீஸ் இருக்கு பாருங்க. அது வந்து நேச்சுரல், தட் இஸ் an essential part of the green building. பட் அபார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ அப்போ இந்திரா பர்யாவரன் பவன் இன் நியூ டெல்லி வந்து இட் யூசஸ் தி சில்டு வாட்டர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் கேம்பஸ் பெங்களூரு அண்ட் ஹைதராபாத் ரெண்டுமே எழுதுங்க. இன்ஃபோசிஸ் வந்து அவங்க கட்டின 2 பில்டிங், பெங்களூர்ல இருக்கிற பில்டிங்கும் ஹைதராபாத் பில்டிங் ரெண்டுமே வந்து மானிட்டர்ஸ் என்டையர் பில்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யூசிங் பிஎம்எஸ் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அங்க இருக்கு. நான் சொல்றேன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த சிஸ்டமோட இருக்கிறது வந்து இன்ஃபோசிஸ் கேம்பஸ் இன் பெங்களூரு. ஸோ இதான் அந்த இன்ஃபோசிஸ் பில்டிங் ஷேப்பே பயங்கரமா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து அட்டல் அக்ஷய் உர்ஜா பவன். ஸோ அட்டல் அக்ஷய் உர்ஜா பவன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜியோட பில்டிங். பில்டிங் பாருங்க சூப்பரா இருக்குல்ல. ஸோ அட்டல் அக்ஷய் உர்ஜா பவன் இதுலயும் வந்து பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. அது பக்கத்துல இருக்கிறதா நேரு ஸ்டேடியம் ஆஃப் டெல்லி. அங்கதான் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம், இந்த ஃபுட்பால்லாம் நடக்கும்ல அது. ஸோ பக்கத்துல இருக்க இந்த பில்டிங் தான் அது. ஸோ மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சோலார் பேனல் அண்ட் கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரீஸ். அது டிஃபால்ட்டா இருக்கு எல்லா பில்டிங்லயும். ஸோ அதான் வந்து அட்டல் அக்ஷய் உர்ஜா பவன். அண்ட் ஃபைனலா வந்து டிசிஎஸ் பேனியன் பார்க் இன் மும்பை incorporate extensive green spaces and water features, and its daytime lighting strategy includes well-spaced windows lighting, reduce artificial lighting. இதெல்லாம் பொதுவான பாயிண்ட் தான். ஸோ டிசிஎஸ் பேனியன் பார்க்னா நிறைய பேனியன் ட்ரீஸ் நிறைய இருக்கிற ஒரு டிசிஎஸோட பில்டிங்ல நிறைய ட்ரீஸ் இருக்கு. எக்ஸ்டென்சிவ் கிரீன் ஸ்பேசஸ் அண்ட் அனதர் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங். சென்னையில இருக்கிறதுனால நான் சொல்றேன் இன்னொரு எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங் அண்ட் பெஸ்ட் பில்டிங்னா டிசிஎஸ் சிறுசேரி கூட நீங்க எழுதலாம். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதினாதான் தெரியும், ஏன்னா கரெக்ட் பண்றவங்களா அவங்களா இருக்கிறதுனால. பட் உங்களுக்கு பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இது எழுதலாம். டிசிஎஸ் சிறுசேரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பில்டிங். இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஐடி காம்ப்ளெக்ஸ் இன் இந்தியா. டிசிஎஸ் சிறுசேரி தான். மேல வந்து ஒரு ஹெலிபேட் வேற இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சுச்சா? 4 எக்ஸாம்பிள் போதும். உன்னதி, இந்திரா பர்யாவரன், இன்ஃபோசிஸ் கேம்ப் அண்ட் டிசிஎஸ் பேனியன். ஸோ டீச்சிங் திஸ் ஐ கம் இப்போ வந்து நான் ஸ்லைட்ல போடல, பட் இருந்தாலும் சொல்றேன். இந்தியாவில் வந்து பில்டிங் கோடுக்கு நம்ம கிரீன் பில்டிங்ஸ்க்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து லீட்ஸ் அப்படின்னு யூஎஸ் பேஸ்டு சர்டிபிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு ஃபார் கிரீன் பில்டிங்ஸ். அப்புறமா வந்து கிரிஹா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. இது வந்து இந்தியன் சிஸ்டம் ஃபார் சர்டிபிகேஷன் ஆஃப் கிரீன் பில்டிங், கிரிஹா அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி எனக்கு இப்போதைக்கு இந்த 2 தான் ஞாபகம் வருது, பட் நிறைய இருக்கு. கிரீன் பில்டிங் கோட்ஸே ஒன்று இருக்கு. எனர்ஜி எஃபிஷியன்சி பில்டிங் கோட், எனர்ஜி எஃபிஷியன்சி பில்டிங் கோட் அப்படின்னு ஒரு கோடு கொடுத்து they have given the detailed guidelines. ஸோ கிரீன் பில்டிங்ஸ் பத்தி எனக்கு இப்போ குயிக்கா ஞாபகம் வர 3 எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸும் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி நோபல் பிரைஸ். ஸோ இந்த வீக் வந்து நோபல் பிரைஸ் வீக். எப்பவுமே அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நோபல் பிரைஸ் வீக் இருக்கும். மண்டே தே வில் கிவ் பிசியாலஜி நோபல், டியூஸ்டே பிசிக்ஸ், வெனஸ்டே கெமிஸ்ட்ரி, தேர்ஸ்டே வந்து லிட்ரேச்சர் அண்ட் ஃப்ரைடே பீஸ். அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு. திரும்ப மண்டே வந்து எக்கனாமிக்ஸ் நோபல் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து திஸ் தி ப்ராசஸ் அண்ட் இது ஒரு கல்ச்சர் விச் இஸ் ஃபாலோடு ஃபார் தி பாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ். ஸோ ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர் வந்து ஹி ஸ்டார்டட் திஸ் ஃபவுண்டேஷன் இன் இஸ் நேம். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த அவரோட கண்டுபிடிப்பு, அந்த டைனமைட் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பு வந்து இட் மைட் பி மிஸ்யூஸ்ட் இன் வார், அது ஒரு அழிவுக்கான ஒரு கண்டுபிடிப்பா இருக்கே அப்படிங்கிற ஒரு கில்ட் அவருக்கு இருந்தது. ஸோ அதனால என்னோட சொத்து எல்லாமே சயின்ஸ் வந்து மனித ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காக யார் யார் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுக்கு என் சொத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டை கான்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் தே ஐடென்டிஃபை பீப்புள் who used science, who created a breakthrough in science and utilized science for the advancement of humanity. அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் they are giving Nobel. ஸோ இதுல வந்து சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரெலவன்ஸ் இன் அவர் ப்ரிப்பரேஷன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போத் யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1ல சயின்ஸ் இஸ் தேர். ஸோ அதனால கண்டிப்பா வரும். ப்ரிலிம்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாட்டி வந்து நோபல் பிரைஸ் என்ன கேட்டாங்களோ அது ஏரியா ரிலேட்டா கேட்டாங்க. லைக் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்தப்போ they asked question regarding gravitational waves, ஏன்னா அதுக்கு நோபல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு.
ஸோ மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளூ எல்இடி பத்தி ஒரு கொஸ்டினே வந்திருக்கு. ஸோ ப்ளூ எல்இடி காட் நோபல் சம் 6 years பேக். ஸோ 2019 19 இல்ல 19 20 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா that will be a question. What is the significance of invention of blue LED with respect to the சயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நோபல் பிரைஸ் கொடுத்ததை வச்சு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு, மெயின்ஸ் கொஸ்டினும் ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் இட் இஸ் அ பொட்டன்ஷியல் ஏரியா. ஸோ அதனால நம்ம யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த டெக்னாலஜிக்கு நோபல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அது ஃபுல் டெப்தா போயிட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில டெப்தா போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் என்ன இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த டெக்னாலஜியோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மாடர்ன் டேல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை படிச்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் டைரக்டா அந்த டெக்னாலஜிக்கோ அந்த இன்வென்ஷனுக்கோ இல்லை டிஸ்கவரிக்கோ கொஸ்டின் வராம அதோட அப்ளிகேஷன் பேஸ்டா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டைமென்ஷன்ல வில் டிஸ்கஸ் தி டுடே 3 நோபல்ஸ். தட் இஸ் Physiology Nobel for microRNA, Physics Nobel for machine learning and neural networks, and Chemistry Nobel for protein structure related protein structure discoveries. ஸோ இது மூணுமே பார்ப்போம். இந்த மூணுத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் இருக்கு அப்படின்னா, பிசியாலஜி நோபல் வந்து டாக்ஸ் அபவுட் ஹவு புரோட்டீன்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன்சைட் தி செல், அந்த ரிலேட்டடா இருக்கு. ரெண்டாவது நோபல் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா, ஹவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கலாம், இன்னைக்கு டெவலப் ஆன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பேஸா இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ். அந்த நியூரல் நெட்வொர்க்ஸை ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ண அந்த 2 சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ மூணாவது நோபல் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி புரோட்டீன் சிந்தசிஸையும் நியூ புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸையும் படிச்சாங்க. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸையும் புரோட்டீனோட டிசைனையும் ப்ரெடிக்ட் பண்ண அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை ரெடி பண்ண அந்த 2 சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த வருஷம் நோபல் மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு. இது இன்டென்ஷனலா பண்ணாங்களா அன்இன்டென்ஷனலா பண்ணாங்களான்னு தெரியல. படிக்கிறப்போ எனக்கு தோணுச்சு இது மூணுமே இன்டர்லிங்க்டா இருக்கே அப்படின்னு. ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் புரோட்டீன் சிந்தசிஸ் இன் செல் அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் தி நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல்ஸை பயன்படுத்தி புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வந்த 2 பேருக்கு. இங்க 3 பேருக்கு இங்க நோபல். ஸோ தட் இஸ் லிங்க் பிட்வீன் தி இது. ஸோ அப்போ இந்த வாட்டி இது ஃபுல்லாவே வந்து பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த நோபல். இந்த வாட்டி தீமே வந்து ஃபுல்லா வந்து பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து இருக்கு. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பிசியாலஜி அண்ட் வில் கோ. ஸோ நானும் வந்து ரொம்ப டீப்பா டெக்னாலஜிக்குள்ள போகாம பேசிக் புரிதல் எது கொடுத்தாங்கிற ஒரு அவேர்னஸ் லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவை அப்படிங்கிறத வில் டிஸ்கஸ். ஓகே. ஸோ ஹிந்துல வந்து பாத்தீங்கன்னா 2 எடிட்டோரியல்ஸே வந்தது. அப்புறமா வந்து இந்த வாரம் எஃப்ஏக்யூல ஒரு ஆர்டிகல் வந்தது, சயின்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. ஸோ எல்லா ஆர்டிகல்ஸையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து whenever I teach Nobel Prize, I make sure that I read the Nobel Prize citation. Nobel Prize வந்து கொடுக்குறப்போ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நோபல் கமிட்டி இந்த அவார்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிக்கு அந்த பேப்பரையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எதுக்காக இவர் கொடுத்தோம் அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு 10 பக்கம் பேப்பர் இருக்கும். ஸோ அதுல they will explain about this technology. ஸோ அந்த பேப்பரும் படிச்சுட்டு அதுல இருக்க டயக்ராம்ஸ் தான் யூஸ் பண்ணி வில் டிஸ்கஸ். ஓகே. இது கண்டினியூஸா 3வது வருஷம் we are doing. So first we are going to see about the Physiology Nobel. Physiology Nobel was given to Physiology or medicine, ரெண்டுமே அதை வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் given to விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ருப்குன். ஸோ இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபார் தேர் டிஸ்கவரி அண்ட் இன்டர்வென்ஷன் ரிலேட்டட் டு வாட், ரிலேட்டட் டு microRNA. For the discovery of microRNA and its role in the post-transcriptional gene regulation. ஸோ microRNA அப்படின்னு ஒரு செல்குள்ள ஒரு மாலிகுல் இருக்கு, ஒரு நியூ டைப் ஆஃப் RNA இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ RNAஸ்ல நிறைய டைப் இருக்கு, அதுல ஒரு புது டைப் ஆஃப் RNA இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவங்க. அண்ட் அந்த RNA தான் வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் ரெகுலேஷன். ஒரு ஜீன் வந்து நம்ம பாடியில எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஏன்னா நம்ம பாடி we have a lot of chromosomes which consists of genes and DNA. ஸோ ஒரு ஜீனும் நம்ம பாடியில எக்ஸ்பிரஸ் ஆகிறப்பதான் நமக்கு வந்து ஒரு விதமான செல்ஸ் வருது, ஒரு விதமான ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த microRNA ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிற அந்த டிஸ்கவரிக்கு தான் இந்த வருஷம் பிசியாலஜிக்கான நோபல். இட் வாஸ் அவார்டட் டு விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ருப்குன். ஸோ இந்த நோபலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹவு செல் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எவ்ரி செல் ஹாஸ் அ நியூக்ளியஸ் வித் இன் இட், கரெக்டா? செல்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி செல்குள்ள ரைபோசோம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகுலர் இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ எல்லா நியூக்ளியஸ்குள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு, கரெக்டா? 22 பேர்ஸ் வந்து போத் மேல் ஃபீமேலுக்கு சேமா இருக்கும். லாஸ்ட் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிறப்ப தான் ஜெண்டர் மாறுது. ஸோ இந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளோட என்டையர் ஹியூமன் பாடியில இருக்கிற
ஒவ்வொரு செல்லும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோடிங் தான் அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கு. ஸோ என்டையர் ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு ஆர்கானும் எப்படி இருக்கணும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், அண்ட் ஹவு இட் ஷுட் அப்பியர் அண்ட் ஹவு இட் ஷுட் லுக், அந்த எல்லாத்த பத்தின கோடிங். அந்த கோடிங் தான் வந்து பேஸ்ட் ஆன் தட் கோடிங் ஒன்லி த ஜைகோட் நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ அந்த ஜைகோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு செல்லா உருவாகுதுல, ஒரு செல்லா உருவாக்கி தானே ஹார்ட் வந்துச்சு, ஒரு செல்லா உருவாக்கி தான் போன்ஸ் வந்துச்சு, பிரெயின் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு செல்லா வந்து நம்மளுடைய அம்மாவோட வயிற்றுக்குள்ள அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குதுல, அது எப்படி ஆரம்பிக்குது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏல இருக்கிற இந்த கோடிங்கை எடுத்துக்கிட்டு ஒரு கோடா படிச்சு ரைபோசோம்ஸ் வந்து புரோட்டீனை உருவாக்கும், அண்ட் அது மூலமா செல்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற என்டையர் ஹியூமன் பாடியில இருக்கிற எல்லா செல்ஸும் எதனால் ஆனது அப்படின்னா புரோட்டீன்ஸால் ஆனது. வாட் இஸ் அ புரோட்டீன்? ஸோ புரோட்டீன் அப்படிங்கிற இந்த சப்ஸ்டன்ஸ்னால தான் இட் இஸ் பீன் மேட், அண்ட் புரோட்டீன் இஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் தி செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான் ஒரு பர்டிகுலர் ஒரு செயினா லிங்க் ஆயிருக்கிறப்போ, ஒரு பாலிமர் செயினா லிங்க் ஆயிருக்கிறப்போ புரோட்டீன் அப்படின்னு ஒன்று வருது. இப்படி பல புரோட்டீன்கள் ஒன்று சேர்ந்து தான் செல்ல இருக்கிற ஒரு பார்ட்டும் வருது. அப்போ புரோட்டீன் கிரியேஷன் ப்ராசஸ் தான் வந்து பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் வந்து உருவாக்கி இருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி யூட்ரஸ் ஆஃப் மதர் அண்ட் இட் கண்டினியூஸ் டில் வி டை. ஸோ இதான் வந்து அது ப்ராசஸ். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கிற இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற இந்த குரோமோசோம் இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் குரோமோசோம்? ஓகே, அது வருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நியூக்ளியஸ்குள்ள இருந்து நம்ம குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம்ங்கிறது என்னதுன்னா, இட்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ வாட் இஸ் ஜீன்ஸ் அப்படின்னா, இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ வில் கிவ் தி ஜீன்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் இஸ் தி குரோமோசோம். ஸோ அதான் ஹைரார்கி. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் சப் யூனிட்டா இருக்கிறது டிஎன்ஏ. ஸோ இந்த மாதிரி பல மில்லியன் டிஎன்ஏஸ் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு ஜீன். இந்த மாதிரி பல ஜீன்ஸ் ஒன்று சேர்ந்தது தான் குரோமோசோம்குள்ள இருக்கும். ஸோ குரோமோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நீங்க காத்தாடி விடுறப்போ நூல் கண்டு மாதிரி வச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி இல்லைன்னா வந்து அந்த த்ரெட் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் தான். அந்த ஸ்ட்ராண்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்க டெய்லர்ல எல்லாம் பாக்குறப்ப அந்த டெய்லர் வந்து நூல் கண்டு வச்சிருப்பாருல, அது எப்படி வந்து கலர் கலரா அப்படி சிலிண்ட்ரிக்கலா இருக்கு, அப்படி நூல் வந்து அப்படி சுத்தி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல குரோமோசோமா இருக்கு. அந்த நூல் எடுத்து தனியா பாத்தீங்கன்னா அதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். அதுல கலெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் ஒரு ஜீன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஜீன்ஸ் தான் வந்து இட் இஸ் தி கோடிங். இந்த கோடிங்கை பேஸ் பண்ணி தான் ஒரு செல்லையும் வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ அப்போ இந்த கோடிங் வந்து எப்படி வந்து செல்லை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் இன் தி நியூக்ளியஸ் இட் செல்ஃப். நியூக்ளியஸ்குள்ள வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ வரும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், எனக்கு இந்த செல்லை உருவாக்க போறோம், இந்த செல்லுக்கு தேவைப்படுற இந்த கோடிங். அதாவது இப்போ இவ்வளோ டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த டிஎன்ஏல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் வெளியே எடுக்கும். இப்போ ஒரு பார்ட்டும் ஒரு செல்லை பத்தின இன்ஃபர்மேஷன். அப்போ எந்த செல்ல உருவாக்கணுமோ கரெக்டா அந்த பார்ட்டோட மெசேஜிங் கோடிங் எடுக்கணும். ஸோ திஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ கோஸ் அண்ட் காப்பீஸ் திஸ் டிஎன்ஏ. டிரான்ஸ்ஃபர் காப்பி பண்ணி அதை வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏவா மாற்றும். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஹீலிக்ஸ் செல். இப்படி ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தது தான் டிஎன்ஏ. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் இருக்கிறது தான் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ இஸ் டபுள் ஹீலிக்ஸ், ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கிறது. ஆர்என்ஏங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கும். ஸோ அப்போ இந்த டிஎன்ஏல இருந்து உங்களுக்கு எந்த டைப் வந்து இப்படி வச்சுக்கலாம், நம்ம ஹார்ட் செல்ல உருவாக்க போறோம் அப்படின்னா ஹார்ட் செல்லுக்கான கோடிங் இங்க இருக்கு. அப்போ என்ன பண்ணுது, அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ வந்து கரெக்டா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுது. செலக்ட் பண்ணிட்டு ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ உருவாக்குது. அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன பண்ணுது, இங்க இருக்கிற கோடிங்கை வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி அதை வந்து தனியா எம்ஆர்என்ஏவா மாறுது. அந்த எம்ஆர்என்ஏ வந்து தனியா ரிமூவ் ஆயிடுதா, அந்த எம்ஆர்என்ஏ வில் மூவ் அவுட் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் இட் வில் டிராவல் டு ரைபோசோம். ஓகே, எந்த பார்ட்டை உருவாக்கணுமோ அந்த பார்ட்டுக்கான எம்ஆர்என்ஏ. இப்போ அது எப்படி நடக்குதுங்கிறதுக்குள்ள போக வேணாம், இது மட்டும் கதை கேளுங்க. ஸோ இந்த ரைபோசோம் வந்து இப்போ என்ன ஆகுது, எந்த பார்ட்டோட செல்லை உருவாக்கணுமோ அந்த கோடிங்கை மட்டும் கட் பண்ணல, டிஎன்ஏவை ரீட் பண்ணுது. ஸோ ரீட் பண்ணி அதை காப்பி பண்றோம். ஒரு காப்பி எடுத்து அந்த பார்ட்டை மட்டும் ஒரு இதுவா அனுப்புறோம். அதுக்கு பேர் தான் எம்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏ இஸ் நத்திங் பட் மெசஞ்சர் ஆர்என்ஏ விச் இஸ் அ காப்பி ஆஃப் அ பார்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஒரு பார்ட்டோட ஒரு காப்பி தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ டைரக்டா என்ன பண்ணுது, நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வந்து ரைபோசோம்குள்ள போகுது. ரைபோசோம் தான் வந்து புரோட்டீன் ஃபேக்டரி. ரைபோசோம்ஸ்குள்ள வந்து ரா மெட்டீரியல்ஸா வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இப்படி அமினோ ஆசிட்ஸ் நிறைய அதுக்கு போயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ரைபோசோம் வந்து இப்போ என்ன ஆகுது, இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து ரைபோசோம்ல வந்து லிங்க் ஆகுது. இது வந்து எம்ஆர்என்ஏ. ரைபோசோம் என்ன பண்ணுது, இந்த எம்ஆர்என்ஏல இருக்க கோடிங்க்கு ஏற்ற மாதிரி அதை ரீட் பண்ணி இந்த அமினோ ஆசிட்ஸை பயன்படுத்தி ஒரு புரோட்டீனை உருவாக்கும்.
உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து இன்புட், இது வந்து மெசேஜ், இது வந்து ப்ரோக்ராம், இது வந்து ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸை பயன்படுத்தி இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரோட்டீனை உருவாக்கும். இப்படி பல புரோட்டீன்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு செல் உருவாகுது. உங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு செல்லா உருவாகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் ஒரு செல்லும் நம்ம பாடியில உருவாயிருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் வருது. ஹியூமன் பாடியில மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருந்தாலும் எப்படி வந்து ஒரு செல்லும் ஒரு மாதிரி இருக்கு. தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போ இந்த ப்ராசஸ் புரிஞ்சிச்சுல, ரைபோசோம் என்ன பண்ணுது அண்ட் அது எப்படி வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு. இப்போ தேர் ஆர் சர்டன் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் விச் ஆர் கால்ட் அஸ் நர்வ் செல்ஸ். இதை வந்து நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுதா? ரெண்டாவது நோபல்ல திரும்ப நியூரான்ஸ் வரும். இதை வந்து நம்ம வந்து திஸ் இஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் அ டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒரு டைப்ல இருக்கு. நர்வ் செல்ஸ்னு ஒன்று இருக்கு, மசில் செல்ஸ்னு ஒன்று இருக்கு, போன் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்டஸ்டைட்டல் செல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி செல்ஸ்லயே நிறைய வகைகள் இருக்கு. ஸோ எல்லா குரோமோசோமும் ஒரே கோடிங் இருந்தாலும் எப்படி வந்து இந்த செல்லை தான் இப்போ உருவாக்கணும், அந்த செல்லை தான் உருவாக்கணும் அப்படின்னு அந்த எம்ஆர்என்ஏக்கு தெரியுது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அப்படி ரைஸ் பண்றப்போ தான் அப்போ சம்டைம்ஸ் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த எம்ஆர்ஐ காப்பி ஆயிட்டு போகுதுல, அந்த எம்ஆர்என்ஏ கோடிங்க்கு வந்து அந்த ஒரு செல்லை உருவாக்குற தன்மை மட்டும் இருக்காது, நிறைய செல்லை உருவாக்குற தன்மை இருக்கிற அந்த எம்ஆர்என்ஏ தான் போகுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த எம்ஆர்என்ஏ ஒன்று இருக்குல்ல, ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எப்படி வந்து ஒரு எம்ஆர்ஐல இருந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வரணும்னாலும் கரெக்டா இப்போ மசில் செல்ஸ் வரணும், இப்போ ஹார்ட் செல்ஸ் வரணும் அப்படிங்கிற அந்த சேஞ்ச் வந்து யார் பண்றா, ஹூஸ் டேக்கிங் தட் டெசிஷன் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கிறப்பதான் அவங்க வந்து இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வருது, ஏன்னா எல்லா கோடிங் ஒன்று தான், எல்லா எம்ஆர்என்ஏ ஒன்று தான். அப்போ ஒரே எம்ஆர்என்ஏல இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வருது அப்படிங்கிற இந்த கொஸ்டினை ரைஸ் பண்றப்போ அப்போதான் வந்து சி இப்போ என்ன ஆகுது, இந்த டிஎன்ஏல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ காப்பி ஆகுது, அந்த எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் வருது. ஸோ இதுக்கு காரணமா யார் இருக்கா அப்படிங்கிற பாக்குறப்போதான் தே ஆர் டிட்டர்மைனிங் தட் தேர் இஸ் சம்திங் கால்ட் மைக்ரோஆர்என்ஏ. ஸோ அப்போதான் இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்க ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா, இன்னொரு பெரிய சயின்டிஸ்டோட லேப்ல வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு லேப்ல வேலை செய்யற ஜூனியர்ஸ். ஸோ அவர் ஆல்ரெடி ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு ரிகார்டிங் செல் சிந்தசிஸ் தான், செல் ப்ராசஸ்ல தான் அவரும் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட லேப்ல வேலை செய்யறப்போ சி எலிகன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரவுண்ட் worm ஒரு புழு தான். அந்த புழுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் மல்டி செல்லுலர் பாடி. ஸோ இதை படிக்கணும்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்க்கு பேஸ் அதுதானே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் எடுத்து அந்த ஆர்கானிசம்குள்ள எப்படி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் உருவாகுது அப்படிங்கறத படிக்கிறது மூலமா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சி எலிகான்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்த சி எலிகான்ஸ்ங்கிற நேம் நோட் பண்ணிக்கோங்க, இது எங்கேயாவது ப்ரிலிம்ஸ்ல வரலாம். எந்த இப்போ என்வாயரன்மெண்ட் ஃபுல்லா ஸ்பீசிஸ் பேரா கேட்டு தானே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் வார்ம் தான் இருக்கு. இந்த ரவுண்ட் வார்மோட ஸ்பெஷாலிட்டினா இதுக்கு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு செல் தனியா இருக்கு, கட் செல்ஸ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற கட் செல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு, மசில் செல்ஸ் இருக்கு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கிற ஒரு ஆர்கனிசம் எடுத்தா ஒரு செல்லும் எப்படி வந்துச்சுன்னு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல எடுத்து இவங்க ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பிக்கிறப்போ இது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வருது. அப்புறம் இவங்க வந்து அப்புறம் அது பண்ணலாம்னு ஆரம்பிச்சு இதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் பாதியில இருக்கும்போதே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. ரெண்டு பேரும் வேற வேற யூனிவர்சிட்டி போயிட்டு அவங்களோட ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்றாங்க. பட் ஸ்டில் தே ஆர் இன் கான்டாக்ட். என்ன கான்டாக்ட்னா அவங்க வந்து இன்டகிரேட்டடா தான் அதை பண்றாங்க. ஸோ அவங்க இந்த எம்ஆர்என்ஏவோட செல்ஸ் எடுத்து பாக்குறப்போ LIN4 அண்ட் LIN14 அப்படின்னு 2 ஜீன்ஸ் மட்டும் வித்தியாசமா பிஹேவ் பண்றதை நோட் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இவர் வந்து விக்டர் ஆம்ரோஸ் வந்து LIN4 பத்தி படிக்கிறாரு, இவர் வந்து LIN14 பத்தி படிக்கிறார். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போதான் வந்து இதை பத்தி ரீட் பண்றப்போதான் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, LIN4 அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்என்ஏ, LIN14 அப்படிங்கிறது தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு செல்லுக்குள்ள 2 வித்தியாசமான ஜீன்ஸ் அவங்க பாக்குறாங்க. அது என்னன்னு பாக்குறப்போ ஒன்னு வந்து மைக்ரோ ஆர்என்ஏவா இருக்கு, இன்னொன்னு மெசஞ்சர் ஆர்என்ஏவா இருக்கு. மெசஞ்சர் ஆர்என்ஏ என்னன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். வாட் இஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ? டிஎன்ஏல இருந்து ஒரு காப்பி எடுத்துட்டு போயிட்டு ரைபோசோம் கொடுக்கும், அதை வச்சுதான் புரோட்டீன் உருவாக்கும். ஸோ இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து மேல வந்து இந்த LIN4 அப்படிங்கிறது வந்து ஒட்டிக்கிட்டு இட் இஸ் ரெகுலேட்டிங் தி மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ அப்போ எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ, மைக்ரோ ஆர்என்ஏனா மைக்ரோனே எழுதுறாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவை இந்த மைக்ரோ ஆர்என்ஏ வந்து மேல வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ இது வந்து அது மேல ஒட்டிக்கிட்டு ஒரு எந்தெந்த பார்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரீட் ஆகக்கூடாதோ அதெல்லாம் சப்ரஸ் பண்ணுது. ஸோ ஈவன் இஃப் யூ ஹேவ் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு எம்ஆர்என்ஏவா இருந்தாலும் இந்த பார்ட்டை மட்டும் அது என்ன பண்ணுது, இந்த பார்ட்டை மட்டும் ரீட் ஆகாம அது பாத்துக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் இன்ஹிபிட்டிங் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் தனித்தனியா டிஸ்கவர் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி ஒரு பேப்பர்ல போடுறாங்க. என்ன அப்படின்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் மைக்ரோ ஆர்என்ஏ. இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறது தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ கூட லிங்க் ஆகி பாருங்க. இப்போ இது ஒரே டிஎன்ஏ தானே,
ஒரே டிஎன்ஏல இருந்து இங்க ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ உருவாகுது. இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ மேல அதே டிஎன்ஏல இன்னொரு மைக்ரோ ஆர்என்ஏ இருக்கு. ஸோ நம்ம டிஎன்ஏ தான் எல்லாமே. இந்த மைக்ரோ ஆர்என்ஏயோட வேலை வந்து என்ன அப்படின்னா எந்த ஏரியாவை இன்ஹிபிட் பண்ணுமோ அதை போய் பண்ணணும். ஸோ இது இந்த மைக்ரோ ஆர்என்ஏ போய் மெசஞ்சர் ஆர்என்ஏ கூட லிங்க் ஆகி இந்த ஏரியாவை வந்து இன்ஹிபிட் பண்ணிடுது. அப்போ இந்த ஏரியாவில் இருக்க கோடிங் மட்டும் ரீட் ஆகிறப்போ ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வருது. ஸோ அப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான் ஒரு சில ஏரியாவை இன்ஹிபிட் பண்ணி ஒரு சில டைப் ஆஃப் செல்ஸை உருவாக்குது. அப்போ இந்த போர்ஷனை வந்து இப்படி ஹைட் பண்ணிட்டா அது வந்து மசில் செல்ஸா வந்துடும். அப்போ இந்த போர்ஷன்ஸ் ஹைட் பண்ணிட்டா அது வந்து உங்களுக்கு வந்து நர்வ் செல்ஸா வருது. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் உருவாகிறதுக்கு ரெகுலேட் பண்றதே யாருன்னா இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான். அப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இட் இஸ் ரெகுலேட்டிங் தி ஜீன் ரெகுலேஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட் பாக்குறோம்ல. இந்த நோபல் பிரைஸே கொடுத்தது எதுக்கு? ஃபார் தி டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோ ஆர்என்ஏ அண்ட் இட்ஸ் ரோல் இன் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் ரெகுலேஷன். ஸோ வாட் இஸ் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல்? ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் கிட்ட இருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ காப்பி பண்ணிட்டு போய் ரைபோசோம் கிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். மெசேஜை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்றது. ஸோ அது டிரான்ஸ்கிரிப்ட் ஆன பிறகு அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ மேல ஒரு மைக்ரோ ஆர்என்ஏ வந்து ஜீன் ரெகுலேஷன் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ இது மூலமா தான் we are having different types of cells அப்படிங்கிற அந்த ரிசர்ச் வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ இந்த ஒரு மைக்ரோ ஆர்என்ஏவோட டிஸ்கவரிக்கு தான் இந்த வருஷத்துக்கான நோபல். ஸோ அப்போ எந்த செல் வரணும் அப்படிங்கிறது இதான் முடிவு பண்ணுது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த சி எலிகான்ஸ் பத்தின இந்த பேப்பர் போட்ட உடனே அப்படியா சரி அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரவுண்ட் வார்முக்கு தான் அப்படின்னு சயின்டிபிக் சமுதாயம் வந்து முடிவு பண்ணுது. 1993 அவங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச் போடும்போது சயின்டிஸ்ட்லாம் அப்படி நினைக்கிறாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க என்ன பண்றாங்க, ஓகே அப்போ ஹியூமனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு எம்ஆர்என்ஏ எடுத்து அதுல ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் எல்லாருக்கும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆர்என்ஏல பண்ணணும்னு சொல்லி தான் வந்து லெட் 7 அப்படிங்கிற இந்த லின் 4 அண்ட் லெட் 7 அப்படிங்கிற இந்த ஆர்என்ஏ எடுத்து ரிசர்ச் பண்றாங்க. இந்த லெட் 7 அப்படிங்கிற இந்த எம்ஆர்என்ஏ வந்து எல்லா ஸ்பீஷிஸ்குள்ளேயும் இருக்கு. ஆல் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, 500 மில்லியன் வருஷமா எவால்வ் ஆன எல்லா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்குள்ள காமனா இருக்கிற ஒரு டிஎன்ஏ பேட்டர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது அந்த புழுக்குள்ளேயே அந்த டிஎன்ஏ இருக்கு, நமக்குள்ளேயும் அது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் டிஎன்ஏ பேட்டர்ன் எடுத்து அதுல வந்து இதை ப்ரூவ் பண்றாங்க. அப்படி ப்ரூவ் பண்றப்போ தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. அது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்ளிகபிள் அப்படின்னு ப்ரூவ் ஆன பிறகுதான் அந்த ஒர்க்கை பண்றது இவர் தான், 2வது நோபல் பிரைஸ் வாங்கினவர் கேரி ரிப்கட். ஸோ இவர் பண்ண உடனே தான் அது ஹியூமன் பீயிங் அப்ளிகபிள் தெரிஞ்சு ஓகே அப்போ ஹியூமன் பீயிங்ஸோட டிஃபரன்ஸ் செல்ஸ் அப்படிதான் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஸோ தட் இஸ் தி பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் நோபல். இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ ஹவு வி ஹாவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது எது முடிவு பண்ணுது அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறது முடிவு பண்ணுது. இவ்வளவுதான். இது ஒரு பிலிம்ஸ் கேள்வியா பார்க்கலாம் நீங்க. ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லா வந்து யூல் ஜஸ்ட் see the story. Every body cell contains same chromosome, so every cell contains exactly same set of genes, but still how we have different types of characteristics. So இந்த ஏரியால தான் வந்து they found this. So 1 mm long round worm C elegans பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்றப்போ lin 4 and lin 14 அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துல they are doing. ஸோ இதுக்காக நோபல் பிரைஸ். இதுல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன, ஒரு இந்த எடிட்டோரியல் இப்போ ஆக்சுவலி என்ன இது ஒரு கான்ட்ரவர்சியா கூட ஆயிருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஆம்ப்ரோஸ் சப்மிட் பண்ணார்ல ஃபர்ஸ்ட் பேப்பர், அந்த லின் 4 பத்தின பேப்பர், அந்த பேப்பரோட ஃபர்ஸ்ட் ஆத்தரா இருந்தது யாருன்னா ஆம்ப்ரோஸோட வைஃப் வந்து ரோசாலின் லீ. ஸோ அந்த ஆம்ப்ரோஸோட பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பர்ல அவங்க வைஃபும் அதே ரிசர்ச்சர் தான். லேப்லயே காதல் வந்துருச்சோ என்னவோ போல. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ என்னன்னா அப்படின்னா அவரும் அவங்க வைஃபும் சேர்ந்து தான் இந்த பேப்பர் வந்து போட்டிருக்காங்க. ஆனா நோபல் பிரைஸ்ல வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து சைட்டேஷன்ல கூட மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோபல் கமிட்டி வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கு அப்படின்னு ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ரவர்சி வந்த பிறகு அப்புறம் போய் பார்த்தா இந்த மாதிரி பாஸ்ட்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கப்புள்ஸா பப்ளிஷ் பண்ண பேப்பர் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் நோபல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியும் எழும்புது. அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட லைஃப்லயும் இதை அவர் பண்ணியிருப்பாரு. அவரும் ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஆனா பேப்பர்ல ஒரு ஒய்ஃப் பேரே அவர் போட மாட்டார். அதனாலே ஒரு சண்டை வரும். சண்டை வந்துதான் பெரிய சண்டை ஒரு நாள் நைட்டு வரும். நீ வந்து உன் ஃப்ரெண்டு பேர்லாம் போடுற, ஆனா என் பேர் போட மாட்டேன் அப்படின்னு வரும். விச் இஸ் வெரி வேலிட். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட அந்த பயோபிக் பார்க்கறப்போ தான் அந்த கதை தெரிஞ்சது. ஸோ திஸ் இஸ் சம் சார்ட் ஆஃப் மிசோஜினி எக்ஸிஸ்டிங் இன் நோபலா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே எழுப்புது. ஸோ நவ் கமிங் பேக் டு திஸ். ஸோ அதனால தான் வந்து தே ஃபவுண்ட் தி லெட் 7 ஜீன். இந்த லெட் 7 ஜீன் வந்து அனிமல் கிங்டம்ல எல்லார்கிட்டயும் இருக்கு. இது வந்த பிறகுதான் தே ஃபவுண்ட். ஸோ இப்போ நான் இது ஏன் வந்து இல்ல நீங்க எது முக்கியமா நோட் பண்ணும் அப்படின்னா சி எலிகன்ஸை நோட் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸாமுக்கு. அடுத்து மைக்ரோ ஆர்என்ஏனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது lin 4, lin 14 அண்ட் லெட் 7 இஸ் ரிலேட்டட் டு வாட்.
இந்த கொஸ்டினுக்கு ரெடி ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பால் வார்ம் வச்சு கேட்டிருந்தாங்க, கரெக்டா? பால் வார்ம் வச்சு பால் வார்மோடைய 2 ஜீன்ஸை போட்டுட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்டாங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு பிடி காட்டன். பிடி காட்டன் டெவலப் பண்றப்போ பால் வார்ம் கடிக்காம இருக்கிறதுக்கு, ஸோ அப்போ அந்த பால் வார்மோட 2 ஜீன்ஸ் என்னன்னு போட்டுட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்டாங்க. ஆன்சர் வாஸ் பிடி காட்டன். ஸோ அப்படி போட்டுட்டு இதுல என்ன போடுவோம், லின் 4, லின் 14, லெட் 7 இஸ் ரிலேட்டட் டு வாட், இட் இஸ் ரிலேட்டட் மைக்ரோ ஆர்என்ஏ ஆர் சம்திங் ரிலேட்டட் டு டிஎன்ஏ ஆர் சம்திங் ரிலேட்டட் டு புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். இதுக்கு தாண்டி வந்து பெருசா நமக்கு ஸ்கோப் இல்லை. பட் நம்ம அவேர்னஸா இருக்கணும்ல, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா சயின்ஸ் உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல ஹேவ் டு நோ திஸ். ஸோ அப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏயோட வேலை என்ன அப்படின்னா, மைக்ரோ ஆர்என்ஏயோட வேலை தான் ஜீன் ரெகுலேஷனே. என்னதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ போயிட்டு ரைபோசோமுக்கு மெசேஜை கொடுத்தாலும் மெசஞ்சர் ஆர்என்ஏல எதை ரீட் பண்ணும் எதை ரீட் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்றது மைக்ரோ ஆர்என்ஏ தான். ஸோ அந்த மைக்ரோ ஆர்என்ஏ ஒழுங்கா வேலை செஞ்சாதான் ஒழுங்கான செல்ஸ் உருவாகும். அப்போ மைக்ரோ ஆர்என்ஏ ஒழுங்கா வேலை செய்யலைன்னா, அப்படி அது ஒழுங்கா வேலை செய்யாத போதுதான் தேவையில்லாத செல்ஸ் உருவாகி அதுதான் கேன்சர் ஆகுது. ஸோ வாட் இஸ் கேன்சர்? கேன்சர் இஸ் சடன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அன்வான்ட் செல்ஸ். அன்வான்ட் செல்ஸ் வந்து ஹியூமன் பாடியில சடனா மல்டிப்ளை ஆகி அது ஒரு டியூமராவோ இல்லை ஒரு லிம்ஃபாவோ மாறிடும், இல்லைன்னா ஒரு நோடா மாறிடும். அந்த ஒரு இதுதான் வந்து கேன்சர். அதுதான் கேன்சர் கட்டி இருக்கு, கேன்சர் இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ கேன்சருக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸா இருக்கிறது மைக்ரோ ஆர்என்ஏ ஒழுங்கா வேலை செய்யாம போறது தான். ஸோ அப்போ ஸ்டடிஸ் அபவுட் மைக்ரோ ஆர்என்ஏ தெரிஞ்ச பிறகுதான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன்சர் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நமக்கு நிறைய புரிஞ்சுது. அதுதான் சிக்னிபிகன்ஸ். அனதர் சிக்னிபிகன்ஸ், சி யூனிவர்ஸ் எப்படி இயங்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் சயின்ஸோட வேலை. அதான் அவங்க பண்ணிட்டாங்க. மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது யூனிவர்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம், அது எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஆனா அது ஹியூமன் லைஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு எங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அடுத்தது பார்க்கணும். ஸோ கேன்சர் ரிஸ்க் ரிலேட்டட் ரிசர்ச்க்கும் கேன்சர் ரிலேட்டட் ஏன் காசு ஆகுது அப்படிங்கிற அந்த காசை வந்து புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு இதுவா இருந்தது. கேன்சர் அப்படிங்கிறது பலாயிரம் வருஷமா இருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து எதுக்கு சாவறாங்க அப்படின்னு தெரியாம இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு காரணம் இதுதான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு இந்த மாதிரியான ரிசர்ச் தான் காரணமா இருந்திருக்கு. ஸோ திஸ் மெக்கானிசம் ஹாஸ் எனேபிள்ட் எவல்யூஷன் ஆஃப் இன்க்ரீசிங்லி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த அதே மாதிரி இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான் எவல்யூஷனுக்கே காரணமா இருந்திருக்கு. ஒரு 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 சின்ன ப்ளூ கிரீன் ஆல்கேல இருந்து ஆரம்பிச்சது தானே இந்த என்டையர் வேர்ல்டும் லைஃபும். ஸோ அது ஒரு ஆல்கேவா ஆரம்பிச்சது, இன்னைக்கு வந்து ஹியூமன் பீங்கா நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்ம தான் அட்வான்ஸ்டு ஸ்பீஷிஸ் அக்கார்டிங் டு அஸ். ஸோ அப்படி இருக்கு, உண்மையா அதுதான் அக்கார்டிங் டு அஸ் தான். அப்போ ப்ளூ எல்லாம் என்னது கணக்குப்படி பார்த்தா ப்ளூ, பட் நம்ம டாமினேட்டடா இருக்கிறதா நம்ம தான். ஸோ அப்படி இருக்க ஹியூமன் பீங்கா நம்ம எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் உருவாகிறதுக்கும் காரணம், எவல்யூஷனுக்கு காரணமா இருக்கிறது இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான். இந்த மைக்ரோ ஆர்என்ஏல வர ஒரு சில மியூட்டேஷன்ஸ் தான் புது புது செல்ஸை உருவாக்கி புது புது ஆர்கானிசம் உருவாக்குது. இப்போ கடல்ல இருந்த இப்போ சிம்பிளா எடுத்துக்கலாம், கில்ஸ் வந்து லங்ஸா மாறினதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சீல தான் ஃபர்ஸ்ட் லைஃப் உருவாச்சு, சீல உருவான லைஃப் தான் லேண்ட்ல வந்து லேண்ட் லைஃபா மாறுது. அப்போ கில் மட்டுமே இருந்த ஒரு வச்சுட்டு இருந்த ஒரு அனிமல் லேண்டுக்கு வந்த பிறகு லங்கா மாறுது. அப்போ அந்த கில் செல்ஸ் வந்து லங் செல்ஸா மாறணும்னா ஒரு மைக்ரோ ஆர்என்ஏ தான் வந்து ரெகுலேட் பண்ணிருக்கணும். அப்போ ஹியூமன் பீயிங்கோட அதாவது லைஃபோட எவல்யூஷனுக்கே காரணமா இருக்கிறது மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒரு சிக்னிபிகன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜீன் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி கண்டினியூலி ஃபைன் டியூன் டு அடாப்ட் டு செல்லுலர் ஃபங்க்ஷன். ஸோ ஹியூமன் பாடி வளர வளர ஏஜ் ஆக ஆக நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும், சேலஞ்சஸ் வரும். டெம்பரேச்சர் மாறுறப்போ இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருதுல்ல, பாதி நோய் ஸ்ட்ரெஸ்னால வருதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பாடியில நம்ம பிசிக்கலா நிறைய சேஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்றப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, புது புது செல்ஸா உருவா. இப்போ நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்க, நிறைய ப்ரோட்டீன் நிறைய ஒர்க் அவுட் பண்றப்போ மசில்ஸ் பெருசாகணும் அப்படின்னு எப்படி ஆகுது? ஸோ உடம்புல நிறைய ஒர்க் அவுட்டை டிடெக்ட் பண்ண உடனே அதுக்கேற்ற மசில் செல்ஸ் அது உருவாக்குதுல. ஸோ அந்த மாதிரி வந்து பாடியோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன் ரோல் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான் பண்ணுது. அது வந்து அடுத்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்என்ஏ. அண்ட் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான் ஒழுங்கா வேலை செய்யாதப்போ கேன்சர் அண்ட் மியூட்டேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி தேவையில்லாத டிஎன்ஏ ரிலேட்டட் ஜீன் ரிலேட்டட் டிசீசஸ்லாம் உருவாகுது. ஸோ இதுதான் வந்து ஹியரிங் லாஸ் அண்ட் ஐ அண்ட் ஸ்கெலிட்டல் டிசார்டர், இந்த மாதிரி பல டிசார்டர்ஸ் அண்ட் ஹார்மோனல் டிஷ்யூஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து கொடுக்குது. ஸோ டைசர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அந்த ரேர் டைப் ஆஃப் டியூமர் அப்படிங்கிறதும் வந்து இந்த மைக்ரோ ஆர்என்ஏ வந்து ஒழுங்கா வேலை செய்யாததான் காரணமா இருக்கு. ஒன் ஆஃப் தி மியூட்டேஷன்ஸ் இன் மைக்ரோ ஆர்என்ஏனால தான் டைசர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த ஒரு டைப் ஆஃப் கேன்சர் டியூமர் அதுவும் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிஸ்கவரியோட சிக்னிபிகன்ஸ். ஸோ உங்களுக்கு புரியுதா? அப்போ ஹியூமன் எவல்யூஷன்ஸ்க்கே காரணமா இருக்கிறது இந்த மாத்தூண்டு ஆங்கர் அப்படின்னு சொல்ற இந்த மைக்ரோ ஆர்என்ஏ தான்.
ஸோ பாத்தீங்களா இதெல்லாம் எப்படியா அதெல்லாம் வருது, என்ன யாரையா அதெல்லாம் டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆச்சரியம் கொடுக்கும் ஹியூமன் பாடியோட ஃபங்க்ஷனிங். யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஹியூமன் பாடி, ஸ்டில் வி டோன்ட் நோ ஹவு பிரெயின் ஒர்க்ஸ். அதுல சும்மா நம்ம பிரெயின் இப்படிதான் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் இவங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பிசிக்ஸ் நோபல் கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டில் வி டோன்ட் நோ ஹவு பிரெயின் ஒர்க்ஸ். ஸோ அப்போ அது பாக்குறப்போ ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். யூனிவர்ஸ் பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போதான் நம்ம அன்எக்ஸாமின்டு லைஃப் வாழ முடியும். அது வரைக்கும் சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி எக்ஸாமின்டு லைஃப் தான். ஏன்னா லைஃபை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நோபல் பிரைஸ் ஃபார் இப்போ புரிஞ்சுச்சா பிசியாலஜி எதுக்கு கொடுத்தாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ மைக்ரோஆர்என்ஏ என்னன்னு தெரிஞ்சிச்சா, நிறைய பேருக்கு டிஎன்ஏ ரைபோசோம்ஸ்னால என்னன்னு புரிஞ்சிச்சா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் யூ ஜஸ்ட் ஆட் ஆன். ஸோ நெக்ஸ்ட் நோபல் இஸ் கிவன் டு பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல எதுக்கு நோபல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபவுண்டேஷனல் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் எனேபிள் மெஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்க டிஸ்கவரி அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷனிங்காக. இன்வென்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, தே கிரியேட்டட் ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் அண்ட் போல்ஸ்மேன் மிஷின் அப்படிங்கிற 2 எக்யூப்மெண்ட் உருவாக்குனதுனால. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, தட் எனேபிள் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம we are living in a world of artificial intelligence and artificial intelligence is everywhere around us. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அலெக்சா, சாட் ஜிபிடி, ஜெமினி, இந்த மாதிரியான கூகுள் டிரான்ஸ்லேட் இஸ் அ வெரி டெய்லி கேஷுவலா யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு ஏ இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ கண், ஐ அப்படின்னா அது கண்ணுன்னு சொல்லுதுல, அதான கூகுள் டிரான்ஸ்லேட். ஹேண்ட் அப்படின்னு சொன்னா அது கைன்னு கொடுக்குதுல. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜை ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்ச லாங்குவேஜை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதுக்கு 32 லாங்குவேஜஸும் தெரியும், நமக்குலாம் ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி லாங்குவேஜை கத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் ஒரு மிஷினுக்கும் லாங்குவேஜை கத்துக் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இதோட பேசிக் ஐடியா. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஃபவுண்ட் இன் தி பிரெயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். எவ்ரி லைஃப் ஃபார்ம் இஸ் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல. வெறும் ஹியூமன் பீயிங் கிட்ட தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு கூடாது. எவ்ரி லிவிங் பீயிங் இஸ் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ பேட் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சோனார்லாம் இருக்கு. நம்ம கிட்ட சோனார் இருக்கா? இல்ல. வேலுக்குள்ளேயும் சோனார் இருக்கு, ரேடார் இருக்கு. ஸோ சோனார், ரேடார்லாம் நம்ம மிஷினா கண்டுபிடிக்கிறோம். ஆனா அது அவங்களோட மைண்ட்ல, அதோட பாடி பார்ட் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஸ்பீஷீஸும் இருக்கு. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத மிஷினுக்கு பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம கொண்டு வரணும், அதாவது ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா ஹியூமன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹியூமன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ரெப்ளிகேட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ அந்த நியூரல் நெட்வொர்க்ஸை ஹியூமன் பீயிங் எப்படி ஒரு விஷயத்தையும் கத்துக்குது, ஒரு விஷயத்தையும் ரெகக்னைஸ் பண்ணுது, ஒரு விஷயத்தையும் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த நெட்வொர்க்கை பண்ண வைக்கிறப்போ அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகுது. நம்ம எப்படி சின்ன வயசுல கைனா ஹேண்டு அப்படிங்கறத சின்ன வயசுல கத்துக்கிட்டோம்ல, அதே ப்ராசஸை மிஷினை ரெப்ளிகேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதான் மெஷின் லேர்னிங். மெஷின் இஸ் லேர்னிங். ஸோ அந்த மெஷின் லேர்னிங்க்கு காரணமா இருக்கிற டெக்னாலஜி எது அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை ஃபர்ஸ்ட் உருவாக்குன 2 பேருமே இண்டிபெண்டா வேற டெக்னாலஜிஸ்ல கிரியேட் பண்றாங்க. ஒருத்தர் ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் அப்படின்னு இவர் ஒன்று கிரியேட் பண்றாரு. ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படிங்கிறவர் போல்ட்ஸ்மேன் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷினை உருவாக்குறாரு. அதுதான் ஆரம்பம் பாயிண்ட் ஃபார் டுடேஸ் மாடர்ன் டே சாட் ஜிபிடி ஆர் ஜெமினி, வாட் எவர் வி ஆர் சீயிங். ஸோ அதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு நம்ம இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நோபல் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஹியர். இவர் ஏதோ படத்துல நடிச்சவர் மாதிரியே இருக்காருல்ல, எனக்கு ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரியே ஞாபகம். அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படிதான் வீடியோக்கு நடுவில் திடீர்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்ற. நம்மளும் சொல்லி வைப்போம், யாராவது கமெண்ட்ஸ்ல சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஸோ இதான் நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. அது அடுத்த ஒரு விசித்திரமா, இப்போ ஒரு microRNA-க்காக நம்ம அவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். இன்னும் ஆச்சரியங்கள் எப்பவுமே அடங்காம இருக்கிற ஒரு மிஷின் தான் ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது.
ஸோ அந்த ஹியூமன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நியூரான் அப்படிங்கிற இந்த செல்னால இப்போ நான் பார்த்தோம்ல எப்படி ஒரு செல் உருவாகுதுன்னு அதுல நியூரானுங்கிறது ஒரு செல். ஸோ பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ நியூரானுங்கிறது இதுதான். இப்படி வந்து இது ஒரு புழு மாதிரி இருக்கு, உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான், இதுதான் நியூரான். இப்படி பல மில்லியன் நியூரான்ஸ் ஒன்னு சேர்ந்தது தான் பிரெயின். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ பிரெயின் என்ன அப்படின்னு நீங்க உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா பல பில்லியன் நியூரான்ஸ் ஒன்னு சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு நெட்வொர்க் தான். ஸோ பல பில்லியன் நியூரான்ஸ் ஒன்னு சேர்ந்து ஃபார்ம் பண்ண நெட்வொர்க்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்போ பிரெயினுங்கிறது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ இது ஒரு நியூரானு, இது ஒரு நியூரானு, அந்த மாதிரி பல பில்லியன் நியூரான்ஸ் ஒன்னு சேர்ந்தது தான் பிரெயின். ஸோ அப்போ ஒரு சில இந்த பிரெயின் இந்த இது இப்போ மெமரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் நியூரானும் ஒன்னு சேர்ந்து ஒரே டைம்ல ஆன் ஆகுறப்போ நமக்கு ஒரு மெமரி உருவாகுது. உங்களுக்கு புரியுதா? இந்த நியூரான் இப்ப இங்க ஆன் ஆயிருக்கா, இது கொஞ்சம் பார்ஷியலி ஆன் ஆயிருக்கு, ஆனா இது ஃபுல்லா ஆன் ஆயிருக்குல்ல. இப்போ ஒரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ் நல்லா ஆன் ஆயிருக்கு, இன்னொரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ் பார்ஷியலி ஆன் ஆயிருக்கு, மிச்சதெல்லாம் ஆஃப்ல இருக்கு. ஸோ இப்படி வந்து அந்த நியூரான்ஸ்லாம் வந்து இருக்கிறப்போ நமக்கு ஒரு மெமரி வருது. அது வேற மாதிரி இருந்தா ஒரு தாட் வருது. அப்படி ஏதோ ஒரு நியூரான் தான் இப்ப எனக்கு கிளாஸ் எடுக்க வச்சுட்டு இருக்கு. பிரெயினை பத்தி நான் நடத்துறது அந்த பிரெயின் தான் என்ன நடத்த வைக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி பல சிந்தனைகள்ல வந்து பிலாசபிக்கல் தாட்ஸ்குள்ள வந்து நம்ம மாட்டிப்போம். அதுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் அது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாதுல. அதுதான் நானா? சரி, எனக்கு பைத்தியம் முடிக்கல. ஸோ கம்மிங் பேக் ஹியர், இதுல என்ன வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பல நியூரான்ஸ்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ் ஃபுல்லா ஆன் ஆகிற போதும் பார்ஷியலி ஆன் ஆகும் போது ஆஃப் ஆயிருக்கிற போது அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் மெமரி வருது. ஸோ இது பெண் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா பெண்ணுனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நியூரான் வந்து ஆன் ஆகி ஒரு 2 நியூரான் ஆஃப் ஆகி ஒரு 20 நியூரான் பார்ஷியலா எறிகிறப்போ இது பெண்ணுன்னு என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. கரெக்டா? இதுக்கு மேல கண்டுபிடிக்கல. இதுதான் அதிக லெவல்ல நம்ம கண்டுபிடிச்சது, நமக்கு தெரிஞ்சது. இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, பட் நமக்கு தெரிய வரதை வச்சு நான் சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட நியூரான்ஸ் வந்து என்ன ஆகுது, இது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா சினாப்சஸ் அப்படிங்கிற இந்த ஜாயிண்ட் மூலமா தான். ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் எப்படி ஜாயின் ஆயிருக்குன்னா சினாப்சஸ். ஸோ அப்போ இந்த நியூரான் எங்க லிங்க் ஆயிருக்கு? இப்படி சினாப்சஸ்ல. இந்த நியூரான்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல பிரான்சஸ் இருக்கும், கீழே ஆக்சான் ஒன்று இருக்கும். இந்த ஆக்சான்ல இன்னொரு நியூரான் ஜாயின் ஆயிருக்கா, அப்போ இங்க இன்னொரு நியூரான் ஜாயின் ஆயிருக்கும், இங்க இன்னொரு நியூரான் இருக்கும், இங்க இன்னொரு நியூரான் இருக்கும், இங்க ஒரு நியூரான், இங்க ஒரு நியூரான். ஸோ அப்புறம் இதுக்கு ஒரு ஆக்சான் இருக்கும். கரெக்டா? இந்த ஆக்சானுக்கு கீழே அப்புறம் இங்க ஒரு நியூரான். ஸோ இந்த மாதிரி ஒரு பல மில்லியன் நியூரான்ஸ் வந்து ஒன்னு சேர்ந்து அது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூரான்ஸோடைய கரண்ட் ஸ்டேட் அது 0ல இருக்கா 1ல இருக்கா? அது 0-1 பைனரி கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஹியூமன் பிரெயின்ல வந்து என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். பட் நம்ம மிஷின்ல ஆரம்பிக்கிறப்போ 0-1 ஆரம்பிச்சோம், அப்புறம் இப்போ வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸுக்கு போறோம். ஸோ இப்படி வந்து அது ஆன் ஆகிறது மூலமா ஆஃப் ஆகிறது மூலமாலும் இந்த நோட்ஸ் வேல்யூ எடுக்கிறப்போ நமக்கு ஒரு மெமரி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பிரெயின்ல புரிஞ்சுக்கிட்ட உடனே அதே தாட்டை வந்து அப்படியே மிஷின்ல ரெப்ளிகேட் பண்றது தான் ஹாப்ஃபீல்ட். ஸோ ஹாப்ஃபீல்ட் என்ன பண்றாரு, இந்த நியூரான்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து அவர் எவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னா 1-0 அப்படின்னு பைனரி கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் பைனரி வச்சு பாக்குறப்போ அவர் ஒரு பேசிக் நெட்வொர்க் உருவாக்குறாரு. அது எப்போ அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னா 0-1 மட்டும் இல்லாம மல்டிபிள் வேல்யூஸ். இப்போ 50ல இருக்கிறப்போ 50%, 25னா 25%, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ்ல இருக்கிறப்போ அது இன்னும் பயங்கரமா இயங்குது. ஸோ அதை பார்த்தவொன்னு தான் தெரிஞ்சது அப்போ ஹியூமன் பிரெயின்ஸ்லயும் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு, வெறும் ஆன் ஆஃப் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் ஆஃப். அதனால தான் சொன்னேன் ஒரு சில நியூரான் வந்து நிறைய எரியுது, ஒரு சில நியூரான் பார்ஷியலா எரியுது, இன்னொன்னு கம்மியா எரியுது அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் செட். ஸோ அந்த மாதிரி மல்டிபிளா இயங்குதுன்னு சொன்னவர் தான் ருக்கோன். ஸோ ருக்கோன்ன்ற கரெக்டா சொல்றேன்னா இல்ல ஹெஃப்ரி ஹிண்டன். ஹாப்ஃபீல்டுங்கிறவர் வந்து 0-1 அப்படின்னே முடிச்சிட்டாரு. ஜெஃப்ரி ஹிண்டனுங்கிறவர் தான் வந்து அதை மல்டிபிள் ஸ்டேட்ஸுக்கு கொண்டு போய் போல்ட்ஸ்மேன் மிஷின் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. அதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆர் ஜிபிடிஸ், ஜெனரேட்டிவ் ஏஐஸ், இதெல்லாம். இப்போ புரிஞ்சுச்சா? இதான் வந்து பிசிக்ஸ்க்கான நோபல். ஸோ இது ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் கொண்டு வந்தேன். இதான் வந்து நியூரல் நெட்வொர்க். இப்போ என்ன ஆகுது, இந்த பிரெயின்ஸை வந்து அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க. பிரெயின்ல எப்படி பல நியூரால்கள் ஒன்று சேருதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இது ஒன்னொன்னு ஒரு தனித்தனி ப்ராசஸர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்னா ஒரு கம்ப்யூட்டர், நம்ம மொபைல்னா அது ஒரு தனி கம்ப்யூட்டர். அந்த மாதிரி நோட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனி ப்ராசஸர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி பல ப்ராசஸ் ஒன்று சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கை நம்ம உருவாக்கி அதுக்கு ஒரு சில வேல்யூஸ் கொடுத்து
நம்ம ஆப்ரேட் பண்றப்போ அதால அது இயக்க முடியுது அப்படின்னு சொல்றோம். ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இஸ் செட் ஆஃப் கோடிங். ஓகேவா? அது வந்து ஒரு சமையல் குறிப்பு மாதிரி. சமையல் குறிப்புனா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க, தக்காளி வெங்காயம் போடுங்க, கடுகு போடுங்க. அப்புறம் அது வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறினோன்னா தக்காளி போடணும். தக்காளி வந்து கொஞ்சம் இந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா மசாலா போடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு. இது யார் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் வரும், இல்ல கிட்டத்தட்ட சிமிலரா தான் வரும். ஸோ அதே தான் வந்து சாஃப்ட்வேரும். சாஃப்ட்வேர் இஸ் அ ப்ரீ ட்ரெயின்டு சாஃப்ட் கோடிங். இந்த கோடிங்ல வந்து நீங்க இன்புட்ஸ் கொடுக்குறப்போ ஒரே அவுட்புட்ஸ் தான் வரும், அதே அவுட்புட். நீங்க இந்த 2 இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும், இந்த 2 இன்புட் தான் இந்த அவுட்புட் வரும். இது ப்ரீ டிட்டர்மைன். ஸோ ப்ரீ டிட்டர்மைன் டாஸ்க்கை பண்றது தான் சாஃப்ட்வேரால பண்ண முடிஞ்சது. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ப்ரீ டிட்டர்மைன் டாஸ்க் இல்ல. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் போட்டோ எடுத்து அது என்னன்னு கேட்டா அது பாட்டில் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? அப்போ இது நான் இன்னைக்கு பிங்க் பாட்டில் வச்சிருக்கேன், நாளைக்கு நான் வேற ஏதாவது வைப்பேன்ல, அப்போ அதையும் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இமேஜ் ரெகக்னிஷன் என்ன அப்படின்னா, அந்த இமேஜ்ல என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணி அது என்னன்னு சொல்றதுதான் இமேஜ் ரெகக்னிஷன். ஸோ அப்போ அந்த இமேஜ் எதுவா வேணா இருக்கலாம்ல. இப்போ அந்த இமேஜ்ல வெறும் பாட்டில் தான் இருக்க போதுன்னா, வெறும் பாட்டிலுக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராமிங் எழுதி ஸோ இதான் பாட்டில் அப்படின்னு சொல்லி பாட்டிலுக்கான வேல்யூஸ் கொடுத்து இதை ரெகக்னைஸ் பண்ணு அப்படின்னா அது பண்ணிடும். தட் இஸ் சாஃப்ட்வேர், நார்மல் சாஃப்ட்வேர். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ரெகக்னைஸ் எனிதிங் கிவன் டு இட். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு மெமரி ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், அப்புறமா திங்கிங் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெமரி கொடுக்கணும், அப்புறம் திங்கிங் கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுத்தாதான் இட் வில் ஜென்ரேட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஹியூமன் பிரெயின் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கேட், ஒரு ஒரு கேட்டோட இமேஜை கொடுப்பாங்க. கேட்டோட இமேஜை கொடுத்துட்டு இதுதான் கேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கேட்னு சொல்லல, ஒரு கேட்டோட இமேஜ் கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடின்னு சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ட்ரெயின் பண்ணி கண்டுபிடிச்சு அது டாக் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும். இப்போ குழந்தைங்க நீங்க போங்க, அது டாக்னு சொன்னோன்னே இல்ல இல்ல அது டாக் கிடையாது, இது டாக் கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறோம். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை டாக்னு நம்ம கண்டுபிடிச்சா அது தப்பு அப்படிங்கிறது கத்துக்குச்சு. ஸோ அப்போ வேற ஒரு ப்ராசஸை ட்ரை பண்ணி அதை வந்து ஜிராஃப் அப்படின்னு சொல்லுது. இல்ல இல்ல ஜிராஃப் கிடையாது, ஜிராஃபோட கழுத்து வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கிற இன்புட் கொடுக்கணும். அப்படி கொடுத்த பிறகு அது என்ன பண்ணுது, அப்படி யோசிச்சா தப்பு அப்படின்னு சொல்லி வேற விதமா யோசிக்குது. இப்படி லேர்ன் பண்ணி ஒரு ஐட்ரேஷன்லயும் லேர்ன் பண்ணி ஃபைனலா அது வந்து கேட்னு சொல்லுது. அப்போ ஒரு 100 ஐட்ரேஷனுக்கு அப்புறமா அது கேட்னு சொல்லிச்சுல, அப்போ அது என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் லேர்னிங். இட் ஹாஸ் லேர்ன் டு ரெகக்னைஸ் அனிமல்ஸ் இப்போ. ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ரேண்டம் இன்புட்ஸ் கொடுத்து அவுட்புட்ஸ் எடுக்கிறோம். அந்த அவுட்புட்ஸ்ல வர ரிசல்ட்டை வந்து திரும்ப ட்ரெயின் பண்றோம். ஸோ நம்மளே சேர்ந்து ட்ரெயின் பண்ணி அதை வந்து ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு அதுவே அப்புறம் வந்து இண்டிபெண்டா இயங்க ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் நெட்வொர்க்ஸ். இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே லேர்ன் பண்ணி அதுவே டிடெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அது அடுத்த லெவல். ஸோ அதுதான் வந்து போல்ட்ஸ்மேன் மிஷின் அப்படின்னு ரெண்டாவதா கண்டுபிடிச்சவர் பண்றாரு. அதுவே வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டை டிடெக்ட் பண்ணி அதுவா பண்ணிட்டு போறது. ஸோ மெஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், இதுக்கு தான் நோபல். ஸோ இந்த பேட்டர்னை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்ஃபீல்ட் என்ன பண்றாரு, ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்றாரு. ரெண்டாவதா வந்து ஜெஃப்ரிங்கிற ஒரு போல்ட்ஸ்மேன் மிஷின் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வராரு. இது மூலமா தான் we are able to do. They use physics to develop the methods that are foundation. இப்போ நீங்க எவ்வளவு நேரம் யோசிக்கலாம், இது ஃபுல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, இதுல எங்க பிசிக்ஸ் வருது அப்படின்னு. ஸோ பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு சில கான்செப்ட்ஸை பயன்படுத்தி தான் இவங்க இந்த 2 மிஷினையும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கான்செப்ட்னு பார்ப்போம். They use the tools of physics to develop methods that are foundations to the powerful machine learning. Machine started off like எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் மெமரி. ஜார்ட் ஹாப்ஃபீல்ட் வந்து என்ன பண்றாரு, ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க்ஸ்ல அசோசியேட்டிவ் மெமரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து சொல்ல வராரு. இந்த கான்செப்ட்ல இவர் பண்ண மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஏபிள் டு ஸ்டோர் சம் டேட்டா அண்ட் இட்ஸ் ஏபிள் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த டேட்டா அகைன். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அது திரும்ப ரீகால் பண்ண முடியுது அதால. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் டிஸ்கவரிங். But Geoffrey Hinton, he developed Boltzmann machine that can autonomously find the properties of data. நீங்க ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணி அதை ரீகால் பண்றது தான் ஹாப்ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் மிஷின். ஸோ போல்ட்ஸ்மேன் மிஷின்ல இவர் ரெண்டாவதாக கண்டுபிடிச்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுது. ஸோ அதுதான் வந்து அடுத்த டிஸ்கவரி. ஸோ இந்த 2 ஐடியாஸ் வந்து அவங்க வந்து எப்போ பண்றாங்க அப்படின்னா 80s and 90s பண்றாங்க. இட்ஸ் நாட் நவ். 80s and 90s அவங்க அப்போ பண்ணதுக்கு தான் இப்போ நோபல் கொடுத்துருக்காங்க. ஸோ 1949 கனடால இருக்க நியூரோ சயின்டிஸ்ட் தான் இந்த டொனால்ட் ஹெப் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்றாரு, நியூரோ சைக்கலாஜிக்கல் தியரி அப்படிங்கிற தியரியை வந்து கொண்டு வராரு. இந்த நியூரோ சைக்கலாஜிக்கல் தியரியில தான் ஹியூமன் பிரெயின்ஸ்குள்ள நியூரான்ஸ் ஒன்று இருக்கு, இந்த நியூரான்ஸ் ஃபார்ம் பண்ற நெட்வொர்க் மூலமா தான் நமக்கு திங்கிங் அண்ட் மெமரியே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவரோட ஐடியா தான் பேஸ்.
இவர் தான் ஃபர்ஸ்ட் நியூரான்ஸ் ஒன்று இருக்கு, அது நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். அந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதை வச்சு தான் மெமரி அண்ட் திங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ பிரெயின்ஸ் நியூரான்ஸ் ஆர் மிமிக்டு பை நோட்ஸ் தட் ஆர் கிவன் டிஃபரெண்ட் வேல்யூஸ் அண்ட் சினாப்சஸ் ஆர் ரெப்ரசென்டட் தி கனெக்ஷன்ஸ். அதுக்குள்ள இருக்க கனெக்ஷன்ஸ் உருவாக்கி கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு சில வேல்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அசோசியேட்டிவ் மெமரி. இன் 1983 ஹாப்ஃபீல்ட் டெவலப்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் நோட்ஸ். இந்தியா நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்ச வருஷம். Helps you postulate to learn associate. For example, if a node is exposed to many texts, one set of English word and one set of Tamil words. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து ஹேண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம், அந்த ஹேண்டு கூட நம்ம கை அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஹேண்டு கூட கை, இது ஹேண்டுனா கை அப்படின்னு ஒரு வாட்டி அதுக்கு சொல்லி கொடுத்துட்டா இட் இஸ் ரெகக்னைசிங். அது என்ன பண்ணுச்சு, ஓகே அப்ப ஹேண்டுனா கை அப்படிங்கறத சேவ் பண்ணிடுச்சு. ஃபியூச்சர்ல நீங்க ஹேண்ட் அப்படின்னு கொடுத்தா அதுவே கை கொடுக்குது, கை அப்படிங்கிற அந்த அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை ரீகால் பண்றதுக்கான ஒரு மிஷின் வந்து அவர் கிரியேட் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டிவ் மெமரினா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை அசோசியேட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி அதால ரீகால் பண்ண முடியுது. இப்போ வந்து ஏ இஸ் பி அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க, ஓகே, அது வந்து அதை கத்துக்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்குது. நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறப்போ அது பி அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்குது. ஸோ அதான் வந்து ஒரு மெமரியை கிரியேட் பண்ணி அசோசியேட் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதை ரீகால் பண்ணுது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஐம் நாட் கோயிங் இன்டு தி டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க்ஸ் கேன் ஸ்டோர் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹேஸ் அ மெத்தட் ஃபார் ரீக்ரியேட்டிங் தம். when network is given an incomplete or slightly distorted pattern, இது வந்து என்ன பண்ணுது, ஃபைனலா வந்து அந்த ஸ்டோர் பேட்டர்னை கொண்டு வருது. அதான் இதோட ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, இந்த பிக்சர் கொடுத்துட்றாங்க. இந்த பிக்சர் கொடுத்துட்டு இதுதான் பூனை அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா, நீங்க அது என்ன பண்ணுது, இந்த பூனையை பார்த்துட்டு இதான் பூனையா அப்படின்னு கத்துக்கிட்டு இட் இஸ் ஸ்டோரிங் தட் வேல்யூ அண்ட் கீப்பிங். நீங்க அடுத்து என்ன பண்றீங்க, இப்படி ஒரு போட்டோ தரீங்க, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பூனை இருந்தாலும் அது டிசார்டடா நாய்ஸியா இருக்கு. அது இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, நம்ம டேட்டா பேஸ்ல இதுக்கு சிமிலரா என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு, ஓ இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்ரேஷன்லயும் ஒன்னொன்னு போடுது. இந்த ஒரு டாட்டும் வந்து இங்க இருக்க எல்லோ டாட்டையும் அது வந்து பிளாக் டாட்டா மாத்தி டிஃப்ரெண்ட் ஐட்ரேஷனை ட்ரை பண்ணி அது மெமரியில இருக்கிற ஒரு பிக்சரை ரீகால் பண்ணி இதானே அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து மிஷின் தான் அவர் கண்டுபிடிச்ச மிஷினோட அவுட்புட்ஸ் தான். 80s அவர் கண்டுபிடிச்ச மிஷினோட அவுட்புட் இது. ஒரு நாய்ஸி ஒரு நீங்க டிசார்டர் பிக்சர் கொடுத்தா இது ஹேண்ட் அப்படிங்கறத அதை ரீகால் பண்ணி இட் இஸ் ஏபிள் டு சே. ஸோ இதான் வந்து அசோசியேட்டிவ் மெமரி. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தி வேர்ட் அசோசியேட்டிவ் மெமரி அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். when a network is taught an image, அது வந்து நோட்ஸ்ல அதுக்கேற்ற மாதிரி வேரியஸ் எனர்ஜி ஸ்டேட்ஸ்ல அது ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இதுல வந்து இப்போ பிசிக்ஸ் எங்க வருது அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல, இவர் இந்த மிஷினை உருவாக்குறாருல, உருவாக்கி அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்படி ஒரு நெட்வொர்க் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகே, இந்த நெட்வொர்க்கை உருவாக்குறப்போ இப்போ நம்ம ஒன்று சொல்றோம்ல, ஒரு சில நோட்ஸ் வந்து ஆன்ல இருக்கும், ஒரு சில நோட்ஸ் ஆஃப்ல இருக்கும். ஸோ அது ஆன் ஆஃப் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை வந்து அட்டாமிக் ஸ்பின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம பிசிக்ஸ்ல வந்து ஆட்டம்குள்ள இருக்கிற ஸ்பின் இருக்குல்ல, ஸோ ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ஸ்பின். ஸோ தட் வில் டிட்டர்மைன் தி ஓவரால் ஸ்பின். ஸோ அந்த ஆட்டமோட ஸ்பின்ஸ் வச்சிருக்கிறப்போ சிமிலர் ஸ்பின்ஸ்ல இருக்கிறப்போ லைக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த அட்டாமிக் ஸ்பின் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ரெப்ளிகேட் பண்ணி தான் he would have brought whatever he studied in physics into neural networks. So ஆட்டம்ஸோட ஸ்பின் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த நெட்வொர்க்ஸ் பிஹேவ் பண்ணுது. அது மூலமா தான் அது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த லெவலுக்கு நான் என்ன சொல்றேங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதுக்குள்ள போயிட்டு ஆட்டம் ஸ்பின்னா என்ன அதெல்லாம் என்னன்னுலாம் போனா அது போயிட்டே இருக்கும். அதனால தான் ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர். ஸோ ஹிண்டன் வந்து அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, டீப் லேர்னிங் மிஷின்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. ஸோ அடுத்த லெவல்ல வந்து அதுக்கு அவர் ரெஃபரன்ஸ் என்ன யூஸ் பண்றாருன்னா அகைன் பிசிக்ஸ் போறாரு. ஸோ போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து 1872 ஆஸ்திரியன் பிசிசிஸ்ட் வந்து ஒன்று கொடுக்குறாரு. இந்த போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு டப் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து ஒரு இனிஷியல் டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்குல்ல, அது எல்லாம் எப்படி வேணா பிஹேவ் பண்ணலாம்ல, அது கேன் பிஹேவ் இன் எனி வே அப்படிங்கிறதா நேச்சர் சொல்லுது. இப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் இருக்குல்ல, நீங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி வேணா அவுட்புட் வரும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத் டப் இருக்கு, அந்த டப்ல தண்ணி இருக்கு, அதை நீங்க இப்படி ஆட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட வேவ்ஸ் வந்து எப்படி வேணா போகலாம். ஆர் நீங்க ஒரு சைட்ல ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹாட் வாட்டர் வேற மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஸோ ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொல்றதுதான் இயற்கை. பட் போல்ட்ஸ்மேனுங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாட் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆர் பாசிபிள். தேர் ஆர் ஃபியூ ஸ்டேட்ஸ் விச் ஆர்
பாசிபிள் தேர் ஆர் ஃபியூ ஸ்டேட்ஸ் விச் ஆர் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல் த ஸ்டேட்ஸ் ஆர் பாசிபிள் சொல்லுவோம். பட் போல்ஸ்மேன் சொன்ன ஈக்குவேஷன்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர் ஆர் ஃபியூ ஸ்டேட்ஸ் விச் ஆர் மோர் ஃபேவரபிள் தேன் தி அதர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ அந்த தேர் ஆர் சர்டன் ஸ்டேட்ஸ் விச் ஆர் மோர் ப்ரிஃபரபிள் தேன் அதர் அண்ட் அந்த ஸ்டேட்டை நோக்கி தான் அந்த சிஸ்டம் போகும் அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. இந்த ஈக்குவேஷனை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு தான் இவர் என்ன பண்றாரு, நியூரல் நெட்வொர்க்குள்ள அதை கொண்டு வந்து இவர் ஒரு மிஷினை உருவாக்குறாரு. அந்த மிஷின்குள்ள நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறப்போ எந்த அவுட்புட்குள்ள போகும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனுக்கு போல்ஸ்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்றாரு. ஸோ பிசிக்ஸ்ல இருக்கிற அட்டாமிக் ஸ்பின்னும் போல்ஸ்மேன் ஈக்குவேஷனையும் பயன்படுத்திட்டு இவங்க ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் உருவாக்குனதுனால தான் அவங்க பிசிக்ஸ் நோபல் கொடுக்குறாங்க. ஸோ ஹோப்ஃபீல்ட் வந்து சிம்பிளா என்ன பண்ணிட்டாரு, வெறும் ஒரே ஒரு நெட்வொர்க்கை தான் உருவாக்குறாரு, 0101 அப்படின்னு வச்சு முடிச்சிட்டாரு. ஆனா போல்ஸ்மேன் மிஷின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா விசிபிள் நெட்வொர்க் அண்ட் ஹிடன் நெட்வொர்க் அப்படின்னு பின்னாடி ஒரு ஹிடன் நெட்வொர்க் உருவாக்குறாரு. அந்த ஹிடன் நெட்வொர்க்ஸ்க்கு நிறைய வேல்யூ கிரியேட் பண்ணி கனெக்ஷன்ஸ் உருவாக்குறாரு. ஸோ அது மூலமா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஹிஸ் டெல்லிங். ஸோ இந்த போல்ஸ்மேன் மிஷின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரி ஹிடன் லேயர், அதாவது எவ்ரி விசிபிள் லேயர் இஸ் லிங்க்டு வித் இட் செல்ஃப் அண்ட் எவ்ரி விசிபிள் லேயர் இஸ் லிங்க் டு எவ்ரி ஹிடன் லேயர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் போல்ஸ்மேன் மிஷின் அப்படின்னு இன்னொன்று ட்ரை பண்றாரு. இதுல என்ன பண்றாரு அப்படின்னா விசிபிள் லேயர் will not have any link with another visible layer. Every visible layer will have link with the invisible layer அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மிஷினை வந்து ரெடி பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு மிஷின்ஸ் வச்சு நீங்க ட்ரை பண்றப்போ போல்ஸ்மேன் சொன்ன மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு சில ஃபேவரபிள் அவுட்புட் தான் வரும் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணி எந்த ப்ரெடிக்ஷன் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள போறாங்க. ஸோ அதுக்குள்ள இருக்க டெப்த்துக்குள்ள நம்ம போக வேணாம், ஏன்னா அகைன் இட் இஸ் டூ மச் இன்டு தி பிசிக்ஸ். ஸோ நம்ம இப்போதைக்கு பேசிக்ஸா இது வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப், ஸோ இதுதான் வந்து போல்ஸ்மேன் ஈக்குவேஷன். ஸோ இதான் வந்து ரெண்டாவது நம்ம ஹிண்டன் கண்டுபிடிச்ச மிஷின். ஸோ இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த மிஷின்ஸ்லாம் நான் பயன்படுத்துறது இல்லை. இதெல்லாம் வந்து 80s கொண்டு வந்தது. ஸோ இந்த ஆரம்பத்தை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ சாட் ஜிபிடினா என்ன, ஜிபிடியில் டீனா என்ன, டீனா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஜிபிடி அப்படிங்கிறது வந்து இட் யூட்டிலைசஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட். ரெண்டு நியூரல் நெட்வொர்க், இன்புட் நெட்வொர்க் அவுட்புட் நெட்வொர்க் அப்படின்னு இந்த ரெண்டு நியூரல் நெட்வொர்க்கை வச்சு ஃபங்க்ஷன் பண்றது தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட் நியூரல் நெட்வொர்க்கான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் இன்னைக்கு மாடர்ன் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது எல்லாத்தோட இன்ஸ்பிரேஷனும் அதுல தான் வந்துச்சு. பேக் ப்ராபகேஷன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம கரண்டா யூஸ் பண்றது டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு டெக்னாலஜி அண்ட் பேக் ப்ராபகேஷன் பேஸ்டு டெக்னாலஜி. இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் அது அப்படிங்கிறதுனால தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் தி பேசிக் ஐடியா. ஸோ இதோட பிசிக்ஸ் நோபல் முடியுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபவுண்டேஷன் பண்ண 2 சயின்டிஸ்ட். ஸோ நவ் வி ஆர் கமிங் டு திஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்னைக்கு நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அது டிரான்ஸ்ஃபார்மரா வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா மூணாவது சயின்டிஸ்டோடைய ஒர்க். ஸோ நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி வாஸ் அவார்டட் டு computational protein design and protein structure prediction. ஸோ புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் புரோட்டீன் டிசைனுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம microRNA அப்படின்னு ஒரு உலகத்துக்குள்ள போனாலும் இப்போ புரோட்டீன்ஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள போகலாம். ஸோ இதான் வந்து புரோட்டீன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரைபோசோம் இருக்கு. ரைபோசோம்குள்ள அமினோ ஆசிட்ஸ் இன்புட்ஸ் இருக்கும். வர்ற கோடுக்கு ஏற்ற மாதிரி mRNA கொண்டு வந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி ரைபோசோம் என்ன பண்ணும், புரோட்டீன்ஸை உருவாக்குது. ஸோ புரோட்டீன் இப்படிதான் இருக்கும். புரோட்டீனோட ஃபீச்சரே என்னன்னா புரோட்டீன் இஸ் நத்திங் பட் லிங்கேஜ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல, இந்த அமினோ ஆசிட்ஸோட பேட்டர்ன், அந்த பேட்டர்னோட லிங்கேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரோட்டீன் இருக்கு. ஸோ இன் நேச்சர் தேர் ஆர் ஒன்லி 20 அமினோ ஆசிட்ஸ். 20 அமினோ ஆசிட் தான் இருக்கு. அந்த 20 அமினோ ஆசிடோடைய பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அண்ட் லென்த் ஆஃப் தி அமினோ ஆசிட் செயினை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து வி ஆர் ஹேவிங். சோஷியாலஜி ஆப்ஷனல் இன் 5 minutes 9 AM 9 PM ஷெட்யூல் பண்ணிட்டாங்க போல. ஸோ உங்களுக்கு புரியுதா, அந்த புரோட்டீனோடைய அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த வாட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்ட் இன் அ செயின் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் ஒரு புரோட்டீன் உருவாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து லியூசைன், ஐசோசைலைன், இன்சைன் இந்த 4 அமினோ ஆசிடோட பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிறப்போ ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் வருது. ஸோ இந்த 20ல இருக்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், ஸோ முதல் 10 வந்து லைசின், அடுத்த 20 வந்து அரிகின், அடுத்த 30 வந்து செரின், அடுத்த 30 வந்து கிளைசின். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லயே எவ்வளவு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வேணா போடலாம்.
அப்படி போட்டு பாக்குறப்போ மொத்தம் வந்து நேச்சர்ல வந்து தேர் ஆர் 20 crore 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது என் எதிரே வந்து புன்னகை அந்த பாட்டுல வரா மாதிரி. ஓகே 20 கோடி நிலவுகள் 20 கோடின்னு படிக்கிறப்ப எனக்கு அதான் ஞாபகம் வந்தது 20 கோடி அப்படின்னு. ஸோ 20 crore புரோட்டீன்ஸ் இருக்கான். ஸோ இந்த பெர்மிடேஷன் 20 புரோட்டீன்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து 20 crores வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸை உருவாக்குறாங்க. அப்போ ஒரு ஹியூமன் பாடி வந்து இந்த 20 கோடி புரோட்டீன்ஸோட மிக்ஸ்டு ஃபார்ம் தான். நம்ம உடம்பு இருக்குல்ல, அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் வேற வேற ஃபார்ம்ல ஒன்று சேர்ந்து தான் இந்த பாடி உருவாகுது. ஸோ அப்போ இத்தனை டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு, இந்த எல்லா புரோட்டீன்ஸை பத்தியும் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ இதுல என்ன ஒரு சேலஞ்சா இருக்கு அப்படின்னா, இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ்ல இத்தனை டைப்ஸ் வருதா. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த புரோட்டீன்ஸை பத்தி சிந்தசிஸ் பண்ணி அதோட ரிசர்ச் வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இட் ஒன்லி ரிக்வயர்ஸ் 20 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் டு மேக் தி புரோட்டீன்ஸ். ஓகே 1962 போவோம். ஓகே இப்போ இந்த புரோட்டீன் இருக்குல்ல, இந்த புரோட்டீன்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்போ இங்க நம்ம பாக்குறோம். இப்போ இது வந்து ஒரு விதமா பெண்டா இருக்கு, இது ஒரு விதமா பெண்டா இருக்கு, இது ஒரு விதமா பெண்டா இருக்கு. ஸோ புரோட்டீனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த புரோட்டீனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை முடிவு பண்ணுதுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் தான். அது ஒரு விதமா பெண்டா இருந்தா ஒரு கேரக்டர், இன்னொரு விதமா பெண்டா இருந்தா இன்னொரு கேரக்டர். ஸோ அதோட அந்த பெண்டும் அதோட அந்த 3 dimensional ஷேப் தான் அது என்ன புரோட்டீன் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. ஸோ அந்த 3 dimensional ஷேப் தெரிஞ்சாதான் அது என்ன டைப் ஆஃப் புரோட்டீன் தெரியும். ஏன்னா ஷேப் டிட்டர்மைன்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஷேப் வந்து எது முடிவு பண்ணுது அப்படின்னா, வாட் பேட்டர்ன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் என்டரிங், இன் விச் பேட்டர்ன் அமினோ ஆசிட்ஸ் ஆர் என்டரிங் தான் அந்த ஷேப்பை முடிவு பண்ணுது. அந்த ஷேப் தான் அந்த புரோட்டீனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிவு பண்ணுது. ஸோ அப்போ உங்களுக்கு இன்புட்ல என்ன இருக்கு அப்படின்னா அமினோ ஆசிட்ஸோட பேட்டர்ன்ஸ், அவுட்புட்ல என்ன இருக்குன்னா அந்த புரோட்டீன்ஸோட ஷேப். இந்த புரோட்டீன்ஸோட ஷேப் தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை முடிவு பண்ணுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த அமினோ ஆசிட்ஸோட செயின் இதான் இன்புட்னு கொடுத்தா அது என்ன புரோட்டீனை உருவாக்கும் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வருது. ஓகே, இதான் வந்து புரோட்டீன் ரிலேட்டடான ரிசர்ச்சுக்குலாம் வந்து கொஸ்டினா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புரோட்டீன்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னது வந்து 1962ல வந்து ஜான் கென்ட்ரூ அண்ட் மேக்ஸ் பெட்ரஸ் அப்படிங்கிறவங்க கெமிஸ்ட்ரி நோபல் அந்த வருஷமே வாங்கியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு 3D மாடல் ஆஃப் ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் அப்படிங்கிற பாடியோட 2 புரோட்டீன் எடுத்து அவங்களோட 3D ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ்குள்ள இப்போ என்ன வருது, புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? இதான் ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே அப்படின்னு கேட்பாங்க. அதுல ஸ்டடி ஆஃப் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வி ஹவ் டு திங்க் அபவுட் வாட் இஸ் த பொட்டன்ஷியாலிட்டி இன் ப்ரிலிம்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி மூலமா அவர் ரீட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ அவர் தான் அதுக்கு அடுத்த ரிசர்ச்சர்ஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் அமினோ ஆசிட் உள்ள போதோ அந்த அமினோ ஆசிட்ஸோட பேட்டர்ன் தான் அதோட ஷேப்பை முடிவு பண்ணுது. அந்த ஷேப் தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை முடிவு பண்ணுது. அந்த பெண்டிங்ஸ் தான் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து இதுல வந்து அப்போ வந்து அந்த பெண்டிங்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, அந்த புரோட்டீனை எடுத்து அது ஃபிளாட் ஆக்கிடுறாரு. ஃபிளாட் ஆகிட்டு விட்டா திரும்ப அது வந்து திரும்ப பழைய பிளெண்டிங்ஸ்க்கே போகுது. ஸோ இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து எத்தனை வாட்டி எடுத்து அதை ஃபிளாட் ஆக்கினாலும் திரும்ப அதே ஷேப்புக்கு அது போயிடுது. அப்போ அதோட ஷேப்புக்கான காரணம் என்ன, வை தி ஷேப் கம்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாங்க. இன்ன வரைக்கும் தெரியல ஏன் வந்து அந்த ஷேப்ஸ் வருது அப்படின்னு. ஸோ ஸ்டில் த ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஸோ அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இன்னொரு நோபல் கொடுக்கலாம். ஆனா இப்போ நம்ம நோபல்ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து 2010 வரைக்கும் இந்த மாதிரி நம்ம எத்தனை புரோட்டீன் இருக்குன்னு பார்த்தோம், 20 கோடி. ஸோ விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 கோடி புரோட்டீன்ஸ் இருக்கு. 20 கோடி புரோட்டீன்ஸ் வந்து இயற்கையில இருந்தாலும் நம்மளால 1.7 lakh புரோட்டீன்ஸோடைய ஸ்ட்ரக்சரை தான் கண்டுபிடிச்சு அதோட அமினோ ஆசிட் பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியுது. இப்போ ஒரு புரோட்டீனை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட அமினோ ஆசிட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ 1.7 lakhs வரைக்கும் தான் நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியுது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னா, இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதே ஒரு காம்படிஷனா வைக்கிறாங்க. யாராவது ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு புது புரோட்டீனை கண்டுபிடிச்சு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட அமினோ ஆசிட் பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்றாங்கன்னா, ஸோ வருஷத்துக்கு 2-3 பேர் ஒரு வருஷம் ரிசர்ச் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா கிறிஸ்டலோகிராஃபிலாம் பண்ணாதான் ஒரு புரோட்டீனை கண்டுபிடிச்சு அதோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிக்க முடியுது. ஹியூமன் பாடியில 20 கோடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ ரிசர்ச்ல வர ஒரு புரோட்டீன்ல ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னா, அவங்க வந்து குவிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸோட செயின் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும்.
அப்படி கண்டுபிடிச்சி யார் வந்து மோஸ்ட் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம எல்லா ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரையும் டீசைபர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லா ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரையும் டீசைபர் பண்ணி கண்டுபிடிச்சாதான் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் என்ன தன்மையானது அப்படிங்கிறது தெரியும். நாளைக்கு நீங்க ஒரு ஆர்டிபிஷியலா ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் படிச்சாதான் உருவாக்க முடியும். நீங்க வந்து இப்போ வந்து ஒரு இன்னொரு ஆர்கன் உருவாக்கணும், இல்லை இன்னொரு செல் உருவாக்கணும், இதெல்லாம் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ப்ரோட்டீன்ஸ்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸை வச்சு தேவர் என்கரேஜிங். இப்படி பண்ணியும் 2010 வரைக்கும் 1.7 lakh ப்ரோட்டீன்ஸை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, விச் இஸ் வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு 200 million விச் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ இந்த டைம்ல தான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினவர் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். டெமிஸ் ஹசாபிஸ் அண்ட் ஜான் ஜம்பர் அப்படிங்கிற இந்த 2 பேர். ஜெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர் அண்ட் டேவிட் பெக்கர். ஸோ நம்ம இப்போதுல இருந்து இவரை வந்து ஹசாபிஸ் அப்படின்னு சொல்லலாம், அவரை ஜம்பர்னு சொல்லலாம். ஹசாபிஸ், ஜம்பர் அண்ட் பேக்கர் அப்படிங்கிற 3 பேர். ஸோ ஹசாபிஸ் என்ன பண்றாரு? ஹசாபிஸ் வந்து ஒரு செஸ் பிளேயர். அவர் வந்து சின்ன வயசுல இருந்து செஸ் பிளேயிங் நிறைய பண்றாரு. செஸ்ல வந்து 13 வயசுலயே கிராண்ட் மாஸ்டர்லாம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு? கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த செஸ் அறிவை வந்து எங்க பயன்படுத்தலாங்கிறப்போ ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் கத்துக்கிறாரு. கோடிங் கத்துக்கிட்டு அவர் அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள இறங்கிடுறாரு. அது ரிலேட்டடான சிஸ்டம்ஸ் உருவாக்குறாரு. 2010 ஒரு டீப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. இந்த டீப் மைண்டுங்கிற கம்பெனி வந்து என்ன அப்படின்னா ஏஐ ரிலேட்டட் கம்பெனி. ஸோ சின்ன வயசுல இருந்த செஸ் ஆர்வம் வந்து அவர் எங்க கொண்டு வந்திருப்பாங்க, அந்த செஸ்ஸுக்கு உண்டான அந்த மைண்ட் செட். ஸோ அந்த டீப் மைண்ட் அப்படிங்கிற அந்த ஏஐ கம்பெனி உருவாக்கி என்ன பண்றாரு அப்படின்னா செஸ்ஸுக்கு ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம கம்ப்யூட்டரோட செஸ் ஆடுவோம்ல, அப்போ கம்ப்யூட்டர் கூட நம்ம செஸ் ஆடுனா அந்த கம்ப்யூட்டர் நம்ம கூட நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் ஹை ஆகலாம், தோத்துருவோம். ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு யாரோ ஒருத்தர் கோடிங் தானே பண்ணியிருப்போம். அந்த கோடிங் பண்ற அந்த சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் எழுதி கம்ப்யூட்டர் கூட செஸ் ஆடுற அந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தது தான் டீப் மைண்ட். இந்த டீப் மைண்ட் அப்படிங்கிற இந்த ஏஐ சாஃப்ட்வேர். இந்த ஏஐ சாஃப்ட்வேர் வந்து 2010 வருது. இந்த ஏஐ சாஃப்ட்வேர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணுது அப்படின்னா டீப் மைண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் விச் டிஃபீட்டட் தி கிராண்ட் குளோபல் நம்பர் 1. ஸோ ஹையஸ்ட் ரேங்கிங் எடுத்தவரை வந்து லைவ் கட் ஆயிடுச்சா? ஓகே, செஸ்ல வந்து டாப் ரேங்கிங் இருக்கிற ஹியூமனை தோக்கடிச்ச ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் எதுனா இந்த டீப் மைண்ட் தான். ஸோ அதான் இவர் பண்ண இந்த அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஏஐ சிஸ்டம் வச்சு ஒரு செஸ் சாஃப்ட்வேர் உருவாக்குறாரு. அந்த செஸ் சாஃப்ட்வேர் வந்து இப்படி பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் தோக்கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த நியூஸ் பஸ் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு அது என்ன ஆயிடுச்சு, அந்த சாஃப்ட்வேர் பப்ளிக் ஆகிட்டு போயிட்டார். இவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார். இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செஸ் பிளேயரா இருக்காரு, அப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்குள்ள போறாரு. இவர் வந்து எது படிக்கிறாரு அப்படின்னா ஹி இஸ் ஸ்டடிங் அபவுட் திஸ் கெமிஸ்ட்ரி, இந்த நியூரோ சயின்ஸ் அண்ட் இதுல இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் தான் அவர் வந்து காலேஜ்ல படிச்சிருக்கிற டிகிரி. ஸோ நம்ம படிச்ச டிகிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதை இந்த சாஃப்ட்வேரை கொண்டு போகலான்ன போது நம்மளோட ஃபீல்டில் இருக்கிற அடுத்த கொஸ்டின் என்ன, புரோட்டீன் சிந்தசிஸ் ஒரு கொஸ்டினா இருக்கு. அங்க நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிக்க ஒரு ஏஐ சிஸ்டம் உருவாக்குனா என்ன அப்படிங்கிற ஐடியால அந்த டீப் மைண்டுங்கிற சாஃப்ட்வேரை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அதோட அடுத்த வெர்ஷன் ஆல்பா ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை உருவாக்குறாரு. ஸோ அதுக்குள்ள என்ன ஆயிடுது, கூகுள் வந்து டீப் மைண்டை வாங்கிடுது, டீப் மைண்டுங்கிற கம்பெனியை வாங்கிடுது. இப்போ ஆல்பா ஃபோல்ட் இஸ் பார்ட் ஆஃப் டீப். ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீப் மைண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட், ஆல்பா ஃபோல்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட், இவ்வளவுதான் கொஸ்டின் வரும். ஸோ ஆல்பா ஃபோல்ட் இஸ் அ AI based software tool which is discovered by Hesabis under Google. சரியா? இந்த சாஃப்ட்வேரை என்ன பண்றாரு, ட்ரெயின் பண்றாரு. ஆல்பா ஃபோல்டோடைய இந்த டீப் லேர்னிங் மாடல்ஸ்க்கு ட்ரெயின் பண்றாரு. என்னன்னா இப்போ நம்ம எத்தனை லட்சம் தெரியும், 1.7 lakh ப்ரோட்டீன்ஸ் பத்தி தெரியும்ல. 1.7 lakh ப்ரோட்டீன்ஸோட அமினோ ஆசிட் பேட்டர்னையும் உள்ள கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அது சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அமினோ ஆசிட் செயின் இருந்தா இது ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி அமினோ ஆசிட் செயின் இருந்தா அது இது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 1.7 lakh அமினோ ஆசிட் செயின்ஸ்க்கும் அதுக்கான ஸ்ட்ரக்சரையும் அந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லி அதோட லாங்குவேஜ் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. அது 2 வருஷத்துல என்ன பண்ணிடுச்சு, உட்காந்து ஃபுல்லாத்தையும் வந்து பண்ணி பை 2018 2019 இட் ஃபவுண்ட் அவுட் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆல் 20 crore ப்ரோட்டீன்ஸ். ஸோ அப்போ இந்த ஏஐ சாஃப்ட்வேர் வந்த பிறகு இவர் பண்ண டிஸ்கவரி என்னன்னா அந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அந்த செஸ்ஸுக்காக உண்டான சாஃப்ட்வேரை ப்ரோட்டீன்ஸ்ல அப்ளை பண்ணும்போது இன்புட்ல இந்த மாதிரி ஏஐ பேட்டர்ன் இருந்தா இந்த ப்ரோட்டீன் அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஏஐ என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, என்டையர் 20 கோடிக்கான ப்ரோட்டீன்ஸோட அமினோ ஆசிட் செயின் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதான் வந்து ஆல்பா ஃபோல்டோடைய மிகப்பெரிய டிஸ்கவரி. ஸோ ஆல்பா ஃபோல்ட் 2 in 2020 it was able to predict the structure of proteins with accuracy which is comparable to X-ray crystallography
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொண்டு வராங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆல்பா ஃபோல்டு வரும்போது இந்த ஐடியால ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பா ஃபோல்டு 2 வரும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டீன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுது. ஆல்பா ஃபோல்டு 3 அப்படிங்கிறது ஜம்பர் வந்தவன தான் மாறும். ஸோ ஆல்பா ஃபோல்டு 2 என்ன பண்ணிடுச்சு, 20 கோணி கண்டுபிடிச்சிச்சு. அப்போ இப்போ ஜம்பர் வந்து என்ன புதுசா பண்றாரு, ஜம்பர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு நியூரோ சயின்டிஸ்ட், ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர், இந்த புரோட்டீன்ஸ் சயின்டிஸ்ட், ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருக்கவர், கூகுள்ல வந்து சேர்ந்த பிறகு அவர் வந்த பிறகு அது ஆல்பா ஃபோல்டு 3 ஒரு புது சாஃப்ட்வேரை கொண்டு வராங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன கண்டுபிடிக்குதுன்னா, இந்த ஃபோல்டு வந்து ஹவு டூ ப்ரோட்டீன்ஸ் வில் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஃபோல்டும் எப்படிப்பட்டதா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகி ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பல லட்சம் ப்ரோட்டீன்ஸ் ஒன்று சேர்ந்தானே ஒரு மாலிகூல் உருவாகுது. அந்த மாதிரி பல லட்சம் மாலிகூல் ஒன்று சேர்ந்தானே ஒரு செல் உருவாகுது. அப்புறம் ரெண்டு ப்ரோட்டீன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும், அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ட் பண்ற டூலை வந்து இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐ மூலமா தே ஆர் டெவலப்பிங் அ மாடல் அண்ட் தட் மாடல் இஸ் டிட்டர்மைனிங் ஹவு இட் இஸ் கோயிங் டு இன்ட்ராக்ட். ஸோ இந்த பெண்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இந்த ரெண்டு அமினோ ஆசிட்ஸும் வந்து இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் ஆர் இட் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ரிப்பல்னால வந்து அது வைடன் ஆகுது, அது அட்ராக்ட் பண்றதுனால ஒன்று வருது. ஸோ அந்த அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷன்ஸும் உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தே ஆர் டிட்டர்மைனிங். ஸோ வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஹவர்ஸே வந்து இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி இதை வந்து டிடெக்ட் பண்ணி இட் ஹஸ் கிரியேட்டட் அ ரெவல்யூஷன். பட் இது ஸ்டில் இட் நாட் ஏபிள் டு சே ஹவு இட் ஃபோல்ஸ், எதனால அந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஆனா 20 கோடி ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது சொல்லியாச்சு. உங்களுக்கு புரியுதா, வாட் இஸ் த 20 crore ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ மூணாவதா நோபல் பிரைஸ் வாங்கின பேக்கர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வில் ஃபைண்ட் அப். ஸோ பேக்கர் வந்து யார் அப்படின்னா 1999 இந்த வேலையை ஆரம்பிச்சவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நேச்சுரலா இருக்கிற புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ 20 கோடியும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த அமினோ ஆசிட் அதோட பேட்டர்னையும் ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. அந்த சாஃப்ட்வேரையும் இப்போ பப்ளிக் ஆக்கிட்டாங்க. பப்ளிக் ஆக்கி யார் வேணா அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்தது என்ன, இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சுல, இப்போ அடுத்து எதுக்குள்ள போறாங்க அப்படின்னா புது புரோட்டீன்ஸை உருவாக்கலாம். ஸோ ஒரு பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல இருந்தா இந்த புரோட்டீன், அப்போ ஹியூமன் பாடியில இருக்கிற எல்லா புரோட்டீன்ஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லெவல் என்னன்னா புது புரோட்டீன்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு. ஸோ புது புரோட்டீன்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற ரிசர்ச் தான் பேக்கர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ரோசட்டா அப்படிங்கிற இந்த மிஷினை யூஸ் பண்ணி 1999 இருந்தே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 1999 கம்ப்யூட்டர் மாடல் ரெடி பண்ணி ரோசட்டா அப்படின்னு ஒரு மிஷின் உருவாக்குறாரு. அந்த ரோசட்டா அப்படிங்கிற மிஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பேக்கர் டெவலப் தி டூல்ஸ் டு டிசைன் நியூ ப்ரோட்டீன்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் ஷேப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கொடுத்தா இப்படி ஒரு ப்ரோட்டீன் வருதா, சரி, அப்படி புது புது ப்ரோட்டீனை உருவாக்கி எனக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸ்ல வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ வந்து கேன்சர் இருக்கு, கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கான ஒரு ப்ரோட்டீனை நான் உருவாக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அதுக்கான அமினோ ஆசிட்ஸ் உள்ள கொடுத்தா அதுக்கான ஸ்ட்ரக்சர் அது கொடுத்து ஒரு புது ப்ரோட்டீனை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நியூ ப்ரோட்டீன்ஸை டெவலப் பண்ணி நியூ மாடர்ன் டே அப்ளிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்காக இவர் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. அப்போ முதல் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் எப்படி இயங்குதுங்கிறத சொல்றாங்க. இந்த 20 கோடி என்னன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தவர் தான் என்ன பண்றாரு, அந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு எப்படி புது ப்ரோட்டீன்ஸை டெவலப் பண்ணி நம்ம மெடிக்கல்லையோ அதர் ஃபீல்ட்லயோ அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து டாப் 7 அப்படின்னு முதல்ல ஒரு ப்ரோட்டீனை வந்து இவரே ஒரு ப்ரோட்டீன் உருவாக்குறாரு. இயற்கையில இல்லாம அதை ஒரு ப்ரோட்டீனை இவர் கிரியேட் பண்ணி அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு பேட்டர்னை ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு பேர் தான் டாப் 7 அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீன். ஸோ ரோசட்டா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் வாஸ் டிசைன் டு பி அ ஜெனரல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன் அண்ட் டிசைன். பட் இது வந்து கண்டினியூஸா டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பேக்கர் இப்படி இவங்க ஆல்பா ஃபோல்டு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச உடனே இந்த ஆல்பா ஃபோல்டு டெக்னாலஜி மாதிரியான ஒரு ஏஐ சிஸ்டம் பயன்படுத்தி நம்ம எப்படி புது ப்ரோட்டீன்ஸை கொண்டு வரலாம், அந்த ப்ரோட்டீன்ஸ் மூலமா எப்படி புது புது அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரிசர்ச் ஆரம்பிச்சு அதுக்கான ரிசர்ச்ல இருக்கிறாரு. அண்ட் அந்த ரோசட்டா அப்படிங்கிற அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீனை கிரியேட் பண்ணதுனால தான் இவருக்கு நோபல். ஸோ இன் 2022 பேக்கர்ஸ் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆன்டி வைரல் நேசல் ஸ்ப்ரே. ஸோ இவங்க இப்போ ஹியூமன் அப்ளிகேஷன்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்ப்போம். COVID-19 நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே வந்துச்சு. நீங்க வந்து வேக்சின் போட வேணாம், வேக்சின் பதிலாக நேசல் ஸ்ப்ரே மூலமாவே நீங்க வந்து வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேசல் ஸ்ப்ரே. இவர் என்ன கொண்டு வராரு அப்படின்னா, இப்போ கொரோனாவை காலி பண்ணும், கொரோனா வைரஸை காலி பண்ணும், கொரோனா வைரஸ் காலி பண்ணணும்னா அதோட ஸ்பைக்கை டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணும். ஸோ அதோட ஸ்பைக்கை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரோட்டீனை வந்து டிடெக்ட் பண்றாங்க ஏஐ மூலமா. இந்த ஆல்பா ஃபோல்டு பேஸ்ட் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ஒரு புது ப்ரோட்டீனை ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு வேக்சினை உருவாக்கி அது ஸ்ப்ரே ஃபார்மேட்ல ரெடி பண்ணி ப்ராடக்டா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஹியூமன் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நானோ பார்ட்டிகல். இது எதுக்குன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸை வந்து அட்டாக் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பல ப்ரோட்டீன்ஸ் தட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மாலிகுலர் ரோட்டார். ஸோ மாலிகுலர் மோட்டார்னா என்னது அப்படின்னா நானோ ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நானோ ரோபோட்ஸ் எல்லாம் நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் தேவை. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு புது ஐடியாலஜியா கொண்டு வராங்க. ஸோ இது பாருங்க, இந்த ப்ரோட்டீன் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டு டீகம்போஸ் பிளாஸ்டிக்ஸ் a natural enzyme is created. ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தாதான் என்சைமும் உருவாகும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் செல் பட் ஆல்சோ ஃபார் என்சைம்ஸ்க்கும் அதே அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ அப்போ பிளாஸ்டிக்ஸை டீகம்போஸ் பண்ற மாதிரியான ஒரு புது ப்ரோட்டீனை உருவாக்கி நேச்சுரலா பிளாஸ்டிக் டீகம்போஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல்ல இருக்கிற ப்ரோட்டீன்ஸை என்ன அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு ஒரு நோபல். அதை வச்சு நம்ம எப்படி புது ப்ரோட்டீன்ஸை உருவாக்கி நம்ம வந்து புது அப்ளிகேஷன்ஸ்ல அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோபல். அது வந்து ஒரு பாக்டீரியல் என்சைம் தட் இது பாருங்க, இது எதுக்கு அப்படின்னா பாக்டீரியல் என்சைம் தட் காசஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்ட் பண்ற பாக்டீரியல் என்சைமோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதை படிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை கவுண்டர் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் புதுசாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இவங்களோட ரிசர்ச் வந்து பயன்பட்டு. ஸோ இந்த மாதிரி புது லைக் விட்டமின் B6 எப்படி வந்து நம்ம விட்டமின் மாத்திரைங்க, இந்த மாதிரி நியூட்ரிஷன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம நேச்சுரலா உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து they are doing. அண்ட் பீப்புள் வித் டயபெட்டிஸ்க்கு எப்படி வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை சரி பண்ணலாம். they are using பயோசென்சார்ஸ். ஹியூமன் பாடி உள்ள போயிட்டு அந்த பயோசென்சார்ஸ் வந்து they will be இப்போ வந்து நம்மளோட பாடியில எவ்வளவு பிளட் சுகர் லெவல் இருக்குன்னு ஒரு வாட்டி போய் டெஸ்ட் எடுக்கணும். நம்மளோட உடம்புக்குள்ள பர்மனண்டாவே ஒரு சென்சார் இருந்துச்சுன்னா, அது பயோ சென்சாரா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் உருவாக்கி பிளட் குளுக்கோஸ் லெவலை மெஷர் பண்ணி அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயோ சென்சார்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஸோ தட் வாஸ் தி ஐடியா பிஹைண்ட் திஸ். ஸோ அந்த ஆல்பா ஃபோல்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட செட்டப் தான் இது. இது ஆக்சுவலி ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பிளே ஆக மாட்டேங்குது. ஸோ ஆல்பா ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ப்ரோட்டீனை இன்புட் குளிக்கிறவோ அது புதுசா நிறைய ப்ரோட்டீன்ஸை கண்டுபிடிச்சது. ஸோ இதான் வந்து அந்த ஆல்பா ஃபோல்டோடைய பேசிக் ஐடியா. ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க 2 பேருக்கு நோபல். ஸோ ப்ரோட்டீன் டிசைன் பண்ணி புதுசு ப்ரோட்டீன்ஸ் கொண்டு வந்ததுக்கும் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன். புரிஞ்சுதா? 3மே வந்து ஆல் த 3 நோபல்ஸ் ஆர் இன்டர்லிங்க். ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு ப்ரிலிம்ஸ் லெவல் என்ன வரும்? த டேர்ம் ரோசட்டா இஸ் ரிலேட்டட் டு வாட்? ரோசட்டான்னு இப்போதான் ஒரு ஆஸ்ட்ராய்டை வர பார்த்தோம். ஸோ ஆஸ்ட்ராய்டு ஒன்று இருக்கு, இப்போ ப்ரோட்டீனுக்கான ஒரு சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்பா ஃபோல்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? அவ்வளோதான் கொஸ்டின் வரும். ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்த தான் ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் டிஸ்கஷன். ஓகே, ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் வித் another set of 5 editorials. ஸோ பாய். எல்லாரும் நோட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்லைன் பீப்புள் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ டோன்ட் போஸ்ட் இன் தி லைவ் சாட். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் வித் another set of 5 editorials. டேக் ரெகுலர் நோட்ஸ் எடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். பை.